நம்ம கதையோட ஹீரோயின் குப்பை தொட்டிக்குள்ள என்னத்தையோ தேடிட்டு கிடக்கா. பார்த்தா பால் டப்பி தான் தேடிட்டு இருந்திருக்கா. அந்த டின்ன ஓபன் பண்ணா உள்ள கெட்டு போன பால் இருந்திருக்கு. அது எல்லாம் இவ மேல எல்லாம் கொட்டிட்டு அங்க கிளீன் பண்ற ஆன்ட்டி இவ்வளவு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதனையும் தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவளோட ட்ரெஸ் எவ்வளவு கிளீன் பண்ணணும்னு ட்ரை பண்றா. இவளால அந்த கெட்டு போன பாலோட வாடையை தாக்கு பிடிக்கவே முடியல. வேற வழி இல்லாம ஒரு ஸ்கர்ட்டை மட்டும் வாங்கிட்டு ஆபீஸ்க்கு வரா. எல்லாருமே இவளை பார்த்தாலே 10 அடி விலகிதான் ஓடுறாங்க. ஏன்னா அவ ட்ரெஸ்ல இருந்து வர வாடைக்கு யாராலையும் பக்கத்துல கூட நிக்க முடியல. இவளுக்கு ஒரு மேனேஜர் இருக்கா. அந்த சிலுக்கோட பொண்ணுக்கு ஸ்கூல்ல ஏதோ ஒரு காம்படிஷனா அதுக்கு வேஸ்டா போற பொருட்கள்லாம் எப்படி ரீசைக்கிள் பண்றாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணிதான் அது. அதுக்காக இந்த பிள்ளைய போயிட்டு வேற ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்லியிருக்கா. இது தயாரிப்பாங்கல்ல அந்த கம்பெனிக்கு பக்கத்துல, ஏன்னா நிறைய டின்னு போட்டு வச்சிருப்பாங்கன்னு. ஆனா ஈரன் அந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்கா. அந்த இடத்துல எந்த டின்னுமே இல்ல. காலையிலே குப்பை வண்டியில பொறுக்கிட்டு போயிட்டாங்களா. அதனாலதான் சுத்தி முத்தி விசாரிச்சதுல பக்கத்துல இருக்க எல்லாருமே அந்த டின்னு தான் வாங்குவாங்க. அந்த குப்பை தொட்டில இருக்கோம் போய் தேடிக்கோன்னு சொன்னாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நானும் அதை பொறுக்கிட்டு வந்துட்டேன்னுவா. அந்த மேனேஜரும் சரி ஓகே இருக்கட்டும், ஆனா என் பொண்ணு இதுல பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல ஏதோ வாக்கியம் எழுதணும் தானே சொன்னா. கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணு போ அப்படின்னு சொல்லி அவளே எல்லா வேலையும் விட்டு அனுப்புறா. ஈரேனோ அந்த நாத்த முடிச்ச ஸ்கர்ட்டை மாத்திட்டு வேற ஸ்கர்ட்டை போட்டுட்டு உச்சி வெயில்ல உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ அந்த கம்பெனில ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி தான். இவளுக்கு பெர்மனன்ட் ஸ்டாஃபா ஆகணும் அப்படிங்கறது தான் ஆசை. அதுக்காக தான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. இவ கூடவே இன்னும் சில கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இந்த அளவுக்கு எதுக்கு ஓவரா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கனா. ஈரன் ஆமா என்னோட ஜாப் அவங்க கையில தானே இருக்கு. நான் இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா சீக்கிரமே என்ன பெர்மனன்ட் ஸ்டாஃபாவே அவங்க ப்ரமோட் பண்ணிடுவாங்க. அதுக்காக தாங்கறா. மத்தவங்களுக்கு எல்லாம் இவ மேல காண்டு தான் ஆகுது. இந்த அளவுக்கு தரந்தாலும் நம்ம போகணும்னு அவசியம் இல்ல. கான்ட்ராக்ட் பேர்ல நம்ம வேலை பாக்குறோம். ஆனா அதுக்கு அவங்க வீட்டு வேலையெல்லாம் பாக்குற அடிமை ஒண்ணும் நம்ம கிடையாது. உனக்கே அது புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லி ஈரனை தான் பிடிச்சு திட்டுறாங்க. ஆனா அவ திட்டவட்டமா சொல்றா, நான் இதெல்லாம் பாக்குறது என்னோட குடும்பத்துக்காக. அவங்களுக்கு கால அலம்பி விட சொன்னா கூட அதை பண்றதுக்குமே நான் ரெடி தான். ஏன்னா என் ஜாபுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்க பொண்ணு சரி இவ்ளோ பண்ற, உன்னால எங்களுக்கும் சேர்த்துதான் அவமானமா இருக்கு. இவ்ளோ பண்ணியும் உன்னை அவங்க பெர்மனன்ட் ஸ்டாஃபா நாளைக்கு நடக்க போற ரிவ்யூல எடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதுமே ஈரனுக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே என்ன பிளேட்டை மாத்துறானா, இப்ப என்ன உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காம எனக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு எடுபடி வேலை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பொறாமையில பேசிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறா. அவங்க உனக்கு நாங்க எவ்வளவு சொன்னாலும் புரிய போறதே இல்லல்ல, நீ உன்னை மட்டும் தரம் தாழ்த்திக்கிட்டா பரவாயில்ல, எங்களையும் சேர்த்து இழுத்துட்டு வர, எங்களுக்கு அவமானமா இருக்கு நீ பண்ற விஷயங்கள்னால. நாளை பின்ன எங்களை சொல்லிடுவாங்களோங்கிற பயத்துலதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ உங்களுக்கு சுயமரியாதை நிறையவே இருக்கு, அதனால நீங்க இந்த வேலை எல்லாம் பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் எங்களுக்குன்னு என்னையும் உங்க குரூப்ல நீங்க சேர்த்துக்கிறீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன்னதும் அவங்க இதுகிட்ட பேசி டைம் வேஸ்ட், வாங்க போலான்னு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோனுக்கும் இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு, வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இப்ப காமிக்கிறாங்களா இந்த பிள்ளை தான் பிரெட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வெளியில கால் கடுக்க வெயிட் பண்ணிட்டு கிடக்க. அந்த கடையும் ஓபன் ஆகிட்டு, ஆனா அந்த ஓனர் இவளை கொஞ்சம் ரூடாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த கடையில வேலைக்கு சேர்ந்து அவரோட சீக்ரெட்டான அந்த பிரெட்டோட ரெசிபியை கத்துக்கணும் அப்படிங்கறதுதான் இவளுக்கு இருக்க ரொம்ப பெரிய ஆசை. ஆனா அந்த மனுஷன் அதுக்கு பிடி கொடுக்கவே மாட்டாரு. இவளும் சும்மா அடி போட்டு பாக்குறா, என்ன நீங்க தனியா வேலை பாக்குறீங்க, கூட இருக்கவங்க வரலன்னதுக்கு இல்ல அவளோட ஃபேமிலியில சில பல வேலைகள் இருக்கா, அதை முடிச்சுட்டு பொறுமையா வருவாங்கன்னதும் நான் வேணா ஹெல்ப்புக்கு வரட்டுமான்னு கேட்க வர்றதுக்குள்ள அவரே எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நீயே புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புமான்னு அனுப்பி வைக்க பாக்குறாரு. போறவ கூட சும்மா இல்லாம அங்க இருக்க கஸ்டமருக்கு இந்த பிரெட்டை வாங்குங்க அந்த பிரெட்டை வாங்குங்கன்னு இவ பாட்டு சஜஷன் கொடுத்துட்டே இருக்க. அவரும் நீ தயவு செஞ்சு கிளம்புனா போதுன்னு ஒரு சிக்னல் கொடுக்கவே அங்க இருந்து கிளம்பிட்டா. இவளுக்கு ஒரு கிரஷும் இருக்கா. இப்ப காமிக்கிறாங்கல்ல இந்த பையதான், இவனோட பேர் சியோன். அவனை பின்ன கூடயே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. இவ பின்னாடி வரான்னு தெரிஞ்சதா அந்த பைய பயந்து தெரிச்சு ஓடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. ஒரு கெஃபே ஓபன் பண்ண போறாங்க. அந்த கெஃபேல தான் அவன் வேலை பாக்குறானா இல்ல அவன் தான் ஓனரான்லாம் தெரியல. அந்த இடத்துக்கு தான் இவளும் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்கா. அவங்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாலே இவ பேசுறத கூட கண்டுக்காம அங்க இருக்க இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக போயிட்டா. இவளும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து இல்ல எதுவும் வேலைக்கு ஆகுற மாதிரி தோணலன்னு அங்கிருந்து அவனை பார்த்துக்கிட்டே கிளம்புவா. கீழேயே விழுந்துட்டா. மானம் போச்சு மறுவாத போச்சு எல்லாம் போச்சுன்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டா. இந்த சிகப்பு சூட்டு போட்டவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இப்பதான் பொறுப்பேற்றிருக்காரு. அவங்க அம்மா கூட அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அம்மாவும் அப்பாவும் கிளம்பிடுவாங்க. லிப்ட்ல இவரு சரி ஷூலேஸ் கலந்து இருக்கேன்னு கட்டிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள அங்க வேலை பாக்குற லேடிஸ் எல்லாம் லிப்ட்ல ஏறிடுவாங்க. ஏறினது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை பத்தி எல்லாம் ப்ரௌடா பேசிட்டு ஹீரோவை பத்தி மட்டும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கேவா, அவனுக்கு பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காதான் அப்படி இப்படின்னு. ஹீரோ ஷூலேஸ் கட்டிட்டு எழுந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் எழுந்து நின்று இருக்கணும், ஏமா மனசாட்சி இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, உங்க எல்லாருக்கிட்டையும் நான் தன்மையா நடந்துக்கிறேன், அதுக்காக நீங்க என்கிட்ட என்ன வேணா பேசுவீங்கல்ல, அது தப்பாவே உங்களுக்கு தோணலையான்னு கேட்டுதான் அவங்களும் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபீல் பண்றா, அட்லீஸ்ட் நான் கே இல்லைனாச்சும் சொல்லிருக்கலாமே, இப்ப நான்
நான் பேசினதை வச்சு இன்னும் என்ன கேவால இந்த பிள்ளைங்க பாக்கும், கொஞ்சம் திட்டியாச்சும் விட்டுருக்கலாமேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோ ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், கொஞ்சம் கூட கோவமா பேச கூட தெரியாதுங்கிற அளவுக்கு. ஹீரோட அம்மா வீட்டுல இருக்கப்ப அவங்களுக்குன்னு சில கடிதங்கள்லாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. அதுல இன்சுக்கோட அம்மாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த பேரை கேட்டதுமே இவங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஒருத்தங்க உங்களோட பொண்ணு இன்செக் சின்ன வயசுல காணாம போச்சுல்ல, அது இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு என்கிட்ட சாலிட் ப்ரூஃப் இருக்கு, நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் அனுப்ப ரெடியா இருக்கேன்னு சொன்னதும் இவங்க அந்த லெட்டரை தூக்கி போட்டு அப்பதான் அந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கப்ப பின்னாடி உட்கார்ந்து இருந்தா தன்னோட பொண்ணு கிட்ட பேசலாம்னு திரும்புறப்பதான் தன்னோட பொண்ணு அந்த இடத்துல இல்ல அப்படிங்கறதே தெரிய வருது. ஐயோ பிள்ளையை தொலைச்சிட்டோமோ அப்படிங்கிற பதட்டத்துல அவங்க அங்கிருந்து வேகமா காரை பார்க்காம திருப்புவாங்க. ஒரு பெரிய வண்டி வந்து இடிச்சு இவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு போஸ்டர் ஒட்டி கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை தேடி இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை. இப்ப வந்த ப்ரூஃபையும் ஏன் மேடம் தூக்கி போட்டீங்க, உங்களுக்கு எதனா ஆப்ஷன் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்டா, வழக்கம் போலதான் யாருன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு குப்பை ப்ரூஃப் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி. சரி வேண்டாம், அதை பத்தி நம்ம இப்ப கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்ப காமிக்கிறவங்க ஹீரோனோட அம்மா. இவங்க கிட்ட எப்பயுமே ஒரு சேல்ஸ் பர்சன் வருவாங்க. இப்பயும் அவங்க வந்திருக்காங்க. அவங்க அம்மா, இல்லம்மா எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் எதுவுமே வேண்டாடாமா, நீ போயிட்டு வாங்குறாங்க. ஐயோ காஸ்மெட்டிக்ஸ்க்காக வரல, ஃப்ரீயா எங்க ஆபீஸ்ல இருந்து சில பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி விட சொல்லிருக்காங்க, ஃப்ரீ தான், ரொம்ப லக்ஸரியா இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்கன்னதும் அவங்க அம்மா அந்த டிராப்ல விழுந்துட்டாங்க. சரி ஓகேன்னு அவங்க ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வந்தவ அங்க சீப்ல இருக்க முடி பிளஸ் அங்க இருக்க 2 பிரஷையுமே எடுத்துக்கிட்டா. அந்த ஃபேஷியலை முடிச்சிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்க ஃபேமிலி போட்டோவை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு 3 பேர் இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்து பேசிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டா ரிலேட்டிவான்னு தெரியல, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கிட்ட இந்த ஃப்ரீ ஃபேஷியலை பத்தி சொன்னதை எனக்கும் பண்ணி விடுன்னு கேக்குறாங்க. அந்த லேடியோ, இல்ல நீங்கெல்லாம் பண்ண முடியாது, இந்த ஏரியால உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன்னு சொன்னது. அவங்க சரி ஓகே உங்களோட மேனேஜர் நம்பர் கொடுங்க, நான் அவங்க கிட்டே கேக்குறேன்னு அந்த லேடி பதறிட்டு, இல்ல இல்ல எதுக்கு அவங்க கிட்டலாம் போயிட்டு, நானே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்து ஃபேஷியல் பண்ணி விடுறேன் நம்பரும் கொடுத்துட்டாங்கன்னு கிளம்பிட்டு ஹீரோயின் அப்பா ஒரு கெஃபேல குப்பெல்லாம் கிளீன் பண்றது, டேபிள்லாம் கிளீன் பண்றது மாதிரியான வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இங்க என்னன்னா அவங்க அம்மா கூட வர அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. நீ எல்லாம் லக்கி, நான் அன்னைக்கு மட்டும் அந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போகாம இருந்தா என் வாழ்க்கை இந்த அளவுக்கு நாசமா போயிருக்காது, கொஞ்சம் நல்ல ஹஸ்பண்டியாச்சும் கெட்டி இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் பக்கத்துல இருக்க ஆண்டியை கேக்குது, என்ன பேசிட்டு இருக்க நீ, அவர் அப்பா வசதியா தானே இருந்தாரு, ஏதோ போதாத காலம், உங்க கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகி நீங்க இந்த நிலைமைக்கு வசதியே இல்லாம ஆகிருக்கீங்க, இதுக்காக நீ அவரை குத்தம் குறை சொல்லி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் அங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலுமே அவங்க அம்மாக்கு பிடிச்ச ஒரு ரைஸ் கிராக்கர்ஸ் இருக்கு, அதை வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. அதை கூட அவங்க அம்மா ஏளனமா தான் பாக்குறாங்க. அவங்க அப்பா வேர்த்து விறுவிறுக்க வந்திருக்கவே அந்த ஆன்ட்டி கேக்குறாங்க, நீங்க மேனேஜர் லெவல்ல தானே வேலை பாக்குறீங்க, அந்த இடத்துல ஏசி கூடவா இல்லன்னு. அவங்க அப்பா அந்த மாதிரி ஒரு நார்மல் வேலையை பாக்குறது இவங்க கிட்ட சொன்னா எங்க இருந்து ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படிங்கறதுக்காக மேனேஜர் மாதிரி ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்காரு. இப்பயும் என்னத்தையோ சொல்லி சமாளிச்சு அவங்களை அங்க இருந்து கூட்டு கிளம்பிட்டாரு. ஹீரோயின் ட்ரெஸ்ல அடிக்கிற ஸ்மெல் தாங்க முடியாம அவங்களோட ஹெட் சீக்கிரமே வீட்டுக்கு கிளம்புன்னு அனுப்பி விட்டுருக்காங்க. இவளும் வீட்டு பக்கத்துல இருக்க கடை வாசல்ல உட்காந்து குடிச்சிட்டு கிடப்பா. அவங்க தங்கச்சி வந்து கேக்குறா, ஏடி என்னடி அதிசயமா இருக்கு, சீக்கிரம் உன்னை பார்க்கவே முடியாது, இவ்வளவு ஏர்லியரா கிளம்பி இருக்க, என்ன விஷயம்னு கேட்டதுக்கு இவளும் குப்பை தொட்டியில தேடி பொறுக்குன, அதுல இருந்து கெட்டு போன பால் மேல ஃபுல்லா கொட்டிட்டு அதனால யாராலையும் அங்க இருக்க முடியல போல, அதான் என்ன சீக்கிரமா அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னது. அவங்க தங்கச்சி, ஏண்டி பைத்தியமா நீ, பக்கத்துல கூட நிக்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கு, வீட்டுக்கு போய் குளிச்சிருக்கலாம்ல, டைரக்டா குடிக்குவா வருவ குடிகாரின்னு திட்டிட்டு இருப்பா. ஹீரோயினோ, என்ன விடு, அந்த ஆள் கிட்ட பிரெட்டோட ரெசிபி கத்துக்கிறேன் நீயும் நெதம் போய் வாங்கிட்டு தான் இருக்க, ஆனா அவனும் சொல்லி தர மாதிரியே தெரியல, நீ டென்டிஸ்ட் கிட்ட வேலை பார்த்தவ தானே, அதுக்காகவே படிச்சிருக்க வேற, அதையும் வேஸ்ட் பண்ற, மறுபடியும் அந்த வேலைக்கே போகலாம்லன்னா அவங்க தங்கச்சிக்கு அதுல விருப்பமே இல்ல. அந்த ஆள் கிட்ட எப்படின்னா பிரெட் செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்டு தனக்குன்னு சொந்தமா ஒரு கெஃபே வைக்கணும் அப்படிங்கறது தான் இவளோட ட்ரீமா இருக்கு. கூடவே இவளோட கிரஷ பத்தியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படியே வாங்குற பார்ட் டைம் ஜாபோட சம்பளத்தையும் பிரெட் வாங்கி தின்னே அழிச்சிட்டு கிடக்க, உன் அக்கௌண்ட்ல காசு இருக்கா, நல்ல பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா உன்கிட்ட காசு இல்லையா, அவன் எப்படி கல்யாணம் பண்ண ஒத்துப்பான் அப்படின்னு ஹீரோயின் கேட்டதோ, கல்யாணங்கிற வார்த்தையை சொன்னதுமே இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ நினைக்கிறியா என்னோட கிரஷ் என்ன கட்டிப்பான்னு கண்டிப்பா உனக்கு தோணுதானதுக்கு, கட்டி கிழிச்சான், எண்ணி 100 ரூபாய் கூட அக்கௌண்ட்ல கிடையாது, இதுல இவளுக்கு அவனை கல்யாணம் வேற பண்ணணுமா, ஏண்டி அவங்கிட்ட போய் ப்ரப்போஸே பண்ண மாட்டேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடான்னு, இதுல எங்கடி கல்யாணம் காட்சியெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தனே, சரி இதையாச்சும் கொண்டு போய் கொடுன்னு அதையாச்சும் கொடுத்தியானா, இல்ல நான் அதை படிச்சு நல்ல மனப்பாடம் பண்ணிட்டேன், ஆனா அவங்கிட்ட சொல்றதுக்கு தான் எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது யாரோ ஒருத்தர் மறைஞ்சு இருந்து போட்டோ எடுக்கிறாங்க, அது யாருன்னு தெரியல. எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. தங்கச்சி கறி சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் பிரஷ் பண்ணிட்டு வரேன்னு போய் தேடி பாக்குறா, அந்த பிரஷ காணோம். அவங்க அம்மா கிட்டயும் கேக்குறா, என்னம்மா எங்கிட்டாச்சும் தூக்கி போட்டீங்களான்னு. அவங்க அம்மா, இல்லடி நான் காலையில கூட
கூட பார்த்தேன் இங்கதான் இருந்துச்சு, அது எப்படி கரெக்டா இந்த 2 பிரஷ் மட்டும் காணாம போயிருக்கும், என்ன ஆகிருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்க மத்த யாருக்குமே பெருசா டவுட் வரல. அவங்க அம்மாக்குமே அந்த ஃபேஷியல் பண்ணிட்டு போன லேடி மேலேயும் டவுட் வரல. ஹீரோயின் அண்ணன் ஒரு இன்ட்ரோவர்ட், யார்கிட்டயும் பெருசா பேச கூட மாட்டா, சொந்த குடும்பத்திலே பெருசா பேச மாட்டா. இப்ப கூட அவங்க அப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நைட் வீட்டுக்கு வான்னு சொல்லவே தான் வீட்டுக்கே வந்திருக்கான். எதை பத்தியும் கவலைப்படாம இப்பயும் அதை தான் கேக்குறான். அப்பா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே, என்ன சீக்கிரம் சொல்லுங்கன்னு. அவங்க அப்பாவும் இப்ப நான் பாக்குற கம்பெனில வேற ஒரு இடத்துல ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க, அந்த இடத்துக்கு என்ன போக சொல்றாங்க, நான் போகட்டுமானதுக்கு அவங்க அம்மா ஆமா பெருசா சம்பளம் கொடுத்து கிழிக்கிறாங்க, இப்பயே கம்மியா தானே கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு இங்கிட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே, எதுக்கு அவ்வளவு தூரம் போறீங்க, உங்களுக்குன்னு தனியா செலவழிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா எல்லா செலவும் அவங்களே பாத்துப்பாங்க, கொடுக்க வேண்டிய சம்பளமும் கரெக்டா வந்துரும், அதை சொல்றதுக்கு தாமா நான் கூப்பிட்டேன் எல்லாரையும். அவங்க அண்ணன் சரி ஓகே அவ்வளவுதானே நான் கிளம்புறேங்கிறான். அவங்க அப்பா டே என்னடா ஒரு மாசத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன், எங்க கூட எல்லாம் சாப்பிடணும்னு கொஞ்ச நேரம் கூட உட்காராம கிளம்புறேன்னு இருக்க, உட்காரேன்டான்னு கேக்குறாரு. ஹீரோயின் தங்கச்சி ஆமா உட்காந்து இழுச்சு இழுச்சு பேசிட்டு தானே போறான், அவன் இருந்து மட்டும் இப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னு கிண்டல் பண்றா. அவங்க அப்பா என் புள்ள என் பக்கத்திலே இருக்கான், அவனை பார்த்துட்டே இருந்தாலே எனக்கு போதும்னு சொல்லி ரொம்ப கியூட்டான ஒரு அப்பாவா தான் இருக்காரு. ஹீரோயினும் பாவம் ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கா. போறவரவங்க எல்லாருக்கான வேலையை இவ தானே பாக்குறா. காலையிலயும் சீக்கிரமே வந்து அங்க இருக்க அம்புட்டு பேருக்கும் காஃபி டீன்னு கலந்து கொடுக்கறது தான் இவளோட மெயின் வேலையாவே இருக்கு. இன்னொரு ஹெட் இருக்காரு, அந்த ஹெட் அவர் பொண்ணு கிட்ட போன்ல கத்திட்டு இருக்காரு, இப்ப சொன்னா நான் எப்படி வந்து கூப்பிட முடியும், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அது இருக்குன்னு. மத்த எல்லா ஸ்டாஃபும் ஒளிஞ்சுக்கிறாங்க, ஹீரோயின் உட்பட நம்மள கூப்பிட கூடாதுன்னு. ஆனா கரெக்டா ஹீரோயின் பேர் தான் இவங்களுக்கு அசால்ட்டா வருது, கொஞ்சம் போயிட்டு என் பொண்ணை கூட்டிட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. இவ சார் 7 மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் போயே ஆகணும், ஆல்ரெடி நான் பெர்மிஷனுக்கு கூட அப்ளை பண்ணி ஓகே ஆகிட்டு என்னால போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் வர முடியாது அப்படிங்கிறா. அவரு சரி ஓகே என் காரையும் நீயே கொண்டு போயிடு, நாளைக்கு வேலைக்கு வரும்போது ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் அந்த காரை எடுத்துட்டு அவங்க பொண்ணு கூட்டிட்டும் வரா. அந்த பொண்ணு கிட்ட உங்க அப்பா என்ன பெர்மனன்ட் ஆக்குறத பத்தி எதனா சொன்னாரா, உங்ககிட்ட எதனா பேசிருப்பாருன்னு ஹீரோயின் ஆசையா கேட்டா. அந்த பொண்ணு எங்க அப்பா எதுவும் சொல்லல, எங்க அம்மா தான் சொன்னாங்க, இப்பயே நல்லா படிச்சுக்கோ, நாளை பின்ன படிக்கலனா இது மாதிரிதான் நீ ஒரு ஆளா வந்து நிக்க வேண்டியது வரும், உன் தலையெழுத்து அந்த அளவுக்கு மோசமாகாம பாத்துக்கோன்னு சொன்னாங்கன்னு. பாவம் ஹீரோயினுக்கு மனசே கஷ்டமா போச்சு, இந்த சிறுவண்டு கிட்ட எல்லாம் நம்ம பேச்சு வாங்குறமேனு. அந்த பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்திருக்கா. அதுல இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்க பிள்ளை பெரிய ஏஜ்னு, அந்த பிள்ளை கொஞ்சம் வசதியானவ, அந்த பிள்ளையை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்தே கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ள இவளை அனுப்பி வச்சா அந்த இட்டு கால் பண்றான், நீ எப்பமா கார் எடுத்துட்டு வருவன்னு. இவ சார் நீங்க நாளைக்கு தானே கொண்டு வந்து கொடுக்க சொன்னீங்க, நான் இப்ப வெளில ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்படிங்கிற. அவரு ஐயோ மாமியார் மண்டியை போட போறாமா, கொஞ்சம் சீக்கிரம் காரை கொண்டு வந்து கொடுங்கிறாரு. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில வேற வழியே இல்ல, நான் போய் தான் ஆகணும்னு ஹீரோயினா அங்க இருந்து கிளம்பிட்டா. வர வழியெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, கால் பண்ணி எங்க இருக்க ஸ்பீடா வான்னவே ஒரு பதட்டத்துல ஹீரோயின் காரை ஏட கூடமா ஓட்டி ஹீரோவோட வண்டியில நல்லா இடிச்சு விட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. நின்னு சாரி கூட சொல்லாம. ஹீரோக்கு ஈகோ டச் ஆயிடுச்சு, எப்படி சும்மா விடலாம், நின்னு சாரி கூட சொல்லாம போறா. இவளை மடக்கி பிடிச்சே ஆகணும்னு சொல்லி ஹீரோவும் ஒரு கட்டத்துல அவளோட காருக்கு முன்னாடியே வந்து நிப்பாட்டிட்டா. ஹீரோயின் சடனா பிரேக் போட்டாலும் ஒரு ஃபோர்ஸ்ல போய் நல்லா இடிச்சிட்டு இவ என்னமோ வந்து அவங்கிட்ட கத்திட்டு இருக்கா. ஏன் அறிவு இல்ல, கண்ணு பொறுதியில வச்சுட்டு வந்துட்டு இருக்கு, தெளிவா பார்த்து வர மாட்டியா, ஒழுங்கா உன்னோட இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணும், நம்பர் கொடுன்னு கேக்குறா. அவன் நீ கொஞ்சம் வா இங்கன்னு முன்னுக்கூடி கூட்டு போயிட்டு காமிக்கிறான். என் காரை நீ தட்டிட்டு போயிட்டு நீ என் கிட்ட இன்சூரன்ஸ் கேக்குறியா, இப்பயே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், அவங்க வந்து இதை டீல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் கெஞ்சிரா, ப்ளீஸ் தயவு செஞ்சு போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு அவளோட ஹெட் கால் பண்றா. அவங்கிட்டயும் சொல்றா, நீங்க அவசரப்படுத்தினதுனால நான் ஒரு கார்ல இடிச்சு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுருச்சுன்னு. அந்த விஷயத்த தங்கச்சிக்காரியோட கிரஷ் இவனை செகண்ட் ஹீரோன்னு பிக்ஸ் பண்ணிப்போம். அந்த பையன் பாக்குறான். ஹீரோயினை பார்த்ததுமே அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னா இவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ். ஹீரோயின் இவனும் ஹைஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க போல. ஹீரோயின் கிட்ட வந்து ஜினா நீ எப்படி இருக்க, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நீ ஏன் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல, உன் நம்பருக்கு கால் பண்ணாலும் கனெக்ட் ஆகல, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் பாட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். இவளும் இந்த மாதிரி ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்க, உன்னோட நம்பரை நான் தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்துன்னு பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோ ஏமா இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டு நீங்க பாட்டு என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க, இவனுக்கு வேற சும்மா கால் வந்து என் நோயின்னு என் உயிரை எடுத்துட்டு கிடக்கு, கொஞ்சம் எடுத்து பேசிதான் தொலையன் அப்படின்னு அந்த கிரஷ் பையில திட்டுவேன். அவனும் போன் எடுக்கிறான். அவனோட பாஸ் உடனே வரணும், எமர்ஜென்சி வேலை இருக்குன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதனால அவனும் சரி ஓகே நீ என்னோட நம்பரை தொலைச்சிட்டல, நான் மறுபடியும் நம்பர் கொடுத்துட்டு போறேன், மறக்காம எனக்கு கால் பண்ணு, நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணு, இப்போதைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு எழுதிட்டே இருப்பான் ஹீரோயின். ஐயோ போய் தொலைடா, ஏண்டா சாவடிக்கிற, நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புன்னு அவனை அனுப்பி வைக்கிறா. அப்பயும் போகாம ஹீரோ கிட்டே நின்று சொல்லிட்டு இருக்கான், இங்க பாருங்க நீங்க பெரிய மனுஷன், உங்களுக்கு இன்சூரன்ஸும் இருக்கு, இப்படி போற வரவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க, என் ஃப்ரெண்ட் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோ கிட்ட என் மேலதான் நீங்க மிஸ்டேக்னு சொல்றீங்க, சரி ஓகே இந்த ரிப்பேருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம அணுக வேண்டாம், நம்மளே இதை பேசி தீர்த்துக்கலாம், நான் உங்களுக்கு காசா வேணா கொடுத்துடுறேன் அப்படிங்கிறா. ஏன்னா அந்த பாஸ்
பாஸ் சொல்லிட்டான், காசு பே பண்ண முடியாது, ஆல்ரெடி 2 வாட்டி இன்சூரன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் யூஸ் பண்ணா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால என்னோட வைஃப் திட்டுறா, நீயா இப்படின்னா சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவ தலையில கட்டி விட்டுட்டு இருக்கான். இவளே இவளோட சிச்சுவேஷனை ஃபுல்லா ஹீரோ கிட்ட எடுத்து சொல்றா, நான் ஒரு கம்பெனில கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா தான் வேலை பாக்குறேன், என்னோட பாஸோட வண்டி இது, இப்ப அந்த எடுபட்ட பையன் காசு பே பண்ண மாட்டேங்கிறான், அதனால கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நானே பே பண்றேன்னு. ஹீரோ, நீ உண்மையாதான் சொல்றியா, உன்னால பே பண்ண முடியும்னு நினைக்கிறியா? கிட்டத்தட்ட அந்த சின்ன பம்ப சரி பண்றதுக்கு 20,000 இருந்து $30,000 மேல ஆகும், உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கான்னு கேட்டது இவளுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்லி சமாளிச்சான்னு காமிக்கல. அந்த பாஸோட பொண்டாட்டி கிட்ட வண்டியை கொண்டு வந்து ஒப்படைக்கிறா. அந்த சிலுக்கு பாவம் இவளை பிடிச்சு கத்தி விட்டு அவள ஒரு சாரி கூட சொல்லல, தெனாவட்டா வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இவ, சார் என்னோட லைஃப் டைம்ல நீங்க சொல்ற அமௌண்ட் நான் பார்த்திருக்க கூட மாட்டேன், நான் எப்படி சார் அவ்வளவு பெரிய காசெல்லாம் ரெடி பண்ண முடியும், சத்தியமா என்கிட்ட இல்லன்னு கெஞ்சிருப்பா. ஹீரோ, சரி உன் அக்கௌண்ட்ல எவ்வளவுதான் இருக்கு அதையாச்சும் சொல்லுன்னு கேட்டா, ஒரு $5,000 கிட்ட நான் சேர்த்து வச்சிருப்பேன், அதை வேணா கொடுக்கட்டுமான்னதோ இவனும் பட்டுன்னு ஓகேன்னுட்டான். இவ, என்ன சார் ஃபுல் காசும் கேக்குறீங்க, கொஞ்சம் கூட குறைச்சல் வாங்கிக்க கூடாதா அப்படின்னதுக்கு, ஏமா 20,000 30,000 ஆகும்ன்ற, நீ 5,000 தான் இருக்குன்ற, சரி அதை கூடனா அதுக்கு கூட சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க, இதை உன்னை பார்க்கவும் பாவமா இருக்கவே தான் அந்த 5,000 கூட நான் ஒத்துக்கிட்டேன், உனக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள ரெடி பண்ணி கொண்டு வந்து அந்த காசை கொடுத்துரு அப்படிங்கிறா. இவ, நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்னு சாரி சாரின்னு அவ்வளோ நேரம் அவனுக்கு தேங்க்யூ சாரியே சொல்லிட்டு கிடக்கா. விழுந்து கட்டிட்டு இப்ப அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, மனசே பாரமா இருக்கு. ஏண்டா கடவுளே, உனக்கு என் மேல இறக்கமே இல்லையா, இன்னும் எவ்வளவுதான் என் பொறுமையை நீ சோதிக்கலான்னு இருக்க, நான் அவ்வளோ கெஞ்சி தரந்தாழ்ந்து போறத பாக்குறதுல அப்படி என்ன உனக்கு சந்தோஷம், இன்னும் எந்த எல்லைக்கு என்ன கூட்டிட்டு போறேன் நானும் பாக்குறேன்னு கடவுளை திட்டிட்டு அங்க இருந்து நொந்து போய் வர. இந்த தங்கச்சிக்காரி வர நடுவுல வந்துட்டு, அக்கா அக்கா அந்த கெஃபே நாளைக்கு ஓபன் ஆக போகுது, அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க, நான் கொண்டு போய் கொடுப்பேன், இதுக்கு மேல யாரு இருக்கா, நான் அவனை பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதே, நான் என்னதான் பண்ணட்டோன்னு. ஹீரோயின், ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோ, இப்ப இந்த கதையை கேட்க நான் ரெடியா இல்ல, நான் எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த கிரஷ் பையன் தான் ஹீரோயினுக்கு போன் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் மீட் பண்ணமே, என்ன எப்படி இருக்கேன்னு. இவளும், நான் கொஞ்சம் பிஸியா இருக்க அப்புறமா பேசிட்டுமானதுக்கு, நாளைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மீட் பண்ணலாமான்னு கேக்குறேன். ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னாலுமே கம்பல் பண்ணி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்றான். ஹீரோயினும் ஓகேங்கிறா. தங்கச்சிக்காரி, யாருக்கா, தெரிஞ்சவங்களா, உனக்கு ஒரு பையன் போன் பண்றானா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு கேக்குறா. அவளுக்கே தெரியாது போல. இவளும் ஹைஸ்கூல் ஃப்ரெண்டுடி, அவனை பத்தி எதுக்கு, அவன் அப்பெல்லாம் ஒரு புள்ளியா இருந்தான், இப்ப கொஞ்சம் மாறி இருக்கானா என்னன்னு தெரியல, சரியான நசை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு தான் இருக்கா. ஹீரோட அம்மாக்கு காலங்காத்தால பார்சல் வந்திருக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அங்க திருடினாங்கல்ல அந்த 2 பிரஷ் தான் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த 2 பிரஷ்ல ஒரு பிரஷ் சேர்ந்த பொண்ணு தான் உங்களோட பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்க அப்படின்னதும் இவங்க அம்மாக்கு அதுலயுமே நம்பிக்கை இல்ல. அந்த பாக்ஸே தூக்கி போட்டுறாங்க. கூடவே இவங்களுக்கு மெசேஜும் வருது, ஒரு கிளிப் பிளஸ் 2 பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருக்க போட்டோ, வேற யாரும் இல்ல ஹீரோயின் அவங்க தங்கச்சியும் உட்கார்ந்து இருக்க போட்டோ தான். உடனே இவங்க பதட்டமா அங்க இருக்க டிராவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க கிட்ட அதே மாதிரி ஒரு கிளிப் இருந்திருக்கு. இவங்களுக்கும் இவங்க பொண்ணுக்கும் கடைசியா தொலைஞ்சு போறப்ப அந்த கிளிப் தான் வாங்கி 2 பேரும் மேட்சிங்கா போட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் இல்ல அவங்க தங்கச்சி 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இவங்க பொண்ணா இருக்கணும். ஆனா ஹீரோயினோட அம்மா அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் தான் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க. தன்னோட குழந்தை காணாம போறதுக்கும் இவங்களுக்கு விபத்து ஏற்படுறதுக்கும் டைமிங் கரெக்டா இருந்திருக்கு. இவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டாங்க. இவங்க கண்ணு முழிச்சு பாக்குற நேரம் அவங்க ஹஸ்பண்ட், ஏண்டி புள்ள எங்கடி, நீ மட்டும் என்னடி வந்திருக்கங்கிறாரு. இவங்களுக்கு அப்பதான் தூக்கி வாரி போடுது. அட பாவி, நீ தேடி கண்டுபிடிப்பன்னு பார்த்தா என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, அப்ப நீங்க தேடலையா அப்படின்னதும் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய பெரிய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாரையும் வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க அந்த டைமண்ட் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்ல 3 டைமண்ட் வந்திருக்கும். அது மட்டும் அந்த பாப்பா தொலைஞ்சு போன இடத்துல கிடைச்சிருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப அனுப்பி வச்ச போட்டோலயுமே அந்த 3 டைமண்ட் மட்டும் மிஸ் ஆகிதான் இருக்கு. அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இது 2த்துல கண்டிப்பா ஒருத்தி தான் நம்மளோட பொண்ணா இருப்பான்னு. அதுக்கப்புறம் தான் மயக்க மட்டும் விழுந்திருக்காங்க. ஹீரோயினோட அப்பா இங்க இருந்து ரொம்ப நாள் அவங்க அம்மாவை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியூர்ல எங்கன்னா போய் இதே வேலை பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும்னு இவரு கிளம்புறாரு. ஹீரோயினோட தம்பி அண்ணா எல்லாரும் சேர்ந்துதான் அவரை கொண்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்ல விட்டு வராங்க. பிள்ளைங்களாம் ஒத்துமையா இருக்குங்கிற சந்தோஷத்தோடவே அந்த மனுஷன் அங்க இருந்து கிளம்ப தங்கச்சிக்காரி டைரக்டா அந்த பண்ணு கடைக்கு வந்துட்டா. எதனா வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஆளுக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு. ஆனா அந்த கடைக்காரரு, உனக்கு சலிப்பே தட்டாதா, ஒயாம இங்கிட்டே வந்து நின்னுட்டு இருக்க, அப்படி நான் வேலை கொடுத்தா சின்சியரா நீ பாப்பியா அப்படின்னு கேட்டது இவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ, என்ன வேலை செய்யணும் இப்பயே சொல்லுங்க, மாவு பேசணுமா, அதை பண்ணுமா இதை பண்ணுமான்னதுக்கு, அதெல்லாம் கிடையாது, இங்க சேல்ஸ் கேர்ளுக்கு தான் ஆள் தேவைப்படுது, அதுக்காக மட்டும்தான் நான் வேலைக்கு எடுக்கிறேன், சும்மா பண்ணு ரெசிபி எல்லாம் கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாம போயிட்டு 1 மந்த் அங்க டெலிவரி கேர்ள் வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னதும் இவளும் ஜாலியா அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ அம்மாவோட அசிஸ்டன்ட் ஹீரோட அப்பா கால் பண்ணி சொல்றாங்க, உங்க வைஃப் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, கொஞ்சம் வர முடியுமான்னு. அவருக்கு எப்ப அந்த குழந்தை தொலைஞ்சதோ அதுல இருந்து பெருசா இவங்க மேல நாட்டமே இல்ல, ஒரு வித கோவம் தான் இருக்கு, அதனால இப்பயுமே நான் வரல, நீங்களே எது வந்தாலும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. இவங்க அதை கேள்விப்பட்டு
பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அந்த ஆள் இப்படிதானே எனக்கு அப்பயே தெரியும், அவங்கிட்ட நீ எதுக்கு சொல்ற, நான் வீட்டுல விழுந்து கிடந்தப்ப பக்கத்துல இருந்த நிறைய ப்ரூஃப் நீ பாத்திருப்ப, இப்போதைக்கு எனக்கு இருக்க முதல் கடமை என்னோட பொண்ணு எப்படின்னா நான் காப்பாத்தணும், அந்த DNA டெஸ்ட் மட்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்து ரிசல்ட் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயின் அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டான கிரஷ் பையில பார்க்க வந்திருக்கா. அவனும் இவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை முன்கூட்டியே ஆர்டர் பண்ணி வச்சுட்டான். சும்மா என்னன்னா என்ன லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேச்சுவாக்குல ஹீரோயின் இப்போ வரைக்கும் நான் கான்ட்ராக்ட் ஒர்க்கரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், மேபி இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நான் பெர்மனன்ட் ஸ்டாஃபா கூட ஆகுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவனும் இவளுக்கு விஷ் பண்றான். கூடவே அவனோட கார்டையும் கொடுக்குறான். சாயந்தரம் இந்த இடத்துக்கு மறக்காம வந்துரு, நானும் இப்பதான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன், அதுக்கு நீ எனக்கு விஷ் பண்ணல அப்படின்னு அந்த கஃபேவோட ஃபுல் இன்டீரியர் வேலையை இவன் தான் பாத்திருக்கான். அதை பத்தி தான் சொல்றான். இவளும் சரி ஓகேன்னு ஆபீஸ்க்கு வந்துட்டா. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் ஹீரோயினுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில பார்த்தா ப்ரீவியஸா பார்த்தோம்ல இவ எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஒரு கெஃபேல மீட் பண்ணிருப்பாளே, அங்க வெள்ளை சட்டை போட்டு ஒரு சிலுக்கு, அந்த சிலுக்கு வந்து நிக்குது. அவ ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவளும் ஒரு பெரிய இடத்துல வர படிச்சிருக்கலாம். அதனால டைரக்ட் ரெக்கமெண்டேஷன்ல ஹீரோயினுக்கு வர வேண்டிய அந்த வேலை இந்த பிள்ளைக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான், ஹீரோயின்லாம் திகைச்சு போயிட்டா. இதுக்காக தான் இத்தனை வருஷம் நாய் படாத பாடு பட்டிருக்கா. இப்ப என்னன்னா அசால்ட்டா இதுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா ஹீரோயின் நெக்கலா வேற ஒரு பார்வை பார்த்துட்டு போகுது. அந்த பாஸும் கேஷுவலா சொல்லிட்டாரு, நீங்க கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்காக 2 வருஷம் மாடா உழைச்சிருப்பீங்க, ஆனா இது மேல எடுத்த உத்தரவு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளில போயிட்டாரு. ஹீரோயின் இதை விட்டு கொடுக்கறதா இல்ல. வெளில வந்து அவகிட்ட கேக்குறா, ஏடி சிலுக்கு உனக்கு தெரியும்ல நம்ம மீட் அப்பயே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல, உன் கம்பெனில தான் உனக்கு வர வேண்டிய வேலை தான் எனக்கு வரப்போகுது, நீ ஏன் சொல்லலன்னு கேட்டா, இல்ல எனக்கு சொல்லணும்னு தோணல, நான் சொல்லல, ஏன்னா உன்னோட மூஞ்சில இப்ப வந்துச்சுல ஒரு ரியாக்ஷன், அதை பார்க்கணும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன தெரியுமா காண்டாச்சு, நீ எல்லாம் என் கால் தூசுக்கு பெறமாட்ட, உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா உனக்கு இருக்கு பாரு ஒரு கர்வம், என்கிட்ட எல்லாமே கிடைக்கும், நான் கடைசி வரைக்கும் யார் கையும் ஏந்தி நிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு திமிரு, அத காலேஜ்ல இருந்தே உடைக்கணும்னு எனக்கு அவ்வளவு பெரிய ஆசை. ஒரு வாட்டி டூர் வர்றதுக்கு உன்கிட்ட காசு இல்ல, நான் காசு கொடுக்குவான்னு கேட்டா நீ எனக்கு கொடுத்தாலும் அது உன்னோட காசு இல்ல உங்க அப்பாவோட காசுங்கிற, காசு வருதேன்னு சொல்லி சந்தோஷப்படல, அவ்வளவு திமிரா பேசினல, அதுக்காக தான் உன்னை இப்படி செதைச்சு பாக்கணுங்கிற ஆசையை நான் நிறைவேற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறா ஹீரோயின். ஏண்டி எனக்கு காசு வேணும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட கேட்கல, அந்த ஒரு காரணத்துக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி நீ என்ன பழி வாங்கியிருக்க அப்படிதானே அதுக்காக. ஆமா, மத்தவங்கள மாதிரி நீயும் என்கிட்ட எல்லாத்துக்கும் கெஞ்சிட்டு நின்னுட்டு இருந்தீங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காது, இப்ப கூட ஒண்ணுமே இல்ல, என் கெத்த காமிக்கிறதுக்காக தான் உன்னோட இடத்துக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டிய இடத்துக்கு எந்த கஷ்டமும் படாம அசால்ட்டா வந்து நிக்கிறேன். நான் நம்ம காஃபி ஷாப்ல மீட் பண்ணப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தா மட்டும் எதனா மாத்திருக்க முடியுமா என்ன, 2 நாளுக்கு முன்னாடி தெரிய வேண்டியது இப்ப தெரிஞ்சிருக்கு, அப்படி எடுத்துக்க வேண்டியதானதும் ஹீரோயின் என்னடி சொல்லிட்டு இருக்க நீ, நான் உன்கிட்ட கெஞ்சு கேட்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்னோட இத்தனை வருஷம் உழைப்ப அசால்ட்டா நீ தட்டி பறிச்சுக்கணும்னு நினைக்கிற, ஏன் எப்பயுமே ஏழையா இருக்கவங்க பணக்காரங்க காலை பிடிச்சுதான் வாழணுமா என்ன, இந்த இடம் இல்லைன்னா எத்தனையோ இடங்களுக்கு கிடைக்கும், நான் கேட்டிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிருப்பனா இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் வேற கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பேன், இப்பயும் ஒன்னும் கேட்டு போல, நீ கெஞ்சு கேட்டினா வேணா நான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னது ஹீரோனா கெஞ்சணும்ல, உன்ன மாதிரி கேவலமானவளுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னாதான் நல்லா புரியும்னு நினைக்கிறேன்னு போலுச்சுன்னு ஒரு குத்து மூக்கு உடஞ்சே போச்சு. அதுக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகாம பயங்கரமா போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. 2 பேரும் அடிச்சுக்கவே ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த ஆக்கல போவான். இதை பார்த்து காண்டானவன் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி 2 பேரையும் புடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. என்ன பிரச்சனைன்னு விசாரிக்காம ஹீரோயினையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்ப 2 பேரும் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா ஹீரோயினுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அந்த அம்மாக்கு லைஃபே கேள்விக்குறி ஆகிடும். இப்ப போகணும்னு நினைக்கிற அந்த வேலைக்கெல்லாம் போக முடியாதுல்ல, அதனால குடும்ப கௌரவம் கேட்டுரும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. போலீஸ்காரரே சொல்றாரு, இல்லம்மா 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்றீங்க, ஆனா அந்த பொண்ணை பாரு கிழிஞ்ச கோணி மாதிரி உட்காந்து கிடக்கு, அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் அதிகமா கிடைக்கும் ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இப்படி பார்ஷாலிட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பத்தி நான் எல்லா குரூப்லயும் போட வேண்டியது வரும், சோசியல் மீடியால நான் ஷேர் பண்ணுவேன். சண்டை போட்டுக்கிட்டது 2 பேரும் 2 பேருக்குமே ரத்த கலரியில தான் உட்கார்ந்து இருக்கும். அப்ப 2 பேருமே தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இவ எவ்வளவு கேவலமானவங்கிறதுக்கு என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு, நான் எங்களோட ஸ்கூல் குரூப்ல உட்பட நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னதுமே அதுக்கு லைட்டா பயம் வந்துருச்சு. ஏண்டி என்னடி நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க, நீ தானே எல்லாத்தையும் பண்ண, நீ இந்த பிரச்சனையை சரி கட்டுறது கூட ரெடியா இல்ல, அப்ப நான் என்ன பண்ண முடியும், இதுதானே ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கேக்குறா. ஈரனா பண்ணு, சொல்யூஷன் இல்லன்னு யாருமே சொல்லலி, ஆல்ரெடி என் மேல ஒரு கேஸ் குடுக்குற, அப்ப இன்னொரு கேஸ் வாங்குறதுல எந்த தப்பும் இல்ல, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தான் தலைவலியை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த சிலுக்கோட அப்பா வந்துட்டாரு. அவர் கொஞ்சம் நல்ல மனுஷனா இருக்கவே இவ மேல எந்த பிரஸ்டாஜஸும் கொடுக்காம 2 பேரையும் சேர்த்தே
வெளில கூட்டு வந்துட்டாரு. ஹீரோயின் கிட்ட அவர் மன்னிப்பு கேக்குறாரு. அந்த சிலுக்கையும் பிடிச்சு திட்டி விடுறாரு. கேவலமா இல்ல, ஒரு சொந்த ஃப்ரெண்டு கிட்ட இவ்வளவு சீப்பா யாருன்னா நடந்துப்பாங்களா? என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே அவமானமா இருக்கு. நீயும் இந்த அளவுக்கு அடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லமா. ஆனா நீயும் தப்பு பண்ணிட்ட. உனக்கும் ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் அதை பாரு. நீ எந்த இடத்துக்கு போனாலும் நம்மள கீழே தள்ளி விட்டு மேல வர்றதுக்குன்னு எத்தனையோ பேர் வெயிட் பண்ணுவாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சது நடக்குது, கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம கைகலப்பு தான் சரியான ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா உன் லைஃப் தாமா பாதிக்கப்படும். கொஞ்சம் பொறுமையா இருந்து பழகி கொடாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள அங்கிருந்து கூப்பிட்டு கிளம்பிட்டாரு. ஹீரோயினும் ஸ்கூல்ல இப்படிதான் பிரச்சனை பண்றப்ப அவங்க அப்பா வந்து இவளை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருப்பாரு. வசதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தப்ப இவங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. இப்ப எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா இப்ப வந்திருக்க வேலையும் ஈஸி ஒன்னும் கிடையாது, பயங்கர டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க தான் உங்க உயிரை பாத்துக்கணும், அப்புறம் எதுக்கும் எங்களை குறை சொல்லாதீங்கன்னு மேஸ்திரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவங்க அப்பா ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சான்னு கேட்கறதுக்காக கால் பண்றாரு. ஆனா இவ போனே எடுக்காம அப்படியே குடியே முழுகி போன மாதிரி பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கா. தங்கச்சிக்காரி ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனா அவன் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டான். தங்கச்சிக்காரி ராத்திரி வரைக்கும் அந்த கெஃபேலே உட்காந்து கிடக்கா. காஃபி குடிச்சிட்டு எப்படின்னா அவன்கிட்ட பேசிடலான்னு. கடைசியா தான் ஞாபகம் வருது, தன்னோட அக்காக்கு வேலை கிடைச்சிருந்தா அவ போன் பண்ணிருப்பா. அப்ப பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு வேலை கிடைக்கல போலன்னு சொல்லி குடிச்சு காஃபிக்குள்ள பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாப்பா. கடைசியா ஒரு வாட்டி நம்பராச்சும் கொடுத்துட்டு போவேன்னு அவன் போனை வாங்கி நம்பர் டைப் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடிட்டா. எல்லாரும் ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் முகத்துல காயமா இருக்கவே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா. எல்லாரும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. டைரக்டா அவங்க அம்மாவை பார்க்க வந்துட்டு அது வந்துமான்னு இழுப்பா. அவங்க அம்மா வேலை கிடைக்கலையா, பரவாயில்ல விடு, வேற வேலை கிடைக்கிறப்ப பாத்துக்கலாங்கிறாங்க. இவ இல்லம்மா என்ன வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்களா, பெர்மனன்ட் ஜாபாவே இருந்தாலும் உங்களெல்லாம் விட்டுட்டு என்னால போக முடியுமா, அதனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சமாளிச்சுட்டா. வெளில வரப்ப அவங்க அண்ணன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்கு, உன்னோட பேக் எங்க, என்ன ஒரு மார்க்கமா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். இவ இல்லனா எனக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சானுங்க, அதனால கொஞ்சம் எக்கு தப்பா குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் இப்படி இருக்கேன். சரி ஓகே நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மாடி கோடிட்டா. ஆனா தங்கச்சி மாடி கோடி வந்து அவளோட மாஸ்க ரிமூவ் பண்ணி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டா. யார்கிட்ட சண்டை போட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிப்பா. நான் தான் சொன்னல கீழே விழுந்துட்டேன்னு. ஒன்னும் இல்ல, நாளைக்கு சரியாகிடும், கொஞ்சம் சைலண்டா இருந்துட்டு அங்கிருந்து எழுந்து ஓடிட்டா. அவங்க அப்பா ஒரு பக்கம் பொண்ணுக்கு வேலை கிடைக்கலங்கிற கவலையில எக்கு தப்பா குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் தான் வந்திருக்கா. ஆனா அவளோட கார்டெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. வாசல்ல அவளோட எல்லாத்தையும் பேக் பண்ணி இதோட கிளம்புமான்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. எவ்வளவு மாடு மாதிரி உழைச்சிருப்பா. ஒரு வார்த்தை கூப்பிட்டு யாருன்னா பேசி ஈசி சமாதானப்படுத்தி அமைச்சிருக்கலாம். இப்படி பண்ணிட்டானுங்களே தான் அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அதுல ஒருத்தர் இவங்களோட பொண்ணு அப்படிங்கறது ப்ரூஃப் ஆகிட்டு கரெக்டா அண்ணன் எடுத்துக்குன்னு பார்த்து அதை அனுப்பி வச்சவங்க கிட்ட இருந்து போன் காலும் வருது. நான் தான் உங்களுக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சேன்னு சொன்னதுமே அவங்க அம்மா சரி ஓகே உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேடியோ குஷியில ஒரு $1 million போதும், 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் போட்டிருந்தீங்க, இப்ப எப்படியோ கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 1 million கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்னதுக்கு என் பொண்ணு மட்டும் உயிரோட இருக்கா சேஃபா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சா போதும், நான் உனக்கு யோசிக்காம 2 பில்லியனே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது இந்த லேடி சந்தோஷத்துல சரி கேஷா ரெடி பண்ணி வைங்க, நீங்க எனக்கு கொடுத்ததும் நானும் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றா. அவங்களும் 1 hourல கரெக்டா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. 1 ஹவருக்கு அப்புறமா அந்த லேடிக்கு காசை கொடுத்ததும் அவளும் அட்ரஸ் அனுப்பி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. வீட்டுக்கு போய் ஜாலியா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது அவங்க அம்மா எப்படியோ உஷாரா அந்த பேங்க்ல இருந்து இவங்களை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையை கடத்தினது இவதான் அப்படின்னு கேக்குறாங்க. இவ இல்ல மேடம், காசுக்காக அப்ப வேற ஒருத்தங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இது, அதை நான் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஆனா நான் உங்க குழந்தைய கடத்தல, தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுரா. அவங்க அம்மா நம்பர்தா இல்ல, உண்மையை சொன்னா உயிர் தப்பிப்பன்னு மிரட்டினதோ எல்லாரையும் வெளியில அமிச்சிட்டு ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்றேன் என்னன்னு தெரியல. அவங்க அம்மாவும் வெளியில வந்துட்டு ஹீரோயின் ஃபேமிலியை பத்தி எல்லாம் கொஞ்சம் விசாரிக்க சொல்றாங்க. ஹீரோ ஒரு புறம் ஹீரோயினுக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிருக்கான். ஹீரோயின் குளிக்கலான்னு அங்கிருந்து எழுந்து போயிருப்பா. அவங்க தங்கச்சி இப்பதான் அவளோட போனை ஆன் பண்ணி செக் பண்றா. அதுல அந்த வாய்ஸ் மெயில் வந்திருக்கு, நாளைக்கு மட்டும் 5000 இந்த இடத்துல கொண்டு வந்து குடுக்கலனா அதுக்கப்புறம் பாத்துக்கோ நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. இவ எங்க அக்காவே பிளாக்மெயில் பண்றவன சும்மா விடலாமா, அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி அந்த போன்ல இருக்க ஸ்டிக்கர் எல்லாம் மட்டும் மாத்தி இவ போன்ல ஒட்டிக்கிறா. எப்படி ஹீரோயின் சுவிட்ச் ஆஃப் தானே பண்ணி வச்சிருக்கான்னு. ஹீரோக்கும் நான் காசு கொண்டு வரேன்னு மெசேஜ் அனுப்புவேன். அந்த நம்பிக்கையில அவனும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ வந்து கண்டுபிடிச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறா. எங்க அக்காவை பிளாக்மெயில் பண்றல ஹீரோ சோசியல் மீடியா ஃபுல்லா போட்டு விடுறேன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுமா அவங்க அக்காவோட காசை கொடுக்க சொல்லி நான் இதுக்கு தான் கேட்டுட்டு இருக்கேன். குடும்பமே ஸ்கேமர்ஸா இருப்பீங்களான்னதுக்கு இவ மன்னிச்சிருங்க, அவளுக்கு வேலை போயிடுச்சு, பாவம் நிறைய மன உளைச்சல்ல இருக்கா, அதனால கூடி மறந்துருப்பாளோ என்னமோ, எப்படின்னா நான் சீக்கிரம் அந்த காசை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இவ அவளோட வேலைக்கு வந்துட்டா. அவங்க அம்மா மறைஞ்சிருந்து 2 பொண்ணுங்களும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுத்துல எது இவங்க பொண்ணுங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சரி ஹீரோயின் அம்மா கிட்டே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுப்பமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டா ஸ்டார்டிங்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல எல்லா ப்ரூஃபுமே சாலிடா வந்து நிக்கவே அதுக்கு மேலே அவங்க அம்மாவால சமாளிக்க முடியல. ஆமா உண்மைதான், ஹீரோயின் தான் உங்களோட
பொண்ணு அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா காண்டாய் கத்திட்டு இருக்காங்க. இந்த ஊர் முழுக்க நாங்க சல்லடை போட்டு தேடணும், என் பொண்ணு எங்கன்னா இருந்தானா கூட்டு வந்து குடுங்கன்னு. அப்பெல்லாம் உனக்கு இறக்கமே வரலையா? எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு கேட்டுதான் அவங்க அவங்களோட பிளாஷ்பேக்க சொல்றாங்க. குழந்தைங்களை மார்க்கெட்டு கூட்டு போனவங்க சுத்தமா கவனிக்காம ஒரு பிள்ளைய மட்டும் கையை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு பிள்ளைய கையை பிடிக்காம விட்டுட்டாங்க. அந்த குழந்தை ரோட்டுக்கா ஓடவே ஒரு வண்டி இடிச்சு அந்த குழந்தை ஸ்பாட்ல இறந்து போயிட்டு இவங்க குழந்தைய அடக்கம் பண்ணிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில தான் ஹீரோயினுமே ஒரு பாலத்துக்கு அடியில உட்காந்துட்டு இருந்திருக்கா. ஐயோ நம்மளுக்கு கடவுள் ஒரு குழந்தைய பறிச்சது இன்னொரு குழந்தைய கொடுத்திருக்காரு போலங்கிற நம்பிக்கையில இவங்க பாட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சிருக்காங்க, எதனா குழந்தை மிஸ் ஆகிருக்க மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு. அவங்களும் அப்படிலாம் இல்லன்னு சொல்லவே இவங்க ஃபேமிலியும் பிசினஸ் விஷயமா துபாய்க்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. நம்ம குழந்தை மாதிரியே இருக்கு, நம்ம குழந்தை ஏஜ் தான் இருக்கும், எதுக்கு மாத்தி நம்ம எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டுன்னு அந்த குழந்தை இறந்துச்சு இல்லையா, அதை கூட ரிஜிஸ்டர் பண்ணாம அவளோட பாஸ்போர்ட்ல இவளை கூட்டிட்டு துபாய்க்கும் இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் வரவே யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவும் கிடையாது. இவங்க அம்மா அடி பாவி, உன் செத்து போன பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லையாடி, உன் பிள்ளை காணாம போச்சுன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நீ என் பிள்ளையவா சூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க அம்மா காரி நியாயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அப்ப நீ ஏன் உன் பிள்ளைய தொலைச்ச? அந்த மலை மேட்ல அந்த பிள்ளைய எத்தனை பூச்சி கடிச்சதோ, ஒரு வாய் சோறு கூட இறங்காம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்துச்சு, நான் தூக்குனதும் பாசமா அம்மான்னு என்ன அணைச்சுக்குச்சு, அப்பேற்பட்ட பிள்ளைய நான் அப்படியே விட்டுட்டு வர முடியும்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா, என் குழந்தை யாரோ ஒருத்தர் கடத்தி இருக்காங்க, நானும் அங்க விட்டுட்டு வரல, நடந்தது எல்லாமே நடந்துட்டு போகுது, ஆனா இப்ப என் புள்ள கிட்ட நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா, அது எப்படி சொல்ல முடியும்னதுக்கு நான் சொன்னா என் பொண்ணு ரொம்ப பெரிய ஷாக்ல விழுவா, ஆனா நீ தான் இப்ப சொல்லி ஆகணும், இதுக்கு மேலேயும் என் பிள்ளை இங்க இருந்து கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன், நீயே சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மா கூட எப்பயுமே இருக்க அந்த ஆன்டி வேற கேட்டுருச்சா, வந்து நயனு கேட்டுட்டே இருக்கு, நீ இப்ப என்ன பண்ண போற, உன் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாரு, உன் பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பே, இப்ப தூக்கி கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு. ஐயோ நானே மண்டை காய்ச்சல்ல இருக்கு, இன்னும் சாகடிக்காதன்னு திட்டி விட்டு அங்க இருந்து எழுந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் ஹீரோனோட நினைப்பாவே இருக்கு, வேற நல்ல வேலை கிடைக்கலன்னு அவளோ ஒரு பார்ட் டைம் ஜாப பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு வேற அவங்க அம்மா சொல்லிருப்பாங்களா. அவளுக்கு கால் பண்ணா தங்கச்சி கறி தான் போன் எடுக்கிறா, அவ மாத்தி வச்சதுனால அவங்க அப்பா, நானே எமர்ஜென்சியா அவகிட்ட பேசணும்னு பண்ண நீ எடுக்கிற, சரி நான் அவகிட்ட பேசிக்கிறேன் வெய் போன்னு கட் பண்ணி விட்டாரு. இவளோட கிரஷ் கால் பண்ணுவானா, நம்பர் வர கொடுத்துட்டு வந்திருக்கமே ஆசையா போனை பாத்துட்டு இருக்க. அந்த பேக்கரி ஓனர் என்ன காலங்கள்ல இருந்து போனையே பாத்துட்டு இருக்க, யார் கால்க்குனா வெயிட் பண்றியானதுக்கு என்னோட கிரஷுக்கு தான் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கான், ஆனா அவன் போனே பண்ணல, பிஸியா இருக்கான் போலன்னதுக்கு அவரு, அவன் பிஸியாலாம் இல்ல, அவனுக்கு உன்னை கண்டா பிடிக்கல, நீ ஏதோ சும்மா நைன் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி அவனுக்கு தோணிட்டு இருக்கோ என்னமோ, அதனால தான் கால் பண்ணலன்னா இவ ஒத்துக்க மாட்டா. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, மேபி அவர் கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவாரா இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பேசுவாருங்கிற நம்பிக்கையில இருக்கா. ஆனா ஹீரோயின் மேல லைட்டா காண்டாகுது இவளுக்கு. ஹீரோயின்காக அன்னைக்கு போனதுனாலதான் அவளோட கிரஷ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியல, அன்னைக்கே பண்ணியிருந்தா இந்த நிலைமை ஆகிருக்காதுல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காண்டுல கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் வேற ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு அவளோட பாஸ் ஒரு பக்கம் அவளை கத்திட்டு கிடக்க, இந்த விஷயத்த வெளில நின்று ஹீரோட அம்மா நோட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோட அம்மான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், அப்படியே பிக்ஸ் பண்ணிப்போம். அவங்க அந்த பாஸை கூப்பிட்டு, இனிமே அந்த பொண்ணு அங்க வேலை பார்க்க கூடாது, நீ தான் இந்த காசை வச்சுக்கிட்டு எப்படின்னா இந்த விஷயத்த முடிச்சு விடலன்னு சொல்லி கொஞ்சம் நிறையவே காசு கொடுத்து அனுப்புறாங்க. அவரும் அவளை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னோட பேரனுக்கு இந்த வேலை வேணும்னு கேக்குறாமா, இந்த வாரத்துக்கான மொத்த சம்பளமும் கொடுத்துட்டு எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுலயும் ஹீரோயின், இதுதான் என்னோட சம்பளம், நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்கன்னு மிச்ச காசை ஒப்படைச்சிட்டா. சரி வச்சுக்கோமான்னு சொல்ல மனசு இல்லாம அந்த ஆளு அதை எடுத்து அவனோட பாக்கெட் குள்ள போட்டுக்கிட்டான். ஹீரோட அம்மாக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு, இவதான் அந்த பிள்ளை, ஹீரோட தங்கச்சின்னு நம்ம பிக்ஸ் பண்ணிப்போம். பொண்ணு எங்க இருந்து ரொம்ப டவுனா இருப்பாளோன்னு அவங்க அப்பா அவளை கூட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசி ஓரளவுக்கு அவளுக்கு மனதைரியத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவ்வளவு தூரத்துல இருந்து இவளை சரி கட்டுறதுக்குன்னு வந்திருக்காரு. ஹீரோயின் கிட்ட அடி வாங்கினால அந்த சிலுக்கு கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டல் பில்க்கு பே பண்றேன் இன்னும் கொடுக்கலையான்னு. ஹீரோயின் 5000 தானே, ஏன் இப்படி 9 கேட்டுட்டு இருக்கும் போது அவளுக்கு ஞாபகம் வருது, ஹீரோக்கு காசு கொடுக்கறதா சொன்னமே மறந்துட்டமேன்னு. இவதான் நேர்மையானவள, இவளே டைரக்டா ஹீரோக்கு கால் பண்ணி, மன்னிச்சிருங்க எனக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படவே உங்களோட காசை டைமுக்கு என்னால கொடுக்க முடியல அப்படிங்கிறா. ஹீரோ சரி இந்த இடத்துக்கு காசோட வாங்குறான். இவ இப்ப என்கிட்ட காசு இல்ல, இப்பயும் நான் டைமிங் கேட்கறதுக்காக தான் காலே பண்ணேன்னு சொல்லும்போது ஹீரோ, சரி உனக்கு ஜாப்பனீஸ் இல்லன்னா இங்கிலீஷ் தெரியுமா, தெரியுனா கொஞ்சம் உடனே நான் அனுப்புற அட்ரஸ்க்கு வா, நீ எதிர்பார்க்கறத விட அதிகமாவே நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒர்க்கே கொடுக்குறான். அவனுக்கு சில கிளைண்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க 2 பேருக்குள்ள லாங்குவேஜ் இஷ்யூ இருக்க கூடாதுன்னு ஒருத்தரை வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன விபத்துனால அவரால் இங்க வர முடியல, அதனாலதான் ஹீரோயின் கிட்ட கேட்கவே இவளுக்கும் அதெல்லாம் அத்து பிடிப்பல. வீட்டுக்கு போயிட்டு உடனே ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்நேரத்துக்கு தான் அவங்க அம்மா வந்து இவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின், எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, தயவு செஞ்சு என்ன இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டா. ஹீரோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க இந்த உண்மையை, நம்ம பொண்ணு இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு. இப்பயே இவங்களுக்குள்ள சண்டை தான் முட்டிட்டு இருக்க. ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சா கூட என் கிட்ட சொல்லாம நீயே இப்படி முடிவெடுத்து அவளை தேடி கண்டுபிடிச்சு இப்ப சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுருக்க. வேற ஒருத்தவங்க வளர்த்தவங்க கிட்ட டைரக்டா போய் பேசி மறுபடியும் அவங்க எதனா பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்நேரத்துக்கு இவங்களோட பொண்ணு வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்க வெளில இருக்க. அவங்க
அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் அவகிட்ட உன்னோட அக்காவை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கிறத சொல்லிட்டாங்க. ஹீரோயினா அந்த இடத்துல செம்ம சூப்பரா பிரசன்டேஷன் கொடுக்குற, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க அந்த ஈவெண்ட் போயிட்டு இருக்கும் போதே அந்த தங்கச்சி அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்றா, அம்மா அப்பா 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமான விஷயம் என்னன்னா தொலைஞ்சு போன அக்காவை கண்டுபிடிச்சிட்டாங்களா, உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வா, ஏதோ பெரிய பிரச்சனை ஆக போதுன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடவே ஹீரோவும் என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு ஆள் கிட்ட நீ இந்த விஷயத்த பாத்துக்கோ, வீட்டுல ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவனும் வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு பேசி முடிச்சுட்டான். ஹீரோயினா சுத்தி முத்தி இவன் எல்லா இடத்துலயும் தேடுறா, இவனை காணும். ரொம்ப நேரமா இவன் வந்துருவான் அந்த இடத்துல வெயிட் பண்ணி இருக்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. கடைசியா கிளம்புறா. வரும்போதே இவகிட்ட சுத்தமா காசே கிடையாது. இருக்க கொஞ்ச நஞ்சத்தை பொறுக்கி போட்டு டாக்ஸி புடிச்சு வந்துட்டா. ஹீரோ சொன்னானேன்னு இப்ப போக பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம அந்த இருட்டுல கஷ்டப்பட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறா. சரி எப்படின்னா கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி கிளம்பிடலாமேன்னு. ஆனா அதுக்குள்ள அங்க ஒருத்தர் ரெயின் கோட்டோட வந்து நிக்கிறாரு. என்ன பாப்பா தனியா நிக்கிற, வீட்டுக்கு போக எதனா உதவி வேணுமா என்ன, வேணும்னா வா நான் டிராப் பண்றேன் அப்படின்னு ஒரு மாதிரியா கூப்பிடுறாரு. இவளுக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கு. இல்ல என் புருஷன் வந்துட்டு இருக்காரு, நீங்க போயிட்டு வாங்கன்னு அவர் அனுப்பி வைக்கிறா. ஆனா இருந்தாலும் இவளுக்குள்ள அந்த பயம் போகவே இல்ல. போனவ ரிட்டர்ன் கண்டிப்பா வருவானோ, எதனா குடைச்சல் குடுப்பானோன்னு தான் தோணிட்டே இருக்கு. இங்கே நின்னுட்டு இருந்தா வேலைக்காகுதுன்னு சொல்லி நடந்தே கிளம்பிடலான்னு நடந்து வந்துட்டு இருக்கா. மறுபடியும் அதே ஆள் வராரு. இவளை தாண்டி ஒரு 2 ஸ்டெப் வந்து நிக்கிறாரு. ஒரு நிமிஷம் இவ உயிர் இவ கையில இல்ல. ஐயோ என்ன நடக்க போதுன்னு பயங்கரமா பயந்துட்டு இருக்கா. ஆனா கடைசியில அவரோட பெடல் ஏதோ ஸ்டக் ஆகி நின்றுருக்காரு. மறுபடியும் பெடல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஆனா போனவன் மறுபடியும் வரமாட்டான் அப்படிங்கறதுல எந்த கேரண்டியும் கிடையாது. இவளும் எத்தனையோ கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பாத்திருப்பா, ஹீரோ எடுக்கவே இல்ல. யாருக்கிட்ட கேட்டுமே காசு இல்லன்ற மாதிரி தான் சொல்றாங்க. மழை வேற கொட்டி தீத்து இன்னும் இவளோட சாபத்தை வாங்கி கொட்டிக்குது. இவனை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம். ஏமா 1008 சொல்லி எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன்டா, என்னால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல, கொஞ்சம் தயவு செஞ்சு வான்னு கூப்பிடவே அவனும் உடனே அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோக்கும் உன்னோட போன் கிடைச்சு அந்த மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு ஹீரோயின்காக தான் அவனும் கிளம்பி வந்துட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு பையன் வர்றதுக்கும் ஹீரோ வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. அவன் வந்து அவளை கூட்டு போகவே ஹீரோ தூரமா இருந்து பார்த்துட்டு சரி ஓகே அவளே கால் பண்ணி அவளோட பாய் ஃப்ரெண்டே கூப்பிட்டு விட்டுருக்கான். அவனே கூட்டு போட்டோம், நம்ம எதுக்கு நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுறான். மன்னிச்சிருமா வேணும்னு பண்ணல, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போக வேண்டியதா இருந்துச்சு, எவ்வளவு அமௌண்ட்னு சொன்னீங்கன்னா நானே அனுப்பி விடுவேன்னு. இவ்வளவு அந்த அமௌண்ட் அனுப்பி விட்டு அங்கனக்குள்ளவே உறங்கிட்டா. அவனும் வீட்டுக்கு இறக்கி விட்டு அப்புறமா எனக்கு இதுக்காக ட்ரீட் வேணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் அடிச்சு போட்ட மாதிரி காலையில 11 மணி வரைக்கும் தூங்குறா. அவங்க அம்மா வந்து பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் தூங்கலாமா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், இந்த நல்ல ட்ரெஸ் போட்டுக்கு கூடவே கொஞ்சம் மேக்கப்பும் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இவளும் கேக்குறா என்னமா பிளைண்ட் டேட் ஆனதுக்கு முக்கியமான ஒரு டேட்னு கூட சொல்லலான்னு டைரக்டா ஹீரோட அப்பா அம்மா முன்னாடி கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவங்களும் சாப்பாடு ஆர்டர் பண்ணவே ஹீரோயின் அலது பிளதையா சாப்பிடுறா. அவங்க என்னம்மா அடிச்சுக்க போது பொறுமையா சாப்பிடுனா, இல்ல நான் நேற்று ராத்திரில இருந்து எதுவுமே சாப்பிடலையா, சாப்பாடு வேற நல்லா இருக்குன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு பேச்சு கொடுத்துட்டே இருப்பா. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க அந்த அசேங் குரூப்போட சிஓ தானே, இவங்களை எப்படிமா உனக்கு தெரியும்னு கேக்குறா. அவங்க அம்மா உன்னோட மூலமா தான் எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க தான் உன்னோட ஒரிஜினல் அம்மா அப்பா அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டாங்க. அவளால நம்ப முடியல. என்ன சொல்றீங்க எனக்கு புரியலன்னா, அவங்க தான் உன்னோட சொந்த அப்பா அம்மான்னு சொல்றேன்னு கொஞ்சம் கூட கண்ணுல ஒரு பயமோ எதுவுமே இல்லாம தைரியமா சொல்றாங்க. ஹீரோயின் புரியாத புதிரா அவங்க 2 பேரை பார்த்துட்டு இருக்கு. ஹீரோயின் அம்மா வேற இவங்க தான் உன்னோட சொந்த அம்மா அப்பா அப்படின்னு அந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இவளுக்கு தலையும் புரியல வாழும் புரியலம்மா, என்னமா சொல்றேன், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் திருத்தமா சொல்லுமானா. அவங்களும் இந்த மாதிரி சின்ன வயசுல ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுமா, அந்த விபத்துல என்னோட குழந்தை இறந்து போச்சு, அப்ப கரெக்டா நீ கிடைக்கவே கடவுள் தான் எங்களுக்காக உன்னை அனுப்பி வச்சிருக்காரு, நீ ஒரு அனாதை குழந்தை, உனக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க உன்னை தூக்கிட்டு போனோம். போலீஸ் கிட்ட கூட நாங்க ரிப்போர்ட் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் நாங்களே உன்னை வளர்த்துட்டும் வந்தோம். இப்ப உன்னோட சொந்த பேரண்ட்ஸ் உன்னை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க, நீ இனிமே அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து எழுந்து போறாங்க. ஹீரோயினும் போலான்னு பாக்குறப்ப ஹீரோட அம்மா ஒரு நிமிஷம் நின்னு அவங்க கிட்ட பேசணும்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் என்ன மன்னிச்சிருங்க, இப்ப நான் நிறைய விஷயத்த டீல் பண்ண வேண்டியது இருக்கு, அதை பண்ணிட்டு அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. இவங்க பின்னு கூடி போலான்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தடுக்கிறாரு. அவளுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும், நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது விடுன்னு. இவங்க அதை எப்படி விட முடியும், 25 வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு பாத்திருக்கேன், ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட பேசாம அவ பாட்டு எழுந்து ஓடிட்டா. இதுல உங்க அப்பா வேற என் பேத்திய கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு இவர் பதறாரு. அதுக்குள்ள எதுக்கு எங்க அப்பா கிட்ட சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இல்ல உங்க அப்பாக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு, சுத்தி வளைச்சு கேட்டாரு, நானும் சரி சொல்லுவோமேன்னு சொல்லிட்டேன், எப்படின்னா சீக்கிரமே அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும், அதுக்கான வேலையை பாப்போமே அப்படின்னு சொல்றாங்க. இவரு அவசரப்படாதனா படாத, எல்லாத்துலயும் அவசரப்படுறதுதான் உனக்கு வேலையா போச்சு, பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு இவரு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஹீரோயினும் பஸ் ஸ்டாப்க்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, என்னம்மா நீ பாட்டு எடுத்தோம் கவுத்துன்னு என்னமோ சொல்லிட்டு வந்திருக்க, சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அது எதுவும் உண்மை இல்ல தானேன்னு கேக்குறா. அவங்க அம்மா எதுக்காக நீ இவ்வளவு சீக்கிரம் வந்த, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி இருக்கலாம்ல, அவங்க தாமா உன்னோட அப்பா அம்மா, ஏன் நம்ப மாட்டேன்னா, அம்மா எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல, இப்ப வரைக்கும் நீ பொய் சொல்ற மாதிரிதான் எனக்கு தோணுதுங்கிறா. அவங்க ஏய் முட்டாளா நீ, அவங்க எவ்வளவு வசதி வாய்ப்பு கொண்டவங்க, அவங்கள போய் என்னால ஏமாத்த முடியுமா, அவங்களாவே உண்மையை கண்டுபிடிச்சுதான் இப்ப உன்னை கூட்டு
போகணும்னு சொல்லி வந்திருக்காங்க. தயவு செஞ்சு நீயா உன்னோட மனசை மாத்திக்கோ, அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒத்துக்கோ. நீ சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் நானே அதுக்கப்புறமா சொல்லுவேன். அவசரப்பட்டு எல்லார்கிட்டயும் சொல்லி எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்டு தொலையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. மெயினா உங்க அப்பா கிட்ட கேட்காது. அவரே ஆல்ரெடி மன உளைச்சல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. மாசம் வெறும் 1500 ரூபாய்க்காக அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேற ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கிற நிலைமை தான் நம்ம குடும்ப சூழ்நிலை. அதனால நீயே மனசை கொஞ்சம் திடப்படுத்தி மாத்திக்கோன்னது. இவ என்ன திடப்படுத்தணும், என்ன மாத்திக்கணும், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலங்கிறா. ஏன்டி சொன்னதையே மறுபடியும் நான் சொல்ல வைக்கிற? நீ அவங்க கூட சேர்ந்துதான் வாழணும். நீ யோசிச்சு பாரு, இத்தனை நாள் உன்னோட அப்பா அம்மா நாங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கு. ஆனா நாங்க 2 பேருமே நல்லவங்க கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்களோட குழந்தைய நாங்க திருடி வளர்த்திருக்கோம், போலீஸ்ல கூட சொல்லாம. அந்த உண்மை தெரிஞ்சா அவங்க இப்ப பொறுமையா பேசிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நீயும் அவங்க கூட வாழ முடியாது அப்படி இப்படின்னு எதனா சொன்னீங்கன்னா அடுத்தது அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறது உனக்கே தெரியும். எங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்திருக்கிறாங்க. பஸ் வந்துருச்சுன்னு. ஹீரோயினா, அம்மா அது நம்ம வீட்டுக்கு போற பஸ்ஸே இல்லம்மா, எதுக்குமா அதுல போய் ஏற போறோம்னா, இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புனா போதும்னு எனக்கு தோணுது, நீ நல்லா யோசிச்சு முடிவெடுமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயினுக்கா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பவும் தோண மாட்டுது, பொய்யனும் தோண மாட்டுது. அப்படியே அந்த இடத்துல உறைஞ்சு போய் உட்காந்துருக்கா. அந்நேரத்துக்கு கரெக்டா ஹீரோட அப்பா அம்மாவோட கார் போகுது. எங்கிருந்து பார்த்து மறுபடியும் பேசுவாங்களோன்னு ஒளிஞ்சிக்கவே செய்யறா. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரா. அவங்க அண்ணன் எப்பயுமே சின்ன வயசுல இவங்களுக்கு பசிச்சுதுன்னா ஒரு ரெசிபி செஞ்சு கொடுப்பானா. இப்பயும் ஆசையா அதை செஞ்சு கொடுக்குறா. 3 பேரும் ஜாலியா சின்ன வயசு கதையெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இவ்வளவு மெமரிஸ மொத்தமா ஒதுக்கிட்டு போகவும் மனசே வரமாட்டுது. அவங்க தங்கச்சியோ இன்னும் அவளோட கிரஷ் கதையை தான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உனக்கு அவங்க கிட்ட பேசவும் தைரியம் வரமாட்டுது. அவனை விட்டு தொலைனா விடவும் மாட்டேன். சரி அவனை தான் விட்டுறேன்டி அப்படின்னா அவ ஐயோ அப்படி ஒரு வார்த்தையை விளையாட்டு கூட சொல்லி தொலையாத, வேற எதனா ஐடியா கொடுக்க, நான் அவன்கிட்ட பேசியே ஆகணும், என்ன கண்டாலே அவன் ஓடிட்டு கிடக்கான், நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கவே ஹீரோயின் எப்பவுமே சைக்கிள்ல தான் வராங்கிற, அதுவும் நீ வேலை செய்யற அந்த பேக்கரியை தாண்டி தான் போறான், அப்ப என்ன அர்த்தம், பக்கத்துக்குள்ளதான் அவனோட வீடும் இருக்கு, அவன் வேலை செய்யற ஆபீஸும் இருக்குன்னு அர்த்தம், நீ ஃபாலோ பண்ணிட்டு போனா கண்டுபிடிச்சிடலாம் தான்னு கேட்டதும் இத்தனை நாள் நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே, தேங்க்யூ அக்கான்னு அவளை கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டு இருக்கா. அவ ஓடுனதும் ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. அவன் மன்னிப்பு கேட்க தான் கால் பண்றான். ஆனா ஹீரோயின் கட் பண்ணி விடுறாள. அவனுக்கு ஈகோ சொல்ல முடியாத அளவுக்கு டச் ஆகிட்டு எவ்வளவு தைரியம் இருக்கு இவளுக்கு. நான் தான் சொன்னல நான் எவ்வளவு காசுனாலும் அனுப்புறமா, அன்னைக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சு புரிஞ்சுக்கோன்னு. ஆனா அப்படி இருந்தும் இவ இவ்வளவு திமிர்தானம் காமிக்கிறா. அவளே வருவா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. அப்பதான் கரெக்டா அவங்க அப்பா அம்மா வராங்க. நேத்து ராத்திரி எங்க அழுதுபிளதே ஓடுன, அந்த ராத்திரி வெளில போயிட்டு எதனா ஒரு சிக்கல்ல மாட்டி தொலையாது, நம்மள எப்ப பாரு ரிப்போர்ட்டர்ஸ் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப வேற உன்னோட தங்கச்சியும் கண்டுபிடிச்சாச்சு, அவ வர நேரத்துக்கு நீ வேற 7:30 இழுக்காதன்னுவாங்க. இவனும் ஆமா அதை பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன், இப்ப வரைக்கும் ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்ல, நீங்க அவளை பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு கேட்டதும் கூட்டு போய் உட்கார வச்சு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வர்றதுல அந்த தங்கச்சி பிள்ளைக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஆல்ரெடி அவங்க அம்மா பெருசா இவளை கண்டுக்க மாட்டாங்க. இப்ப இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா ஃபுல் அட்டென்ஷனும் அவ பக்கம் திரும்பிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு இருக்கு. ஹீரோயின் தம்பி ரொம்ப பொறுப்பான பிள்ளை. இவ எப்பயுமே கொஞ்சம் பிஞ்சு போன செருப்பு, அவளை பத்தி கவலையே பட்டுக்க மாட்டா, ட்ரெஸ்ஸிங்கும் ப்ராப்பரா பண்ண மாட்டா. அந்த பிஞ்சு போன செருப்பை பார்த்து ஃபீல் பண்ணவன் அவன் கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்து வச்ச காசுல அவங்க அக்காக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் காஸ்ட்லியா. ஹீரோயின் எதுக்குடா இவ்வளவு செலவு பண்ணனா, பரவாயில்ல இருக்கட்டும்க்கா, இந்த வயசு பொண்ணுங்க நல்லா கியூட்டா ட்ரெஸ் பண்ணாதான் அவங்களுக்குள்ளவே ஒரு கான்பிடென்ட் வரும், நீ இன்டர்வியூக்கெல்லாம் போறப்ப இதை போட்டுட்டு போவேன், எல்லார் கண்ணும் உன் மேலதான் இருக்கும், அதனாலதான் நானே தேடி பிடிச்சு உனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் தங்கச்சியோ டே நானும் உனக்கு அக்கா தானே, எனக்கு வாங்கிட்டு வர மாட்டியானா, நான் எனக்கு 10 பைசா கூட கொடுத்தது கிடையாது, நீ என்கிட்ட எதிர்பார்க்கிற, எங்க அக்கா எனக்கு எவ்வளவு பேக்கெட் பண்ணி கொடுத்துருக்கா தெரியுமா, நீ போற பார்ட் டைம் ஜாப் சம்பளத்தை கூட நீ தின்னே அழிக்கிற, இதுல இவளுக்கு வாங்கி தரணுமாமல அப்படின்னு கேட்டுதான் அவ அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடிட்டா. இவனும் அம்மா எங்க இன்னும் காணுமேன்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் தெருமுக்குள்ள அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா பைத்தியக்காரி என்னடி ட்ரெஸ் இது, இதை போட்டுட்டு ராத்திரி வெளில நிக்கிற, எதுக்காக இங்க நிக்கிற, அதையாச்சும் சொல்லுன்னு கேட்டுதான் இவன் நான் முடிவு பண்ணிட்டேமா, எனக்கு அந்த குடும்பத்துக்கு போக விருப்பம் இல்ல, இதுதான் என்னோட குடும்பம், நீங்க எல்லாரும் தான் என்னோட சொந்த பந்தம், 25 வருஷம் நான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் போகணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ண கூடாது, நான் இப்ப மேஜர்ல நானே அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் எனக்கு உங்க கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லன்னு, ஆனா நீங்க மட்டும் நான் இங்க தங்குறதுக்கு ஓகே சொல்லுங்கமான்னு கேட்கவே அவங்க அம்மா உண்மையாவே இதுக்கப்புறமா உனக்கு எங்க கூட இருக்கதான் விருப்பமானு கேக்குறாங்க. இவன் ஆமான்னது உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்திலே உன் அளவுக்கு யாரும் கஷ்டப்பட்டதே கிடையாது, இவ்வளவு அவமானங்கள் கஷ்டங்களை தாங்கிட்டு இதுக்கப்புறமும் இந்த ஏழப்பட்ட வீட்டிலே வாழணும்னு எதுக்கு யோசிக்கிற, உனக்கு சிக்காகோ போயிட்டு இந்த சிலைகள்லாம் வடிவமைப்பாங்கல்ல அந்த படிப்பு படிக்கணும்னு இவளுக்கு ஆசை இருந்திருக்கு, அதுதானே நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட, அந்த இடத்துக்கு உன்னை அனுப்புறதுக்கான தகுதி அவங்க கிட்ட இருக்கு, அவங்க அதை பண்ணிட்டு போவாங்கல்ல, நீ அங்க போலாம்ல, நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும்லன்னா இவ பரவாயில்ல இருக்கட்டும், இப்ப என்னோட சொந்த அப்பா அம்மா அவங்க தானே, அவங்க கிட்ட எனக்கு இது படிக்கணும்னு ஆசை இருக்கு பண்ணுங்கன்னா பண்ண போறாங்க, அதுக்கு நான் அங்கதான் போகணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு கேக்குறா. இவங்க பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கு, நான் சொல்ல வர்றதே உனக்கு புரிஞ்சு தொலைய மாட்டுது இல்ல, பார்ட் டைம் ஜாப் போன அதுவும் விளங்காம வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்க, எந்த வேலைக்கு போனாலும் உனக்கு விளங்கவே மாட்டுது,
ஓயாம எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க. உன்னை இப்படி பார்க்க எங்களுக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. நீ எங்க கூட இருக்க பட்சத்துல அவங்க எப்படி உனக்கு செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மன் ஜல்லிக்கு கூட பிரோஜனம் இல்லாம இப்படி உட்கார்ந்து இருக்கேன்னு அவ்வளவுதான் இவன் நொறுங்கிட்டா. ஏமா என்ன பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, உங்களுக்கு எந்த விதத்திலயும் கஷ்டத்தை கொடுத்துட கூடாதுன்னு கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை கூட நான் பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவு போராடிட்டு இருக்கேன். டாப் ஸ்டூடெண்டா இருந்தேன்னா என்னோட டியூஷன் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ்னு எல்லாத்தையும் வேலை பார்த்தே கட்டியிருக்கேன். ஆனா தங்கச்சி படிச்சதே கிடையாது. அவளை படி அது இதுன்னு நீங்க எதுவுமே சொன்னது கிடையாது. இப்ப வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் தான் பாத்துட்டே இருக்கா. அந்த காசை கூட வீட்டுக்கு கொடுக்க மாட்டா. ஆனா அவளை பாக்குறப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, என்ன பாக்குறப்ப வயித்தெரிச்சலா இருக்குல்ல. அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு கேட்டா அவங்க அம்மா நல்லதோ கெட்டதோ உன்னோட ரியல் பேரண்ட்ஸ் அவ்வளவு பெரிய குடும்பமா இருக்காங்க. அவங்க மட்டும் நம்ம பேர்ல சின்னதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நான் எங்க குடும்பம் மொத்தமுமே நாச நிலைக்கு போயிடும். அதுக்குதான் நீ ஆசைப்படுறேன்னா நீ தாராளமா இங்க இருந்துக்கோ. நான் வேணும்னு பார்ஷியாலிட்டி காமிக்கல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும்ல. என் சொந்த பொண்ணுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்ல, அதனாலதான் உன்னை பொதிமாடா நாங்க ட்ரீட் பண்ணிருக்கோமோ என்னமோ. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே உன்னோட சிப்ளிங்ஸ் கிட்ட இப்ப நான் சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க உன்னை ட்ரீட் பண்ற விதம் உனக்கே புரிய வரும்னதோ. ஹீரோயின் அம்மா அவங்க என்ன இப்படி பார்க்க மாட்டாங்கம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு கேட்டு பாக்குறா. அவங்க அம்மா இதுதான் கடைசி, மறுபடியும் இந்த விஷயத்த பத்தி நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், தயவு செஞ்சு உன்னோட மனசை மாத்திட்டு உன்னோட வீட்டுக்கே போற வழியை பாருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இவ தான் உட்காந்து அழுதுட்டு கிடக்கா. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்ல. நெக்ஸ்ட் டேவே கூட்டி கழிச்சு பாக்குற அவகிட்ட எவ்வளவு காசு இருக்கு, யார் யாருக்கு எவ்வளவு செட்டில் பண்ணணும்னு. அந்நேரத்துக்கு கரெக்டா ஆபீஸ்ல இருந்து சிலுக்கு கால் பண்ணுது. என்ன என்னோட காசை எப்பதான் கொடுக்க போறேன்னு. ஹீரோயின் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வெளில மீட் பண்ணலாமான்னு கேட்டா இல்ல எனக்குன்னு தனியா ஆபீஸ் ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, உனக்கு வேணும்னா நீ அங்கேயே வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்றா. இவளுக்கு வாய்ச்ச வாழ்வ பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. அவங்க அம்மா ஏட்டி நில்லு உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிடுறாங்க. இவ அம்மா ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு என்ன வர சொல்லிருக்காங்கம்மா, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. அந்த ஜாபும் இவளுக்கு கிடைச்சிட்டு டைரக்டா இவளோட கம்பெனிக்கு வந்து இந்த பிஎஃப் பணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அவங்க ஊர்ல உடனே கிடைச்சிரும் போல. அதுக்கு அப்ளை பண்ணிருக்கா. அந்த காசும் கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு அந்த பழைய கம்பெனிக்கு தான் வந்திருக்கா. அந்த பாஸ் நீ ஏதோ வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்கேம்மா, ஒழுங்கா பாக்கலன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. சிலுக்க போய் நீ இப்படி கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் நான் என்ன பார்த்து வச்சேன்னு எனக்கே தெரியலையே, நான் வேணா அதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்க செக் பண்றா. சின்ன ஒரு எரர், அந்த எரரை கூட இதால சரி பண்ண முடியல. ஹீரோயினோட உழைப்ப திருடுனது இல்லாம ஆல்ரெடி அவ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பால அந்த எக்ஸல் ஷீட்ல இருக்க எல்லாத்தையும் தான் திருடிட்டு இருக்கு. அதுல இதுக்கு ஒர்க் பண்ண வேற தெரியல. அதுக்காக ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்கு. ஹீரோயினா தண்ட மாடே இப்படிதான் இதை பாக்கணும் பாரு அப்படின்னு சொல்லி ஒழுங்கா காட்டி கொடுக்குறா. சுத்தி இருக்க எல்லாரும் ஏமா அறிவில்ல உனக்கு, இதுக்காக நீ இவ்வளவு நேரம் அவளை கரைச்சு கொட்டிட்டு இருந்திருக்க, உனக்கு வேலையும் ஒழுங்கா பார்க்க தெரியாது, ஒன்னும் தெரியாது. என்னைக்குமே அவ வேலையில சின்ன குறை கூட கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வேலை பாக்குறவ. அவ மேல பழி போட்டப்ப எங்களுக்கே நம்பிக்கை இல்ல, நல்லபடியா அவளே வந்தா, அதனால இப்ப உன்னோட குட்டு வெளியில வந்துச்சு. அவளோட காஃபி எல்லாம் நாங்க எவ்வளவு மிஸ் பண்றோம் தெரியுமா, உனக்கு ஒரு காஃபி போட்டு தர நேரம் இருக்கான்னு கேட்டதும் இந்த பைத்தியக்கார ஹீரோயினும் சரி சார் நான் உடனே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போய் காஃபி போட்டுட்டு இருப்பா. அப்பதான் ஞாபகம் வருது, அப்படியே லல்லன்னு பின்னாடியே தெரிஞ்சிருப்பால காஃபி போட்டு குடுக்கறது, கண்ட கர்மத்தெல்லாம் செய்யறது. ஒரு நிமிஷம் அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. பின்னாடியே சிலுக்கு வந்து கேக்குறா, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட மான இனமே இல்லையா, நீ அவ்வளோ பண்ணியும் இதுங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு, இப்ப என்னன்னா அதுங்க கேக்குதுன்னே காஃபி போட்டு நின்னுட்டு இருக்க, நீ இப்படி இருக்கிறதுனால தான் உன்னை இன்னும் யூஸ் பண்ணிக்க எல்லாரும் பாக்குறாங்க, அது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினும் எதுவுமே பேசாம அவளுக்கு $1000 மட்டும் எடுத்து கொடுக்குறா. மொத்தமா $5000 கொடுக்கணுமா. அவ என்னடி ஹாஸ்பிட்டலுக்கு 5000 கொடுக்கணும், வெறும் 1000 மட்டும் கொடுக்குற, நீ அப்படி சொல்லவே தானே நான் கேஸ் கூட கொடுக்கலன்னு. ஹீரோயின் சரி ஓகே நீ என் மேல கேஸ் கொடுக்கறதா கொடுத்துக்கோ, நான் வேற ஒருத்தருக்கு முக்கியமா 5000 கொடுத்தே ஆகணும், அதனால தான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு, நான் உனக்கு மாசம் $1000 இஎம்ஐல கொடுக்கறேன்னு. என்னவே அது என்னென்னமோ பேசுது. ஹீரோயினா சரி ஓகேமா நீ கேஸ் கொடுத்துக்கோமா, நம்ம எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துப்போம், இப்போதைக்கு அந்த $1000 வேணுமா இல்ல நான் அதை எடுத்துக்குவான்னு கேட்டதும் சரி ஓகே இஎம்ஐல கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறா. தங்கச்சிக்காரி வெளில கூட்டிட்டே அவங்க ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவன் வந்ததுமே பெண்ணு கூடயே ஓடி வந்துட்டு இருக்கா. அவனுக்கு இது ஒரு நசையா தான் தோணுது. எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்கிருந்து ஓடிட்டான். அவன் ரெனோவேட் பண்ணி கொடுத்தாலும் அந்த கெஃபேக்கு தான் வந்திருக்கான். அந்த கெஃபேல இருக்க ஓனர் கூட இவன் ஒரு பார்ட்னர் மாதிரி இருக்கான். அந்த இடத்துல காஃபியும் போட்டு கொடுப்பாங்க, கூடவே இவன் உருவாக்குற பர்னிச்சர்ஸையும் விக்கிற ஒரு இடம் தான் அது. அந்த ஓனர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்க, அவங்களால தெளிவா எதுவுமே பேச முடியல, அதனால இவன் வந்து அதை வித்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அதை இப்ப அவங்கள பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். எதுக்கு ஓனர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயந்துட்டு கிடைக்கீங்க, நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசணும், நான் வந்து 2 நிமிஷத்துல முடிச்சு கொடுக்குற வேலையே நீங்க அவ்வளவு நேரம் பேசி அந்த லேடி வாங்கவே இல்ல, எனக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு தெரியுமா, இந்த சின்ன விஷயத்துக்காக நான் இவ்வளவு தூரம் வர முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க இல்ல என்கிட்ட அந்த லேடி என்னென்னமோ கேட்டா, நீ வந்ததும் ஒரு வார்த்தை சொன்னதும் வாங்கிட்டா, சரி இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா. அந்த மீட்டிங் யாரு கூடயும் இல்ல ஹீரோயின் கூட தான். இவன் அன்னைக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணால, அதுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்லி தானே வீட்டுக்கே அனுப்பி வச்சா, அதுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக கூப்பிட்டு விட்டுருக்கான். பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கா கூப்பிட்டு போகாம கஞ்சத்தனமா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் ஏன் இந்த அளவுக்கு கஞ்சூசா இருக்க, காசு கொடுக்க சொன்னா நான் கூட கொடுத்துருப்பேனேனா, இந்த அளவுக்கு சந்தோஷம் அங்க கிடைக்காது. அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும், அதுக்காகவும் தான் கூப்பிட்டு விட்டேன். எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்குன்னு, இப்ப அவ லைஃப்ல நடக்குது இல்ல, 25 வருஷமா ஒருத்தவங்க உன்னை வளர்க்குறாங்க, அவங்க உன்னோட சொந்த பேரண்ட் இல்ல, ரோட்ல இருந்து தான் தூக்கி இருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணு சொந்த பேரண்ட்ஸ் வந்ததும் அவங்க கிட்டே ரிட்டர்ன்
ஈரன் போயிடணுமா, இத்தனைக்கும் அவங்க பயங்கர கோடீஸ்வரங்க, அவங்களுக்காக அவங்க கூட போயிடணுமா அப்படின்னு கேக்குறா. அவன் என்னதான் கோடீஸ்வரங்களாவே இருந்தாலுமே சின்ன வயசுல இருந்து தன்னோட அப்பா அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆசையா அந்த பொண்ணு வளர்ந்துருக்கு. அவங்கள விட்டுட்டு பணத்தை பார்த்து இன்னொருத்தங்களை தேடி போறது எனக்கு என்னமோ ஓகேவா தோணல. எதுக்காக இதை கேட்டேன்னு கேட்டா, இல்ல ஒரு கதை படிச்சேன், அந்த கதைக்கும் இதுக்கும் ஒத்து போகுதா, உன்னோட ஒப்பீனியன் அதுல என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டா. இப்ப காமிக்கிற பிள்ளை ஈரன் அண்ணனோட கேர்ள் ஃபிரெண்டு. அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்க 3 பசங்க வந்து ஆன்ட்டி இங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு லொகேஷன் கேக்குதுங்க. இவ என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரியாடா தெரியுது, ஏன்டா அக்கா மாதிரி தோணலையான்னு கேட்டா அவனுங்க பயங்கரமா கிண்டல் பண்ணி ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கத்திட்டு போறானுங்க. இந்த பொண்ணுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. அண்ணன் ஒரு புக் ஷாப்லயே மேல சின்னதா ஒரு ரூம் இருக்கு, அந்த இடத்துலதான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்காக அங்க வந்திருக்கா. அவனுக்கு ஏனோ கல்யாணத்துல நாட்டம் கிடையாது. இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு புஷ் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவன் வேணானே சொல்லிட்டு இருக்கான். 4 வருஷமா இவங்க டேட் பண்றத சீக்கிரட்டா தான் வச்சிருக்காங்க. அதனால இவன் மேல ஒரு வித சின்ன வருத்தம் அந்த பொண்ணுக்கு இருக்கதான் செய்யுது. ஈரன் அப்பாவுக்கு வேற ஒரு பக்கம் உடம்பு சுத்தமா முடியவே இல்ல. அந்நேரத்துக்கு அவங்க வைஃப கால் பண்றாரு. வீட்டுல எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்குன்னு. அவங்க அம்மா இருக்க கோவத்தெல்லாம் இவர்கிட்ட காமிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க, இப்ப குழந்தைங்க லைஃப் நல்லா இல்லன்னு சொன்னா மட்டும் உங்களால எதனா பண்ணிட முடியுமா, என்ன எதுவுமே பண்ண முடியாது தானே, சும்மா அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான்னு மாத்தி மாத்தி அதே கேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்துறாங்க. இவரு இல்ல என்னாச்சு, எதனால நீ இவ்வளவு அப்செட்டா இருக்க, எதனா பெரிய பிரச்சனையான்னு கேட்டா, இல்லங்க எனக்கு உங்களை பத்தி தான் கவலையா இருக்கு, உங்க உடம்ப பார்க்காம ஓயாம அது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு இதுங்களை பத்தியே நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க அமைச்சுப்பாங்க. இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் உங்களை பத்தி பாருங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதும் மனுஷனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓ தங்கம் என்ன பத்தி தான் கவலைப்பட்டீங்களான்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு போன் வைங்கன்னு கட் பண்ணி ஓடிட்டாங்க. ஈரன் தம்பி ஒரு பார்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், அதுவும் பார்ட் டைம் ஜாப் தான். அந்த இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் எல்லாரும் சுத்தி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க அவ டான்ஸ் ஆடுறத. இவன் இன்னொருத்தங்கிட்ட கேக்குறான், யாரா அந்த பொண்ணு, எதுக்கு எல்லாரும் அவளை அவ்வளவு சீர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த பொண்ணு மாஸ்டருக்கே 2 வாட்டி தான் வரும். அந்த பொண்ணு பேரே சிண்ட்ரலா தான். திடீர்னு வருவா திடீர்னு காணாம போவா, யாரு என்னங்கிற எந்த டீட்டெயிலுமே யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க. பார்த்தா அந்த பிள்ளை வேற யாரும் கிடையாது, ஈரோட தங்கச்சி தான். வீட்டுல அமைதிப்படியா இருக்கவே இங்க ஆக்ரோஷமா ஆடிட்டு கிடக்கா. இவளுக்குன்னு ஒரு பாடி கார்டு இருக்கான், அவன் தான் இந்த விஷயத்துக்குலாம் இவளுக்கு ஹெல்ப் பண்றது. வீட்டுல கால் பண்ணி என்ன சொன்னேன்னு கேக்குறான். அவன் இல்ல உங்க கிளாஸ் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டேன் மேடம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வரான். அந்த பொண்ணு பாவம் சொல்ல வருது, இல்லமா இன்னைக்கு கிளாஸ்லாம் ஆரம்பிக்குது, சரி ஓகே போய் தூங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. தொலைஞ்சு போன அந்த பொண்ணோட பொம்மையை வச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குறப்ப பாவம் இவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது கொஞ்சம் கூட இவங்களும் யோசிக்க மாட்டாங்க. ஈரேன் ஒரு இடத்துல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. மால்ல இருக்கக்கூடிய ஒரு கடையிலன்னு நினைக்கிறேன். அந்நேரத்துக்கு ஹீரோ கால் பண்ணுவான். கட் பண்ணி விட்டு எனக்கு கால் பண்ணாதங்கிற மாதிரி மெசேஜும் அனுப்பி விட்டுறா. ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது, இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா, நான் சாரி கேட்கதாண்டா கால் பண்றேன், எனக்கு என்ன பயம்னா நான் அன்னைக்கு பண்ண விஷயங்களை மீடியால போய் சொல்லிட்டானா, ஆல்ரெடி என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை, இதையும் போய் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் பிரச்சனை வெடிச்சதுன்னா என் மான மரியாதையே கெட்டு போயிடும். அந்த பயத்துலதான் எப்படின்னா பேசி அவளை சரி கட்டிடலாம், அவளுக்கு தர வேண்டிய காசை கொடுத்துடலான்னு பார்த்தா அந்த பொண்ணு என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்றது தெரியல. ஆனா சும்மா மட்டும் விட மாட்டா. அவ போன் எடுக்கிற வரைக்கும் நான் கால் பண்ணிட்டே இருப்பேன், இவனை பிடிவாதமா கால் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயினா கஷ்டப்பட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. போனை எடுத்து பார்த்தா 50க்கு மேல மிஸ் கால் வந்திருக்கு. இவ அட சைக்கோ சனியை எதுக்கு இத்தனை தடவை இது கால் பண்ணுதுன்னு தெரியலையே. ரோதனை கிட்ட என்னன்னு தான் கேட்பமேனு அவ மெசேஜ் அனுப்புறா. யோ நான் தான் உனக்கு என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் தான் அனுப்பிச்சிட்டல, நீ எவ்வளவு அனுப்பணுமோ அனுப்பி தொலைய வேண்டியதானே, எதுக்கு ஓயாம எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன்னு கேட்டதுக்கு ஹீரோ இல்ல என்னோட பர்சனல் டீடைல்ஸ் தான் நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன், நான் உன்னை நேர்ல பார்த்து காசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறான். இவ ஒத்துக்க மாட்டா. அப்ப இல்லன்னா உனக்கு கீழே வேலை செய்யற யார்கிட்டனா கொடுத்து கூட அனுப்ப சொல்லு, உன்னை நேர்ல பார்க்கலாம் எனக்கு விருப்பம் இல்ல, இதே மாதிரி நச்சரிச்சுட்டே இருந்தீன்னா கண்டிப்பா நீ என்னை சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவான் பாத்துக்கோன்னு. ஹீரோக்கே லைட்டா பயமா இருக்கு. ஒரு லேடி ஹீரோயின் கிட்ட அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கார்ல வச்சிருமான்னு சொல்லி கீழே கொடுத்துட்டு போறாங்க. ஹீரோயின் தம்பியும் அதே மால்லதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்கதான் இருக்கான் அப்படிங்கறது ஹீரோயினுக்கும் தெரியாது, அவனுக்கும் அக்கா இங்கதான் இருக்கா அப்படிங்கறது தெரியாது. அவனோட பாஸ் போயிட்டு கொஞ்சம் 10 ஸ்லிப்பர் கீழே குடோன்ல இருக்குப்பா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினா அந்த கார் கிட்ட வரா. அந்த காருக்கு பக்கத்துல வேற ஒரு லேடியோட கார் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த லேடி பார்க் பண்ணிருக்கவே கூடாது, அது இவங்களோட அந்த கடைக்கு சொந்தமான பார்க்கிங். அதனால இவ கேட்டு பாக்குறா, நீங்க இங்க பார்க் பண்ணக்கூடாது மேடம், கொஞ்சம் காரை மட்டும் எடுக்கிறீங்களா, நான் பக்கத்துல இருக்க காருக்கு போயிட்டு இந்த பொருள் எல்லாம் வைக்கணும்னு. அது தெனாவட்டா என் பொண்ணுதான் இங்க வச்சுட்டு போயிருக்கா, எனக்கு வண்டி எல்லாம் ஓட்ட தெரியாது, எப்படின்னா நைஸா பூந்து எடுத்துட்டு போய் வைக்க பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டா சொல்றா அந்த பொம்பளை. இவளுக்கும் வேற வழி தெரியாம அந்த சின்ன இடுக்குல கஷ்டப்பட்டு பூந்து போயிட்டு இருக்கல. அந்நேரத்துக்கு மெசேஜ் வர சவுண்ட் கேட்டதோ, இது வேற சனிய டைம்ல வருது பாரு அப்படின்னதோ அந்த லேடி ஏடி இப்ப நீ என்னடி சொன்ன, என்ன பார்த்து நீ சனியன்னு சொன்னியான்னு கேக்குறா. இவ ஐயோ சத்தியமா நான் உங்களை சொல்லல மேடம், எனக்கு ஒருத்தன் ஓயாம கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், அவன் தான் மெசேஜ் அனுப்பிச்சானோன்னு நினைச்சு நான் அவனை தான் திட்டினேன் மேடம், நான் உங்களை திட்டவே இல்லைன்னதோ இவளோட போனை புடிங்கி செக் பண்ணி பாக்குது, அவங்க அம்மா தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாமா உங்ககிட்ட பேசணும்னு. அத அந்த சிறுக்கி என்ன புரிஞ்சுக்கிறா, ஆளுதான் பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தா போய் வேற பேசுறியா, நீ என்னதான் சொன்னங்கிறது இதுல நிரூபணமாகிட்டு, உங்க அம்மா அனுப்பியிருக்காங்க மெசேஜ், ஆனா நீ வேற ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கன்னதோ இவ சத்தியமா நீ
நீங்க வேற எதனா வேணாலும் செக் பண்ணி பாருங்க, எங்க அம்மா தானே தெரியாமலே நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், நான் உங்களை சொல்லல மேடம் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அந்நேரத்துக்கு அந்த லேடியோட பொண்ணு சிலுக்கு வந்துட்டா. அம்மா சிரிக்கி பொண்ணு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, இந்த மாதிரி என்ன இந்த வார்த்தை சொல்லிட்டாமா அப்படின்னு. அந்த கேடு கட்டவளோ இந்த மாலுக்கு வந்து நான் 10,000 ரூபாய் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவு பெரிய கஸ்டமரை நீங்க தெனாவட்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீ பண்ண தப்புக்கு இப்பயே முட்டி போடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து வேற பாவம் தம்பி போய் ஸ்லிப்பர் எடுத்துட்டு வரப்ப இதை பார்த்துட்டான், அவளை முட்டி போட வைக்கிறாங்க. இவன் ஐயோ என் அக்காவை போய் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களேன்னு அந்த இடத்துல இருந்து வரணும்னு பார்த்தா அவனும் அங்கதானே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனோட வேலை இதனால பறி போயிடுச்சுன்னா அவனால போய் தடுக்கவும் முடியல, அப்படியே நிக்கவும் முடியல. தன்னோட அக்கா அந்த இடத்துல முட்டி போட்டுட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இந்த அளவுக்கு ஒரு அவமானத்தை சந்திச்சுட்டு அந்த கடைக்கு வந்தா அங்க இருக்க தடுதல அவளோட பேட்ச புடிங்கிட்டு உனக்கு வேலை கிடையாது, நான் பார்க்கிங் லாட்ல என்ன நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், உடனே இங்க வந்து கிளம்புனதை ஈரேன், அப்ப எதுக்கு முதவி என்ன அந்த இடத்துல முட்டி போட வச்ச, முட்டி போடாமலாச்சு நான் பேசிருப்பலன்னா. ஆமா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது, போன இடத்துல இந்த மாதிரி தானே ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, இப்ப இதே இடத்துல உன்னை நாங்க வச்சிருந்தா எனக்கு எந்த கஸ்டமரும் வரமாட்டாங்க, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி கத்தி விட்டாங்க. அந்த நிலைமையில அவளால எதுவுமே யோசிக்கவே முடியல, மனசு வந்து அங்க இருந்து கிளம்புறா. அவங்க தம்பியும் அவளை பார்த்து எங்க அக்கா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா குடும்பத்துக்காகன்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினோட தங்கச்சி கால் பண்ணி நீ உங்க வீட்டோட அட்ரஸ் கூடன்னு கேக்குறான். இவ எதுக்கே எங்க வீட்டோட அட்ரஸ்லாம் கேக்குறேன்னா உங்க அக்காவுக்கு நான் பண்ண மிஸ்டேக்கு நான் அவகிட்ட டைரக்டாவே மன்னிப்பு கேட்கணும் தான், அவ நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா, ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுன்னு கெஞ்சி கேட்கவே இந்த பிள்ளையும் அட்ரஸ் கொடுத்துருச்சு. அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சாலுமே வீட்டுக்கு வரப்ப சிரிச்ச முகத்தோட வரணும்னு அவளே தேத்திக்கிட்டு வரா. அந்நேரத்துக்கு ஹீரோ காருக்குள்ள இருந்து இறங்குறத பார்த்ததுமே அவளுக்கு பதறிடுச்சு. நீ எதுக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு யார் என்னோட அட்ரஸ் கொடுத்தா, நீ இப்ப சொல்லலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோ இருமா நான் தான் அன்னைக்கு நடந்ததை தெளிவா சொன்னல, அப்படியும் நீ ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீ ஒரு வாய்ப்பே கொடுக்கல, என் ஃபேமிலியில முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதுக்காக தான் நான் உன்னை அந்த இடத்துல விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அத்தனை தடவை கால் பண்ணிட்டு இருக்க, நீ மதிக்கவே மாட்டேற, அதாவதுன்னு சொல்ல வரும்போதே நான் உனக்கு எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. அவன் இல்ல நான் சொல்ல வர்றத நீ புரிஞ்சுக்கோனா, நான் உனக்கு எவ்வளவு பே பண்ணணும், நீ எனக்கு தர வேண்டிய காசை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் நான் பே பண்ண வேண்டியது சொல்லு, அதை நான் கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பேன் அப்படிங்கிறா. ஹீரோ ஏமா நான் தெளிவா உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேமா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், காசு விஷயத்தை பத்தி நான் பேச ரெடியா இல்லன்னு எவ்வளவு சொல்லி புரிய வைக்க முற்பட்டாலும் இவர் ரொம்ப எகத்தாளமா திமிரா பேசிட்டு இருக்கா. உன்னோட மன்னிப்புல எனக்கு அவசியமே கிடையாது அப்படி இப்படின்னு. அதனால அவனுக்கு காண்டாயிடுச்சு. என்னமோ நீ வெறும் 5,000 தான் தரணும்னு பேசிட்டே இருக்க, என் கார் ரெடி பண்றதுக்கு 20,700 ரூபாய் ஆச்சு, அந்த காசை இப்பயே எடுத்து வை, நான் கிளம்பிட்டே இருக்கேன்னு அவ்வளவுதான். இவ கப்சிப்புன்னு ஆக ஆரம்பிச்சுட்டா. அவ்வளவு ஆச்சா அவன் காரை ரெடி பண்றதுக்குன்னு யோசிச்சு பாக்குறான். அவன் அப்பயே சொன்னான் 20,000 தாண்டி தான் ஆகும், நீ 5,000 கொடு போதும்னு. இவ சைலண்டா இருக்கிறதுக்கு என்னமா சைலண்டா ஆகிட்ட, இவ்வளவு அப்படி தாம் தீம்னு குதிச்ச 20,000 எடுத்து இந்த நிமிஷமே வெக்க தைரியம் இருந்தா நீ அந்த அளவுக்கு பேசிருக்கலாம். ஆனா உனக்கு வக்கு இல்லனாலும் உனக்கு வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லல்ல, அப்படியே ஓவரா பேசி குதிச்சிட்டு இருக்க. எனக்கு ஒன்னும் அந்த காசு தேவை இல்ல, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அந்த மன்னிப்பு கூட நீ ஒழுங்கா கேட்க விடலங்கிறப்பதான் எனக்கு இவ்வளவு காண்டாகி நான் இப்ப காசை பத்தி பேசுறதா இருக்கு. எங்க உன்னால இப்ப இந்த நிமிஷமே அந்த காசு எடுத்து வைக்க முடியுமா, எவ்வளவு பே பண்ண சொல்லு சொல்லுன்னுட்டு இருந்தேன், இப்ப எங்க போச்சு உன்னோட வீராப்பு, என் மேலதான் தப்பு, இடம் அறிஞ்சு நான் வந்து பேசிருக்கணும், நான் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மன்னிச்சிருமா அப்படின்னு நானே வந்து கேட்கலான்னு வந்தேன் பாத்தியா, என்னோட மிஸ்டேக் தான், அந்த காசெல்லாம் நீ ஒண்ணு கொடுக்க தேவையில்ல, எனக்கு இனிமே உங்ககிட்ட பேச கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். போற போக்குல நீ என்ன பிச்சைக்காரியா, யார் உன்னை வேலைக்கு கூப்பிட்டு எவ்வளவு காசு கொடுக்குறான்னு சொன்னாலும் உடனே சரின்னு ஒத்துப்பியா என்ன, ஒரு ரிச்சான பீப்புள் உன்னோட இடத்துக்கு வர வச்சு வேலை கொடுக்குறாங்கன்னா அவங்க பே பண்றதே எக்கச்சக்கமா இருக்கும், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஓகேன்ற நினைப்புல வந்து நீ வேலை பார்க்க கூடாது, உன்னோட தரத்தை நீயே இன்னொரு வாட்டி தாழ்த்திக்கிறத நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். மனசே வெறுத்துருச்சு, இதுக்கு மேலேயும் ஒருத்தருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்தவ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாக்குறா. அந்த லேடி காசு இல்லங்கிற காரணத்துக்காக தான் அசால்ட்டா எல்லாரும் முன்னாடியும் அவளை முட்டி போட வச்சு அவமானப்படுத்தினா. எல்லாரும் இழிச்ச வாயத்தனமா இவளுக்கு வேலையும் கொடுக்காம வேலையை விட்டு தூக்குனது இல்லாம வந்தவளை கூட காஃபி போட்டு கொடுன்னு அவமானப்படுத்துறாங்க. இப்ப இவன் வேற நீ என்ன பிச்சைக்காரியான்னு கேட்டு போறான். ஒரு சின்ன பொண்ணு சொல்லுச்சு எங்க அம்மா என்ன நல்லா படிக்க சொன்னாங்க, இல்லன்னா உன்ன மாதிரி நானும் கேவலமா ஆகிடுவனோன்னு. அதெல்லாம் யோசிச்ச அப்புறம் தான் இவளால தாங்கவே முடியல, பயங்கரமா அழுதுட்டு இருக்கா நடு ரோட்ல. ஒரு 20,000க்காக நம்மள இப்படி பேசிட்டு போறானேன்னு ஹீரோட அம்மாக்கு கால் பண்ணி நான் தான் ஜியான் பேசுறேங்கிறா. அவங்க என் பொண்ணு யுன்சுக்காமானா ஆமா நான் தான் பேசுறேன், எனக்கு ஒரு 20,000 மட்டும் நீங்க கடனா கொடுக்க முடியுமான்னு கேக்குறா. அவங்க இல்லன்னா சொல்லுவாங்க என் பிள்ளை இந்த நிலைமையில கஷ்டப்படுதுன்னு உடனே அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோன் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைப்பா. தம்பி இருக்கிறதுல நல்ல பீஸா பார்த்து அவளுக்கு மட்டும் எடுத்து வைக்கிறான். அதை எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சரி ஓகேமா நான் என்னோட சொந்த பேரண்ட்ஸோட வீட்டுக்கே போறேங்கிற. அங்க இருக்க யாருக்குமே எதுவுமே புரியாம பாத்துட்டு இருக்காங்க. அவங்க தம்பியோ அக்கா சும்மா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அவங்க அம்மா சரி ஓகே கடைசியில உன்னோட மைண்ட் நீயே மாத்திக்கிட்டல அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க. அங்க இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அவங்க அண்ணன் அம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தெளிவாதான் சொல்லி தொலைங்களேன்னு கேக்குறப்பதான் சொல்றாங்க. கரெக்டா அந்நேரத்துக்குன்னு பார்த்து அண்ணனுக்கு ஸ்கூல் லீவ் விடவே அவன் அவங்க பாட்டி வீட்டுல இருந்திருக்கான். இவங்க எல்லாரும் ஃபேமிலியா கிளம்பி துபாய்க்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அவனும் சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு பெருசா இதுதான் நம்ம தங்கச்சியா
அப்படிங்கிற வித்தியாசம்லாம் எதுவுமே தெரியல. அப்படியே பழகி வளரவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம், எனக்கு எதுவுமே புரியலன்னு கேக்குறான். ஹீரோயின் ஒன்னும் இல்ல, நம்ம தங்கச்சி கூட பிறந்த ட்வின் சிஸ்டர் வந்து ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்த குழந்தை புதைக்கப்பட்ட அதே இடத்துல நான் கிடைச்சதுனால அம்மா ஏதோ ஒரு மிஸ்டேக்ல கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு நினைச்சு என்ன தூக்கி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா என்னோட அப்பா அம்மா இப்ப நான் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவங்க என்ன கூட்டிட்டு போறதுக்காக வந்து பேசியிருக்காங்க. அதை பத்தி தான் சொல்றேன்னதும் அங்க இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. இல்ல சும்மா ஏதோ விளையாட்டுக்கு தான் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க, அவங்களை எப்படி நீங்க மீட் பண்ணீங்க, இது உண்மைதானா, அவங்களாவே எங்க கூட நீ தங்கி ஆகணும்னு வந்து கூப்பிட்டாங்களான்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால அந்த கம்பெனியோட ஓனர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவ்வளவு பெரிய குடும்பத்தை பகைச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அதனால எல்லாரும் பயப்படுறாங்க. ஹீரோயின் அம்மா எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து எழுந்து கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் மன்னிச்சிருங்கம்மா, நான் இவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி போறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுனால உங்களுக்கு எதனா கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேக்குறா. அவங்க அம்மா, எனக்கா இருந்தாலும் அது நடக்க போறது தானே, அதனால ஒரு மன தைரியத்துல தான் இருந்தேன், பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறாங்க. தங்கச்சிக்காரி, உண்மையை சொல்லுங்க, இது பொய்ன்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்ப நீ என்னோட அக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா. ஹீரோயினும் ஏண்டி முட்டாள்தனமா மனசை போட்டு குழப்பிக்கிறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா பேசிக்கலாம், நாங்க வந்து கூட்டு போறா. இங்க அவங்க அம்மாக்கும் போன் பண்ணி சொல்லிட்டா, நான் உங்க வீட்லயே உங்க கூட வந்து தங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு. அந்த விஷயத்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சொன்னதுமே அவங்க அப்பா அங்க இருந்து எழுந்து போயிட்டாரு. அவரால் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து மீண்டு வரவே முடியல. இத்தனை வருஷம் அவங்க வைஃப் ஆச்சு ஏதோ ஒரு சின்ன ஹோப்ல இருந்தாங்க, தன்னோட பிள்ளை ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு தான் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. ஆனா இவரு அது செத்து போனதுதான் அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தாரு. அவளுக்குள்ள பாசம் இருந்தாலுமே அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு இவர் பெருசா முற்படலன்னே சொல்லலாம். அந்த கில்ட்டில தான் இப்ப ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. ஃபைனலி தன் பிள்ளை தண்ணியே தேடி வந்துருச்சுன்னு ஹீரோயினோ எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வைக்க முற்பட்டு இருக்கா. தம்பி மட்டும்தான் சரி ஓகே அக்கா போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற முடிவுல இருக்கான். தங்கச்சி கறி கேக்குறா, நம்ம அக்கா நம்மளை விட்டு போக போறா, உனக்கு கொஞ்சம் கூட அந்த கில்ட்டியே இல்லையானா. அவன் அந்த பார்க்கிங் லாட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து, இல்ல எங்க அக்கா எங்க போனாலும் நல்லா தான் இருப்பா, ரொம்ப தூரத்துக்கு ஒன்னும் போல, பக்கத்துல தானே போறா, அவ எங்க போனாலுமே எங்க அக்கான்றதுல எந்த மாற்றமும் கிடையாது, நான் இந்த விஷயத்துக்கு ஓகே தான் சொல்லுவேங்கிறான். அண்ணங்காரன், இப்ப இதை பத்தி எல்லாம் பேச எனக்கு நேரம் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறேன். அவ தான் ஒரு வாட்டி ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்தா அதை மாத்த மாட்டான்னு தெரியும்ல, இப்ப அவ ஸ்ட்ராங்கா நிக்கிறா, அவளோட சொந்த ஃபேமிலிக்கு போறேன்னு. அவ எங்க போனாலும் என்னோட தங்கச்சிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறேன். இவ போகவே விட மாட்டா. எப்படி இவ்வளவு சுயநலமா ரெண்டு பேரும் பேசுறீங்கன்னு கத்திட்டே இருக்கா. அவங்க அம்மாவே வந்துட்டு எல்லாருக்கும் வேலைக்கு நேரமாகல, ஃபர்ஸ்ட் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி கத்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் கேட்ட காசுமே அன்னைக்கே போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின், இந்த காசெல்லாம் நான் பல மாசம் உழைச்சு சம்பாதிக்க கூடிய காசு, ஆனா கேட்ட ஒரு நிமிஷத்துல 20,000 என்னமோ 20 ரூபாய் மாதிரி தூக்கி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவ்வளவு கேஷுவலா போச்சு. இதை யூஸ் பண்ணணுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஹீரோ பேசின பேச்செல்லாம் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சுதான் ஆகணும், ட்ரெஸ் மாத்தலான்னு கபோர்டு ஓபன் பண்ணுவா. இவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா அன்னைக்கு ராத்திரி ஒரு கோட்டை போத்தி விட்டால, அந்த கோட்டை பார்த்ததும் சரி அவங்கிட்ட குடுப்பமேன்னு கிளம்பிட்டா. அதை எடுத்துக்கிட்டு அண்ணங்காரன் ஹீரோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் செக் பண்ணி பாக்குறான். என்ன மாதிரியா அங்க இன்னொரு அண்ணனும் இருக்கான்னு இவனுக்கு அதுல மட்டும் லைட்டா ஜெலஸ் மட்டும் வர ஆரம்பிக்குது. ஹீரோ வேலை பார்த்துட்டே இருப்பான். ஹீரோயின் கால் பண்ணி, நீ கேட்ட காசை நான் கொடுக்க ரெடியா இருக்கேங்கிற, ஏன் அந்த 5,000 ஏன் பிள்ளை பிடிச்சிட்டு இருக்க, எனக்கு தான் அது வேண்டாம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்ல, உன்னை மீட் பண்ண நான் ரெடியா இல்ல, சும்மா உரண்டு இழுத்துட்டு இருக்காது அப்படின்னு இவன் பாட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின், நீங்க எங்க இருக்கீங்க, இன்னைக்கு உங்களோட ஷெட்யூல செக் பண்ணி பார்த்தா நீங்க இந்நேரத்துக்கு இந்த கடையில தான் இருக்கணும்னு போட்டிருக்கு, half an hourல நான் அந்த இடத்துல வந்துடுறேன், கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கட் பண்ணிட்டா. ஹீரோக்கா, இவளுக்கு அப்ப ஆல்ரெடி நம்ம யாருங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான், இப்ப என்ன நடக்க போதோ தெரியல, அப்பா வேற இப்பதான் எந்த பிரச்சனையிலும் சிக்காதீங்கன்னு சொல்லி வார்னிங் எல்லாம் கொடுத்து அமிச்சாரு. இப்ப இவகிட்ட பேசுறது யாருன்னா பார்த்தா அது ஒரு கட்டுக்கதையாகுமே, இவ எங்க இந்த 5,000 ரூபாய் ரெடி பண்ணான்னு சொல்லி அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டா, இவன் பாட்டு உள்ளே உட்கார்ந்து இருக்கான். இவ, இப்ப நீ வெளியில வந்து கூட பேசுறதுக்கு ரெடியா இல்லையானா, இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு பேசிட்டு கிளம்பிடுவான்னுவா. ஹீரோயின், சரி இந்தா நீயே கவுண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த காசு கண்ணாடி வழியா உள்ள தூக்கி போட்டா. செக் பண்ணி பார்த்தா கொடுக்க வேண்டிய 20,000 அவங்க ஊர் கணக்குப்படி 50 ரூபாவா கொண்டு வந்து கொடுத்திருக்கா. ஹீரோ ஃபர்ஸ்ட் எதுக்காக கொடுக்க வேண்டிய காசு 50 ரூபாவா கொண்டு வந்திருக்க, ஏதோ ரெசிப்ட்னா கேட்டுட்டு இருக்க, என்ன ரெசிப்ட்னதுக்கு, 20,000 தூக்கி கொடுக்கறவ உனக்கு பில்லு எதுவுமே வாங்காம ஈஸியா கொடுத்துருவேன்னு நினைச்சியா, அந்த காரை நீ ரெடி பண்ணன்னு என்கிட்ட சொல்லிருக்க, அப்ப அந்த 20,000க்கான பில்லை என்கிட்ட நீ கொடுத்தாதான் இப்ப நான் கொடுத்திருக்க காசு செல்லுபடி ஆகும், இல்லன்னா நீ என்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்தாகணும் அப்படிங்கிறா. அவன், இல்லமா அந்த கார் கொஞ்சம் அதிகமா டேமேஜ் ஆயிடுச்சு, நான் அதை வித்துட்டேன், என்கிட்ட ரெசிப்ட் எல்லாம் இல்லங்கிறா. இவ, எனக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் பணத்தை கவுண்ட் பண்ணிட்டு கரெக்டா இருக்குன்னா ரெசிப்ட கொடு, நீ வச்சிருக்கணும், கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும், அவ்வளவு தைரியமா பேசினல, சீக்கிரம் கவுண்ட் பண்ணுனது. ஹீரோ, இரு உன்கிட்ட நேத்தெல்லாம் 20,000 கிடையாது, இப்ப எங்க இருந்து வந்தது 20,000, நீ எங்கன்னா லோன் வாங்குனியா, ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அப்ப கூட அவளை பத்தி தான் யோசிக்கிறான். இவ, அச்சோ மறந்துட்டேன் பாரு, நீ இருக்க இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு $100 நான் எடுத்தே ஆகணும், மிச்சம் கரெக்டா இருக்கான்னு சீக்கிரம் கவுண்ட் பண்ணிக்கோன்னது. ஹீரோ காரை விட்டு இறங்கிட்டான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சுக்குச்சு, நீ எதுக்காக பிரைவேட் லோன்லாம் எடுத்த, பிரைவேட் லோன்னா தண்டெல்லாம் வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி சொல்றான்னு நினைக்கிறேன், அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா,
தெரியுமா? உன்னோட சுயமரியாதையை காப்பாத்துறதுக்காக நீ இவ்வளவு பெரிய ஆபத்தான வேலையில ஈடுபடணுமா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த காசை கொண்டே அவங்க முகத்திலே விட்டுறி, நீ தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதமா அப்படிங்கிறா. இவ இது என் சுயமரியாதை காப்பாத்துறதுக்காக நான் இதை பண்ணேன். அப்ப நேத்து நீ அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், உனக்கு என்னையா? நான் லோன் எல்லாம் எடுக்கல, இந்த காசை புடி அப்படின்னு சொல்லி பிடிச்சு தள்ளி விடுறா ஹீரோ. ஆனா நேத்து உங்ககிட்ட இந்த காசு இல்ல திடீர்னு வந்திருக்குன்னா அப்ப உன்ன மாதிரி ஒரு ஆளை நம்பி யாரு இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருப்பா? அதனாலதான் சொல்ல வரேன், இவன் நல்லதாவும் சொல்ல வரான், கூடவே இன்னும் அவளை அவமானப்படுத்திட்டே இருக்கான். இவளுக்கா டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன மாதிரி ஒரு பொண்ணுனா புரியல. மானங்கட்டு வெறும் 5000க்காக ரோட்ல தலை குனிஞ்சு மன்னிச்சிருங்கன்னு காலில் விழாத குறையா கெஞ்சினாலே அவளா? இல்ல நீ குடுக்கிற பிச்சை காசுக்காக என்ன வேலை ஏதுன்னு கூட கேட்காம உன்னை நம்பி நான் நடு ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்து கொடுத்தனே, அதுக்காகவா? நீ சொன்ன அதே பிச்சைக்காரி தான் ஒரே நாள்ல நீ சொன்ன அதே அமௌண்ட்டை மூஞ்சில விட்டு எறியறதுக்காக கொண்டு வந்திருக்கா. நீ இன்னும் என்ன பத்தி நல்லதா சொல்ல அது கெட்டதா தான் போய் முடியுது. அதுக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ரெசிப்ட கொடுத்தா நான் கிளம்பிட்டே இருப்பனா இல்லையானதுக்கு ஐயோ நான் எது சொன்னாலும் அது உனக்கு தப்பாவே புரிஞ்சிருது. அதனால தான் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொன்னது. ஈரன் எது தப்பான புரியுதுன்னு சார் சொல்ல வரீங்க? அந்த இடத்துல உனக்காக கையில கிடந்த காசெல்லாம் பொறுக்கி போட்டு டாக்ஸில வந்து இறங்குனேன். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கேன். போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். சரி உன் ஃபேமிலியில ஏதோ எமர்ஜென்சியா வந்துருச்சுப்பா, அதனால சொல்லாம கூட கிளம்பி போயிட்டு என்கிட்ட காசு இல்லன்னு தெரிஞ்சுவேன். நீ அப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணுவ. ஆனா நான் கோவப்படக்கூடாது. ஏன்னா கோவப்படுறது கூட உனக்கு என்னடி தகுதி இருக்கு இவ்வளவு பெரிய ஆள் என்ன பகச்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிதான் நீ எனக்கு அவ்வளவு பேச்சு பேசுன. அப்பா அம்மா காசுல வாழ்ற உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும்போது கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்ற எனக்கு இருக்காது? காசை வேணும்னா வச்சுக்கோ, இல்ல என்னன்னா பண்ணிக்கோன்னு கத்துறா. அவன் எம்மா இப்ப வரைக்கும் நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க பைத்தியக்காரி. ஒருவேளை கிட்னி எதனா வித்து இந்த காசை கொண்டு வந்திருக்கேன் என்ன? நான் எவ்வளவு இறக்கம் கூட கொண்டவன் தெரியுமா? உனக்கு மட்டும் இல்ல போற வர எல்லாருக்குமே நான் அப்படிதான் நடந்துப்பேன். இப்ப நீ இவ்வளவு பெரிய தொகையை ஒரே ராத்திரில அசால்ட்டா பரட்டி கொண்டு வந்திருக்கிறத யோசிக்கும் போதே எனக்கு பக்குன்னு இருக்கு. நீ எங்க இருந்து இந்த காசை வாங்கினேன்னு சொன்னாலாச்சு நான் இந்த காசை ஏத்துப்பேன், இல்லன்னா நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வாங்குறதும் வாங்காது உன்னோட விருப்பம், என்னமோ பண்ணிக்கொண்டு அங்க இருந்து கிளம்புறா. ஷோல்டர் பிடிச்சு இழுக்கிறான். இவ கோவப்படுது. இல்ல நான் ஜஸ்ட் தட்டி கூப்பிடலாம் தான் கூப்பிட்டேன், அது உனக்கு தப்பா தோணிடுச்சோ என்னமோ, இந்த காசை மட்டும் எடுத்துட்டு போன்னு கேக்குறான். ஹீரோயின் இப்பயே என்ன பாக்குறதுக்கு உனக்கு பிச்சைக்காரி மாதிரி தான் தோணுது இல்ல, அதனாலதான் இந்த காசை வாங்க மாட்டேன்னு சொல்றியானதுக்கு ஐயோ பிச்சைக்காரியும் இல்ல பணக்காரியும் இல்ல, ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு அமௌண்ட்டை வாங்குறோம்னா நம்மளுக்கு தெரியும் அவங்களால இதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு. ஆனா உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ எங்கேயோ கஷ்டப்பட்டுதான் இந்த காசை கொண்டு வந்திருக்க. உன்னோட வயிற்றுச்சல்ல கொண்டு வர இந்த காசை நான் வாங்கி காலம் ஃபுல்லா நான் கஷ்டப்படுறதுக்கு இந்த காசை எங்க வாங்கினியோ அங்கேயே கொண்டு போய் கொடுத்துரு, அதுதான் நல்லதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் காருக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். இவளும் கதவை திறக்க ட்ரை பண்ண அவன் இங்க பாரு இன்னொரு வாட்டி நம்ம 2 பேர் சத்தியமா மீட்டே பண்ணக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை, ரீசெண்டா இப்படியே கிளம்பி போயிடுவோமேன்னு சொல்லிட்டு சிரிப்பான். ஹீரோயின் வந்து அந்த கார் மேல காசை வச்சுட்டு கிளம்பிட்டா. அந்த 20,000 அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருப்பாங்கிறது இவனுக்கும் புரியுது. அதனால அந்த காசையும் வந்து எடுத்து கத்திட்டே இருப்பான் ஹீரோயின். பட் அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ அப்பா இந்த ஊர்ல தான் வேலை செய்யறாங்க அப்படிங்கறது அவங்க அம்மாக்கு தெரியும், ஆனா என்ன வேலைங்கிறது தான் தெரியாது. அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அப்பாக்கு இவங்க முகத்தை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம். வாமா எங்கன்னா போய் சாப்பிடலான்னதுக்கு அவங்க இல்ல இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கே சாப்பிட்டுருவோமேன்னு கேக்குறாங்க. இல்ல வராத வந்திருக்க, உனக்கு போயிட்டு நான் இங்க வாங்கி கொடுப்பேனா, இங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு வாமா போலான்னு அவங்களை கூட்டு போயிட்டு வாங்கி கொடுக்குறாரு. இவரு ஜாலியா பேசினாலும் அவங்க ஒரு மாதிரியாவே இருக்காங்க. இவரு ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது, என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லுன்னு கேக்குறாங்க. அவங்க அம்மாவோ இல்ல அந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னதும் அவருக்கு ஞாபகம் கூட இல்ல போல இந்த விஷயம். என்னடி சொல்றேன் எந்த குழந்தைன்னு கேக்குறாரு. இவங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, சொல்ல போனா அந்த குழந்தைய யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க அவ போட்டு இருந்த டைமண்ட் ஜுவல்லுக்காக. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நடு ரோட்ல விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அவ அனாதை குழந்தை கிடையாது, உண்மையா அவளுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னுமா உங்களுக்கு புரியலன்னு கேட்டா அவரு இன்னுமே சத்தியமா எனக்கு புரியல, நீ என்னதான் பேசிட்டு இருக்கன்னு கேட்கும் போதுதான் அவங்க அம்மா குடுக்குறாங்க ஒரு ட்விஸ்ட். இறந்து போனால நம்ம ஜிசு, அவளுக்கு பதில ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தோமே அந்த குழந்தை தாங்கிறாங்க. ஜிசுங்கிறது ஹீரோயினோட தங்கச்சியோட பேரு. அந்த ஜிசுவோட அம்மா டைரக்டா என்னையே கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கன்னு சொன்னதும் தான் இவருக்கு புரியுது. ஜிசு அம்மா எப்படி கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு கேக்குறாரு. இவங்க இப்ப அது முக்கியம் கிடையாது, அதை விட பெரிய விஷயம் முக்கியமா இருக்கு. அவங்க என்ன கண்டுபிடிச்சு வந்து என்கிட்ட கேட்டப்ப நான் ஜிசுவோட பேருக்கு பதிலா ஜியான்னு மாத்தி சொல்லிட்டேன். இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்குல்ல பேசாங்கன்னு பெரிய குரூப்போட ஒரு குழந்தை காணும் அப்படின்னு, இந்த நியூஸ் நம்மளோட ஜிசுவை பத்தி தான். இப்ப அவங்க அவளை கேக்குறாங்கன்னு தான் அவங்க அப்பாக்கு சீரியஸ்னஸே புரியுது. அடுத்தது என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயப்படுறாரு. ஹீரோட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கேக்குறாரு சரி ஓகேடி அந்த ஃபேமிலி என்ன பண்ண போற அப்படின்னதுக்கு இவங்க நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை நம்ம கைக்கு கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் எது வந்தாலும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இத்தனை வருஷம் அவங்க நம்ம பொண்ணு திருடி வச்சிருந்தாலும் அவங்க பொண்ணு மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, அவளை எந்த விதத்திலயும் அவங்க தப்பாலாம் ட்ரீட் பண்ண கிடையாது, ஆனாலும் நம்ம குழந்தைய நம்ம பிரிஞ்சதுக்கு அவங்க தான் காரணம், அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகுத்தி விடணும், கூடவே அவங்களுக்கும் நம்ம எதனா அவங்க ஃபேமிலி வளர்ச்சிக்குன்னு பண்ணணும், ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இருக்காங்க. ஹீரோயின் அம்மாவும் இங்க சொல்றாங்க ஒரு சேல்ஸ் உமன் வந்தா நான்
நம்பி வீட்டுக்குள்ள விட்டா அவ பார்த்தா பிரஷ் எல்லாம் திருடிட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ரெண்டுத்துல ஒண்ணு அவங்க பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா யாருன்னு தெரியல. நானும் பதட்டத்துல நம்ம பொண்ணு பேரை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா உனக்கு என்ன பைத்தியமா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு புரிஞ்சுதான் பண்ணியா என்ன? எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன்னு கேட்கும் போது வேற என்ன பண்றது? அந்த பொம்பளையும் ஓயாம யாரையா பொண்ணு சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டே இருந்தா. ஒரு நிமிஷம் நம்ம பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன்லங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் நான் அவ பேரை சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிளாஷ்பேக்கு போறாங்க. சிலுக்குக்கும் ஈரனுக்கும் பிரச்சனை நடந்தப்ப ஈரன் அம்மா கரெக்டா போன் பண்ணிருப்பாங்க. சிலுக்கு சொல்லுவா, ஆனா ஈரன் அந்த போனே எடுக்காம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவா. ஆனா அந்த நம்பரை நோட் பண்ண சிலுக்கு அதுக்கு மெசேஜ் அனுப்புறா. உங்க பொண்ணு பேர்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுக்க போறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த இடத்துக்கு வந்து உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க அப்படின்னு. அதனால இவங்களும் கிளம்பி வந்திருப்பாங்க. அதுக்குள்ள சிலுக்கோட அப்பாவே வந்து ரெண்டு பேரையும் வெளில கூட்டு வந்திருப்பாரு. அவர் அவகிட்ட பேசுறது எல்லாத்தையுமே இவங்க தூரமா நின்னு கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா பக்கத்துல போய் ஆறுதல் சொல்றதுக்கு மனசு வரல. தன்னோட பிள்ளை எங்க இருந்து இன்னொன்னு வந்துருமோ அப்படிங்கிற கவலைக்காகவே அப்படியே சைலண்டாவே இருந்திருப்பாங்க. கூடவே ஆபீஸ்க்கு போன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறப்ப அங்க இருக்க எம்ப்ளாயும் சொல்லிருப்பாங்க ஈரனோட வேலையை அவ கூட சின்ன வயசுல இருந்து படிச்ச ஃப்ரெண்டே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா அசால்ட்டா தட்டி பறிச்சுட்டா. அந்த கவலையில தான் இந்த மாதிரி சண்டை போட்டானு அதெல்லாம் யோசிச்சு தான் பொண்ணும் அங்க கண் கலங்கி நிக்கிறத பார்த்து கதறி கதறி அந்த இடத்துல அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வு இதுங்கிறதுனால தான் பொண்ணு சின்ன வயசுல இருந்து அனுபவிக்க கூடாத நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா. இதுக்கப்புறமாச்சு பணக்கார வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவளோட பேரை சொன்னேன். யோசிச்சு பாருங்க, அவளோட ஹை ஸ்கூல்ல நீங்க பேங்க்ரப்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் அவ படிக்கிறதுக்கான டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அது இதுன்னு எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அந்த வயசுல இருக்க குழந்தைங்களாம் ஜாலியா விளையாடி திரிஞ்சு லைஃப் என்ஜாய் பண்ணும்போது என் பொண்ணு எப்படி போராடிட்டு இருந்தா. அவளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு அப்படி ஒரு பொண்ணு நல்லா வாழணும்னு எனக்கு தோணாது. ஆனா நான் வேணும்னு சொல்லல, ஜஸ்ட் ஒரு பதட்டத்துல அவளோட பேரை சொல்லிவிட்டேன். இப்ப அவங்களுக்கும் இவதான் அவங்களோட பொண்ணு அப்படிங்கிறது மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிட்டு இதுக்கு மேல நான் போயிட்டு அதை மாத்தி சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரு என்ன பேசிட்டு இருக்க, நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு இங்க பாருங்க, ஜிசுவை நம்மளோட சொந்த பொண்ணு மாதிரி தானே நல்லா வளர்த்துட்டு வந்தோம், எந்த வேறுபாடுனா நம்ம காமிச்சிருக்கோமா? அப்படியே காலம் ஃபுல்லா அவ வளர்ந்துட்டு போட்டுமே, நீங்க ஏதோ குட்டியை குழப்பாம இருந்தா போதும்னதுக்கு அவரு போதும் வாய மூடு, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒரு அம்மா கிட்ட இருந்து தன்னோட பிள்ளையை இத்தனை வருஷம் பிரிச்சது இல்லாம இப்ப மறுபடியும் ஒரு பொய்ய சொல்லி நம்ம பொண்ணு அங்க அனுப்புறேங்கிற, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவங்க கிட்ட உடனே சொல்லி மன்னிப்பு கேளு அப்படின்னதுக்கு இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஏன்னா ஆல்ரெடி உங்க பொண்ணு அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ரெடி ஆகிட்டா, அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க போதுங்கிற நம்பிக்கையில அவ ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவகிட்ட போய் இல்ல அவதான் அவங்க பொண்ணுன்னு நம்ம உண்மையை சொன்னோம்னா நம்ம பொண்ணால அதை தாங்க முடியுமா? தயவு செஞ்சு கொஞ்சம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா இருந்து பழகுங்க. என் பொண்ணு உடம்புல 1% கூட தெம்பு இல்ல, இப்ப அவளுக்கு இருக்க சிறிய நம்பிக்கையும் நீங்க உடைக்க பாக்காதீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரு என்ன சொன்னாலும் நீ சொல்றது தப்பான ஒரு விஷயம், இத ஃபர்ஸ்ட் நம்ம போய் நம்ம பொண்ணு கிட்ட சொல்லி அவளுக்கு புரிய வச்சாலே போதும், வா நம்ம சியோலுக்கு கிளம்பலான்னு அங்கிருந்து வெளில கூட்டு வராரு. அவங்க அம்மாவோ அவ அந்த இடத்துக்கு போய் தங்கறதுக்கு ரெடி ஆகிட்டா, இப்ப நீங்க சொன்னாலும் அவ ஏத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இவரு அதை எப்படி ஏத்துக்க மாட்டா? நான் சொன்னேன் என் பொண்ணு புரிஞ்சு பண்ணதுக்கு நீங்க ரெண்டு பொண்ணையும் இழக்கிறதுக்கு இப்ப ரெடியா இருக்கீங்க அப்படிதானே அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. இவரு ரெண்டு பொண்ணா, எதுக்கு நான் ரெண்டு பொண்ணையும் இழக்கணும்னு கேக்குறாரு. அவங்க அம்மா ஆமா எல்லாரும் எதிர்க்கும் இந்த விஷயத்த சொல்லியாச்சு, அப்ப ஜிசு என்ன நினைப்பா? நம்மள அனுப்ப மனசு இல்லாம நம்ம அம்மா நம்ம அக்காவை அனுப்புறாங்க, இவங்க நம்ம வேறுபாடோடு தான் பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ தப்பா நினைக்க மாட்டா. ஜியானு நம்மள இங்க துரத்துறதுக்காக இவங்க ஒரு பொய் சொல்லிருக்காங்கன்னு அவளும் தப்பா நினைப்பா. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இந்த விஷயம் தெரியும், அதை அப்படியே விட்டுறதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஈரன் அந்த வீட்டுக்கு போன கொஞ்ச நாள்ல அப்ராடும் கிளம்பி போயிடுவா. அவ ஆசைப்பட்ட படிப்பா அங்க போய் படிக்க போறா, அதனால யாருக்கும் உண்மை தெரிய வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. இவர் அவ எதுக்கு அப்ராடு போறான்னு கேக்குறாரு. என்னதான் அவங்க அப்பாக்கு தன்னோட பொண்ணு மேல அளவு கடந்த பாசமே இருந்தாலுமே அவளோட ட்ரீம் என்ன அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்காம இருந்திருக்காரு. அவங்க அம்மா இந்த லட்சணத்துலதான் நீ உன் பொண்ணு புரிஞ்சு வச்சிருக்க, சின்ன வயசுல இருந்து அவ எப்படின்னா யூஎஸ்க்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த படிப்பை படிக்கணும்னு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. ஆனா படிக்கிற காலகட்டத்துல இந்த குடும்பத்துக்காக வேலைக்கு போய் போய் அவளுக்கு அங்க போறதுக்கான ஸ்காலர்ஷிப்போ கிடைக்காம போயிடுச்சு. அவ எவ்வளவு மனசு நொந்து வாழ்க்கையை வெறுத்திருந்தா தெரியுமா? பணம் கட்டி அனுப்பி வைக்கிறதுக்கு உனக்கு வக்கு இருக்கா என்ன? நீ இவ்வளவு பேச்சு பேசுற, அவளை கொஞ்சமாச்சு சந்தோஷமா வாழ விடுங்கன்னு கேட்டதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல, நீ நம்ம பொண்ணை பத்தி யோசிக்கிறேன், நாளை பின்ன அந்த குடும்பம் என்ன நினைக்கும்? உண்மை தெரிஞ்சா வேணும்னு அவ ஏமாத்திருக்கான்னு நினைக்க மாட்டாங்களான்னதுக்கு நான் தானே எல்லாத்தையும் பண்ணேன், எதுவா இருந்தாலும் ஏன் மேலதான் பழி போடுவாங்க, தெரியாதபடி நான் பாத்துப்பேங்கிறாங்க. அவர் அப்பயும் கேக்குறாரு, இங்க பாருடி நீ இன்னொரு குழந்தைக்கும் துரோகம் பண்ற, ஜிசுவை பத்தி யோசிச்சு பாரு, நாளை பின்ன அவளுக்கு நம்ம போக வேண்டிய குடும்பம் இது, வாண்டடா அவங்க பொண்ணு அனுப்புறதுக்காக நம்மளுக்கு இவங்க துரோகம் பண்ணிருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் அவ யோசிச்சிருந்தானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னதுக்கு நம்ம வீட்டுல ஜிசு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றா, பார்ட் டைம் ஜாப் தான் போறா, அவளுக்கு பிடிச்ச படிப்பு தான் படிச்சா, அவ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சது. ஆனா என் குழந்தை ஜியான் அவ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட கிடைக்கல, ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஜிசு நம்ம கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஆனா ஜியான் நம்ம கூட சந்தோஷமா இல்ல, எப்ப நம்மளை விட்டுட்டு போவோம் தான் அவ யோசிச்சுட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவங்க அப்பா அப்படியே கப்சிப்புன்னு ஆயிட்டாரு. அடுத்த வார்த்தை அவரால் பேசவே முடியல. அவங்க அம்மா நான் சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதோட இந்த விஷயத்தை விடுறது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது, வாயை மூடிட்டு இருக்க பழகிக்கோங்கன்னு மிரட்டுறாங்க. அவங்க அப்பா
அப்பா உண்மையாவே நீனா 35 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணவதானா? ஏன்னா அவ இவ கிடையாது, இவ்வளவு கேவலமான ஒருத்தி நான் காதலிச்சவ கிடையாது அப்படின்னு இவர் டைலாக் பேச ஆரம்பிக்கும் போதே சரி போதும் பேசினது, நான் இப்ப கிளம்புறேன்னு அங்க இருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. ஈரேன் அம்மா பேசிட்டு போன பேச்சுல அவர் வாயடைச்சு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவரால் எழுந்து கூட போக முடியல. ஈரேன் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட வெளி உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து ரசிச்சது கூட கிடையாது. வேலை அது இதுன்னு ஓடிட்டே இருந்திருக்கா. இப்பதான் என்னமோ புதுசா பிறந்த குழந்தை மாதிரி சுத்தி முத்தி எல்லாத்தையும் ரோட்ல பாத்துட்டு வரா. அங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, அதை கூட நின்னு ரசிக்கிறா. அப்ப அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றா. அவகிட்ட இந்த உலகம் எவ்வளவு அழகாயிடுச்சுல அப்படி இப்படின்னு பேசுறாளா. அவ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிச்சு, திடீர்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க, உலகத்தை ரசிக்க கூட மேடம்க்கு டைம் கிடைச்சிச்சானா? ஈரன் இப்பதான் டைம் கிடைச்சிச்சு, அதான் சரி உன்கிட்டயே பேசலாமேன்னு கால் பண்ணேன்னு சொல்றா. இவங்க காலேஜ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தானே பத்திரிக்கை கொடுக்க அன்னைக்கு கூப்பிட்டு விட்டா. அந்த கல்யாணம் நாளைக்கு இருக்கு, நீ நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. இந்த லூசு பைய இப்ப வரைக்கும் அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு வட்டிக்கு காசு வாங்கிருப்பாளா, இல்லன்னா பார்ல டான்ஸ் ஆடி அந்த காசை சம்பாரிச்சிருப்பாளா, கிட்னிய வித்து கொண்டு வந்திருப்பாளான்னு என்னென்னமோ யோசிக்கிறான். மண்டை வெடிச்சதுதான் மிச்சம். அவனோட அசிஸ்டன்ட் வரான். அவன் கிட்ட டே நாளைக்கே உன்னை நான் வேலை விட்டு தூக்குறேன், உன்கிட்ட எந்த பேக்கப் பிளானுமே இல்ல, காசுமே இல்ல, ஆனா நீ எனக்கு 20,000 கடன் கொடுக்கணும், எப்படி நீ கொடுப்ப அப்படின்னு கேட்டா அவனும் லோன் எடுப்ப அப்படி இப்படிங்கிறான். இவன் அது எதுவுமே இல்ல, கடைசியில நீ எப்படிதான் அந்த காசை கொடுப்ப, நேத்து ராத்திரி வரைக்கும் இல்ல, திடீர்னு இன்னைக்கு மார்னிங் கொண்டு வந்து கொடுக்குறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அவரு அம்மா அப்பா கிட்ட வாங்கிருப்பேன், அவங்களுமே வசதியானவங்க இல்லன்னா பார்ல அப்படி இப்படி இருந்தா ஒரு 10,000 20,000 அசால்ட்டா கிடைச்சிடும் பாசுன்னதும் இவன் ஐயோ போக போக என் மைண்ட் இன்னும் கேவலமா யோசிக்குது, இதுக்கு அவகிட்ட மறுபடியும் கேட்டுலாமான்னு தான் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். ஹீரோட அம்மாவோ ஹீரோயின் வந்து தங்க போற அந்த ரூமை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல காட்ட ஆர்வத்தை அந்த சின்ன பொண்ணு மேல கொஞ்சமாச்சும் காமிச்சிருக்கலாம். அந்த பொண்ணும் வந்து பேச்சு கொடுக்குது, என்னமா இந்த ரூமை ரெடி பண்ணிட்டீங்களான்னு. அப்ப மட்டும் சந்தோஷமா இன்னும் கொஞ்ச நாள்ல ரெடி ஆகிடும், அவ சீக்கிரமே வந்துருவாள், அதுக்குள்ள ரெடி ஆயிடும் தான் நினைக்கிறேங்கிறாங்க. இந்த பொண்ணு நான் இப்பதாமா காலேஜ் போயிட்டு வந்தேங்கிறா. இவங்க அதை கூட மதிக்காம சைலண்டா இருக்காங்க. மறுபடியும் கூப்பிடவே சரி ஓகே போயிட்டு வான்னு அவளை பார்க்காம கூட சொல்லி அனுப்புறாங்க. வழக்கமா நடக்கிறதானு கவலைப்பட்டுட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிட்டு ஹீரோயின் அப்பாவால வேலையே பார்க்க முடியல. நிறைய கட்டைகளை தூக்கிட்டு வருவாரு, ஒரு நிமிஷம் தடுமாறி அப்படியே படிக்கட்டுலயே விழுந்துட்டாரு. அவரு சாப்பாடு கூட எடுத்துக்கவே இல்ல. ஹீரோயினை அனுப்ப கூடாது அப்படிங்கறதுல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஹீரோயினோட அம்மாவை மீட் பண்றதுக்காக ஹீரோட அம்மா வந்திருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ மிஸ்டேக்கா என் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டீங்க, பரவாயில்ல இருக்கட்டும், என் ஹஸ்பண்ட் அதை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. எங்க பொண்ணு எப்ப எங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வர போறான்னு கேட்டா அவங்க அம்மா இல்ல இப்பதான் அவ ஓகே சொல்லியிருக்கா, ஒரு 1 வீக்ல வந்துருவான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, என் பொண்ணுக்கு இந்த சிலை வடிவமைப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுக்கான படிப்பை ஃபாரின்ல போய் படிக்கணும்னு தான் அவ ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா. தயவு செஞ்சு நீங்க கூட்டு போனதுமே அவளை அது படிக்கிறதுக்கு அப்ராடுக்கு அனுப்பிடுறீங்களா? எங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்னால அதை மட்டும் எங்களுக்கு அவளால கொடுக்கவே முடியல, நீங்க இதை மட்டும் பண்ணுங்கிறாங்க. அவங்க சரி ஓகே அவ வரட்டும் நான் பேசிக்கிறேங்கிறாங்க. இவங்க போயாம இல்ல அவளுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிட்டே இருக்கவே இவங்க தானே பெத்தாமா, ஒரு நிமிஷம் அவங்கள மீறி அந்த கடுப்பு வர ஆரம்பிச்சிருது. இட்ஸ் ஓகே அவ எங்க வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு இது வேணும் அது வேணுங்கிறத நாங்க பார்த்து பண்ணிக்கிறோம், நீங்க கொஞ்சம் விலகி இருந்தா நல்லதுன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் குடுக்குறாங்க. ஏதோ கடன் நினைக்கிறேன். இவங்க அப்பா அம்மா பேர்ல ஒரு கடையவே எழுதி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஏரியால தான் பார்த்து வச்சிருக்கோம் உங்களுக்காக தானே. அவங்க அம்மா வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க, என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் அங்க கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு, அதுவும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்த்து அவரை சம்பாரிச்சுட்டு வந்து நீங்க எல்லாரும் அந்த காசுல தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு அவங்க அம்மா இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு தான் எனக்கு தோணுது, என் ஹஸ்பண்ட் மேனேஜரா இருக்காரு, அவர் அப்படிலாம் இல்லங்கிறாங்க. இவங்க அப்ப உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்டயே உண்மையை சொல்லலையா என்ன, உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், உண்மையாவே இந்த இடத்துல அவர் கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு, வேணும்னா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க, இந்த விஷயத்த நாங்க பண்றது கூட இந்த 25 வருஷம் நீங்க செலவு பண்ணி என் பொண்ணு நல்லபடியா வளர்த்துருக்கீங்க, அதுக்கு நாங்க கொடுக்குற ஒரு நன்றி கடனா கூட நீங்க எடுத்துக்கலாம், யோசிச்சு முடிச்சுட்டு அதுல கையெழுத்து போட்டு அப்புறமா கொடுங்க, எங்க ஸ்டாஃப் வந்து வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மாக்கு இடி மேல இடியா விழுந்துட்டே இருக்கு. ஹீரோயின் தங்கச்சியும் ஹீரோயினை கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி பாக்குறா. அக்கா எதுக்குக்கா இன்னொரு வீட்டுல போய் இருக்க, உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன், சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீ தான் எப்பவுமே எனக்கு உறுதுணையா இருப்ப, இப்ப நீ இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னால வாழவே முடியாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கே இருன்னு கேக்குறா. ஹீரோயின் பாயிண்ட் பிடிச்சிட்டா, இங்க பாரு என்னால பின்ன நான் கல்யாணம் ஆனாலும் என் புருஷன் கூட அவன் வீட்டுல போய் தானே இருக்க போறேன், இதுக்கும் அதுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்லடி, கல்யாணம் பண்ணி போறதா நினைச்சுக்கோ, ஆனா உன் அக்கா எப்பயுமே உன்னோட அக்காவா தானே இருப்பேன், அந்த மாதிரியே நீ பேசலாமே, ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேன்னு புரிய வைக்க முற்பட்டாலும் அவ ஓன உட்காந்து அழுதுட்டு கிடக்கா. அந்நேரத்துக்கு நீ ஹீரோ வேற கால் பண்ணவே இவ பாட்டு கட் பண்ணி விட்டுட்டே இருக்கா. ஹீரோக்கு எங்க இந்த ரிப்போர்ட்டர் கிட்ட போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி பயத்துல வேற இருக்கான். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட் வேற அதிக பணம் புடுங்கிறதுக்காக இதை ஒரு விஷயமா யூஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு, உன் மேல பெரிய கலங்கம் விழ போதுன்னு பயமுடுத்து விட்டான். அந்த பயத்துல ஹீரோ உட்கார்ந்துருக்கான். ஹீரோயின் அண்ணனும் அவங்களும் அவங்க தங்கியிருக்க அந்த இடத்துல கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாம்னு பாப்பாங்க. அது ஒரு லைப்ரரி, மாத்தி மாத்தி ஆள் போயிட்டும் வந்துட்டுமா தான் இருக்காங்க. இவளுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இவளுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலியா ரன் பண்ணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா இவனுக்கு தான் கல்யாணங்கிற வார்த்தை கூட பிடிக்க மாட்டுது. அப்படியே நைஸா மூவ் பண்ண பாக்குறா. இங்க பாருங்க இந்த இடத்துல ஓயாம ஆள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, நம்மளுக்குன்னு இந்த
மொட்டை மாடியில சின்னதா ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரூம் எடுத்து தங்கலாமா, கல்யாணம் ஆனா கூட அங்கேயே தங்கிக்கலாம், ஜாலியா இருக்கும்லன்னதுக்கு இவன் திடீர்னு என்ன கல்யாணத்தை பத்தி பேசுற, நம்ம 2 பேரும் லவ் பண்ணும்போது என்ன முடிவு எடுத்தோம், வெளியாட்கள் யாருக்கோ தெரியாம சீக்கிரட்டா ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணுவோம் தானே, அதனால இந்த இடம் தான் சரியா இருக்கும்னு பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து டிராப் பண்றான். போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கேக்குறா, நாளைக்கு என்னோட எக்ஸுக்கு கல்யாணம், அவன் நெக்கலான்னு இன்வைட் பண்ணிருக்கான்னு என் கூட வரியானதுக்கு இவன் ஒத்துக்க மாட்டான். நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாம் வெளில போக கூடாதுங்கிறான். இவ ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ற, அந்த பையன் எவ்வளவு பேச்சு பேசிட்டு என்ன விட்டுட்டு போனான் தெரியுமா, இப்பயுமே நக்கலா பார்த்து தனியா வந்து சேருங்கிறான். என்னமோ எனக்கு ஆள் இல்லாத மாதிரி, அவன் எதற்கு நான் தனியா போனா அவன் சொன்னதை நிறைவேற்றின மாதிரி ஆகிடாது, ப்ளீஸ் என் கூட தயவு செஞ்சு வரியான்னு கேட்டதுக்கு இவனும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டான். அவங்க அப்பாக்கு தூக்கமே வரமாட்டுது, ராத்திரி ஃபுல்லா இதுவே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. எப்படி தங்கச்சிக்கு பதில ஹீரோயினை மாத்தி அனுப்புறது, அது எவ்வளவு பெரிய குத்தம் அப்படிங்கறத யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அம்மா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா 2 பேரும் அவ்வளவு அழகா கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே அவங்க அம்மா துரோகம் பண்றாங்கன்னு இவங்களும் கில்ட்டில ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இதுக்கு மேல வேலைக்காகுதுன்னு சொல்லி ஊருக்கே கிளம்பி வராரு. இவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் ஸ்டோர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் அவங்க அம்மா பாத்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டாரு. இவங்க நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை யார் இங்க வர சொன்னான்னு கத்துறாங்க. என் பொண்ணுங்கன்னு அவகிட்ட பேசி ஆகணும்னு போறாரு. அவ இங்க இல்ல, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ கல்யாணமா, அதனால சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க, லேட்டா தான் வருவா, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்கன்னு 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அவங்க அப்பா நான் ராத்திரி ஃபுல்லா யோசிச்சுட்டோமா, மறுபடியும் நான் யோசிச்சாலுமே எனக்கு அது தப்பா தான் தோணுது. நான் அவளோட அப்பா, நான் அவளுக்கு ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றாம இருக்கலாம், ஆனா என்னோட பொண்ணு இப்படி ஏமாத்தி இன்னொருத்தங்க இடத்துல அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என் பொண்ணு நேர்மையா வாழ்ந்தவ, அவகிட்ட சொன்னாலே அவ புரிஞ்சுப்பான்னு அவங்க அம்மா லூஸ் மாதிரி பேசாதீங்க. இப்ப அவ ஒரு ரிச்சான ஃபேமிலியில போய் வாழ போறோங்கிற ஆசையில கிளம்பிட்டா, அந்த ஆசையை உடைக்கிறதுல அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம் கத்தவே அவங்க அப்பா நீ அவகிட்ட சொல்லி பயமுறுத்திருப்ப, அவங்க நம்ம குடும்பத்தை உண்டு இல்லன்னு பண்ணிருவாங்கம்மா, காசு கொடுக்கணும் அது இதுன்னு, அதனால மட்டும்தான் அவ போறேன்னு சொல்லிருப்பாளே கண்டி. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், 100% அவ இந்த இடத்த விட்டு போறதுக்கு விருப்பம் சொல்லிருக்கவே மாட்டா, மனசார அவ ஒத்துக்க மாட்டா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஹீரோயின் அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்திருக்கா. அந்த கெஃபேல உட்காந்துதான் 2 பேரும் நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களோட ஸ்கூல் கதை பத்திலாம். ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல்ல பார்த்தப்பே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. இவன் இப்ப இந்த கார்பெண்டர் சம்பந்தமான ஒர்க் தானே பாத்துட்டு இருக்கான், அந்த வேலை அவனுக்கு பிடிச்சு அவன் அதையே மெயின் தொழிலா எடுத்து செய்யறதுக்கு காரணமே ஹீரோயின் தான். ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும்னு அங்கதான் இருந்திருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் ஸ்கூல்ல அவனை பார்த்தப்ப இவ அந்த வேலை தான் பாத்துட்டு இருந்திருப்பா, சிரிச்ச முகத்தோட அவனை வெல்கம் பண்ணிருப்பா. அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் மட்டும்தான் அவனை சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணிருக்கா. அதனாலதான் அப்பையில இருந்து ஹீரோயின் மேல இவனுக்கு ஒரு கிரஷ் இருந்திருக்கு. அந்த பிளாஷ்பேக் மட்டும் காமிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்க நேரம் ஹீரோயின் அப்பாவோ அவளுக்கு கால் பண்ணி உடனே வான்னு கூப்பிட்டு விடுறாரு. இவனும் அவளை டாக்ஸில ஏத்தி அனுப்புவான். ஜஸ்ட் மிஸ் தங்கச்சி கறி பாத்துருக்க வேண்டியது கொஞ்சம் லேட்டா வரவே பார்க்காம மிஸ் ஆயிட்டா. ஆனா ஒரு பொண்ணை ஏத்தி அனுப்புறாங்கறத மட்டும் பாத்துட்டா. அது தன்னோட அக்கா தான் அப்படிங்கறது இவளுக்கு தெரியல. இவ அவங்க அப்பாவை பார்த்தோன்னதுமே அவங்க அப்பா செல்லன எல்லாத்தையும் கேள்விப்பட்டண்டாமா, நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது, என்ன நடந்தாலும் சரி நீ அந்த வீட்டுக்கு போகவே கூடாதுங்கிறாரு. இவ எதுக்குப்பா அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறா. இல்லம்மா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை நான் படுத்தின கஷ்டத்துக்குலாம் நான் ரொம்பவும் கஷ்டமா தான் ஃபீல் பண்றேன், ஆனா அந்த இடத்துக்கு நீ போக கூடாதுமா, அந்த வீட்டுக்கு நீ போனா நீ கொஞ்சம் ரிச்சா இருப்ப, கூடவே உனக்கு ஒரு நல்ல ஜாபும் கிடைக்கும், அந்த எண்ணத்துக்காக நீ அங்க போகல, இல்ல அதுக்காக மட்டும்தான் போறியானதுக்கு இல்லப்பா அது ஒரு ரீசன் கிடையாதுங்கிறா. அப்ப நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்திடுவாங்களோ இல்லன்னா வேற ஏதான ரீசனுக்காக போவாமா, நீ அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு அப்பா உதவி பண்ணுனா நீ அங்க போக மாட்டேதானே இதையே கேட்டுட்டு இருக்காரா. இவ என்னாச்சுப்பா நான் அங்க போக கூடாதுங்கிறதுல ஏன் நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேக்குறா. அவங்க அப்பா அப்படிலாம் இல்லம்மா, அவங்க வந்து கூப்பிடவே நீ இப்ப போறல, அவங்க மட்டும் வேண்டாம் உங்க பொண்ணு உங்ககிட்ட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ போக மாட்டேதானே, உனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு கேக்குறாரு. இவ அது எப்படி சொல்லுவாங்க, அவங்களும் வந்து கூப்பிட்டுட்டாங்க, அம்மாவும் என்ன இங்க இருந்து போன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கிறது வேலைக்கு ஆகாது பாங்குறா. அவங்க அப்பா சரி ஓகேடாமா நான் அவங்க கிட்ட பேசுறேன், அவங்க மன்னிச்சிருங்க, தெரியாம உங்க பொண்ணு எடுத்துட்டு இப்ப எங்களால கொடுக்க முடியாதுன்னு நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், அதுக்கப்புறம் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நீ போக மாட்டேதானேன்னதோ ஹீரோயின் கண்டிப்பா போக மாட்டப்பா, இதுதானே என்னோட வீடு, நான் இங்க தானே இருக்கணும், நீங்க எல்லாரும் தான் என் குடும்பம்னு சொல்லி முடிக்கிறா. பார்த்தா இதெல்லாம் அவங்க அப்பாவோட இமேஜினேஷன், அவ அப்படி சொல்லுவான்னு தான் அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா அவ பட்டுன்னு சொல்லிட்டா, இல்லப்பா என்னால போய் தான் ஆகணும், என்னால இங்க இருக்க முடியாதுங்கிறா. அவரை என்னென்னமோ பேசி பாக்குறாரு. ஒரு கட்டத்துல இவ பஸ்ட் அவுட் ஆயிட்டா. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, எதனால நான் அங்க போக கூடாது, இங்க பிச்சைக்கார வாழ்க்கையே நான் வாழ்ந்துட்டு இருக்கணுமா, கடைசி வரைக்கும் என்னோட சின்ன சின்ன தேவைகளுக்காக நான் ஓடிட்டே இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா, எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு கஷ்டங்கள், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு சலிப்பு தட்டி போயிட்டுப்பா, இதுக்கு மேலேயே நான் ஏழையா இருந்தா அசிங்கப்படுறதுக்கு விருப்பப்படல. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய வேலை, நான் ரெகுலர் ஜாபுக்கு நேரத்துக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்திருக்க வேண்டியது, ஆனா அவங்க அப்பா வசதியான ஒருத்தரா இருக்கவே என் கூட படிச்சவளே என்னை ஏமாத்தி அந்த வேலையை அசால்ட்டா தட்டி பறிச்சுட்டா. அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஒரு இழவும் தெரியாது, ஆனா அவளுக்கு தகுதியே இல்லாத அந்த வேலையில போய் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கா. எனக்கு எல்லா தகுதியும் இருந்தோம், என்னை எப்படி அவமானப்படுத்தினாங்க தெரியுமா, இதுல வேற எங்கன்னா போய் நல்ல வேலை பாக்குறதுக்கு எனக்கு பெருசா நல்ல மார்க்கும் கிடையாது, ஏன்னா படிக்க வேண்டிய காலகட்டத்துல எல்லாம் வேலை வேலை வேலைன்னு இந்த குடும்பத்துக்காக
ஓடி ஓடி ஒழுங்கா படிக்காம மார்க்ஸையும் விட்டுட்டேன். ஏன் நான்லாம் ஒரு பணக்காரங்களோட பொண்ணா இருந்துடவே கூடாதா? அவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துடவே கூடாதுங்கிறதுல நீங்க எல்லாரும் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் யாருனே தெரியாத ஒரு குழந்தைய வளர்த்தது பெரிய குத்தம். நான் கேட்டேன், நான் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுங்கன்னு. அதை கொடுத்தது இல்லாம இப்ப ஏன்பா அதை பறிக்கவும் பாக்குறீங்க? இனிமேட்டாச்சும் நான் சந்தோஷமா இருக்கணும், தயவு செஞ்சு அதை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் கத்தி விட்டா. கடைசியில சாரி பான்ட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவங்க அப்பாவால எதுவுமே பேச முடியல. ஏன்னா அவர் நினைச்சிருப்பாரு தான் பொண்ணுக்கு அங்க போய் வாழ்றதுக்கு விருப்பம் இல்லன்னு. ஆனா அவர் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நம்ம பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டோமான்னு. அவரோட இயலாமையை நினைச்சும் கவலைப்படுறாரு. தான் பொண்ணோட ஃபியூச்சர்ல நடக்க போற ஏமாற்றத்தை நினைச்சுமே ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அசையாம அங்கேயே இருக்காரு. இவ்வளவு மெயினா அவரை ஹர்ட் பண்ணணும்னு பேசல, அவருக்கு புரிய வைக்கணும்னு முற்பட்டு இந்த அளவுக்கு ஆஷா போயிடுச்சுன்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச தூரம் தள்ளி வந்து இப்பதான் ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டு வந்தா தங்கச்சிக்காரி வந்துட்டா. நானும் எவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டு நீ அந்த இடத்துக்கு போக கூடாதுங்கிறா. ஈரன் இப்பதான் நான் பெரிய பிரச்சனையை இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், மறுபடியும் வந்து என் உயிர் எடுக்காத, கொஞ்சம் சைலண்டா இருனா. அது வாய்க்கு வந்த மாதிரி என்னென்னமோ பேசுது, கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம காசுக்காக அந்த வீட்டுக்கு போற நீ எல்லாம் என்ன பொண்ணா இருப்ப? நம்ம அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சமாச்சும் நீ யோசிச்சியா? அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு தோணவே இல்ல? வாழ்க்கையில நான்லாம் பார்க்காத கஷ்டமானது ஈரனுக்கு கொலவெறி ஆயிட்டு. இங்க பாரு, என்ன யார் வேணா என்ன வேணா பேசலாம், ஆனா வாழ்க்கையில கஷ்டப்படுறத பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னு தெரியுமாடி? நான் ஒருத்தி உழைச்சு உங்க 2 பேரையும் படிக்க வச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? நான் அங்க போற வரவங்கிட்ட எல்லாம் செருப்படி வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்ச காசை அசால்ட்டா இல்ல எனக்கு அது படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு பேக்கிங் தான் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு பார்ட் டைம் ஜாப்ல சேர்ந்து அதுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கு வாங்கின சம்பளத்தையாச்சும் வீட்டுல கொடுத்தியா? தின்னே அழிச்ச. ஒரு வார்த்தை உன்னை நான் கேட்டிருப்பேனா? நீ கேட்டாலும் ப்ராப்பரா தான் பதில் சொல்லிருப்பியா? நானும் சரி உன் இஷ்டம், சின்ன பொண்ணு எப்படி இருந்துட்டு போட்டுன்னு விட்டேன். ஆனா நம்ம ட்வின்ஸ் அப்படித்தானே சொல்லி வளர்த்தாங்க. பெருசா உனக்கு எனக்கு வயசுல கூட வித்தியாசம் இல்லையே. ஆனா 2 பேர் வாழ்ந்த வாழ்க்கையுமே வேற வேறங்கிறது உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க என்னால முடியாது. இதுக்கு மேலேயும் நான் அந்த மாதிரி சீமிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ விருப்பம் இல்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட வாழ்க்கையை நான் வாழ போறேன். நீங்க யார் தடுத்தாலும் சரி, நான் நினைச்சதுதான் நடக்க போகுதுங்கிறா. அது இவ்வளோ சொல்லிருக்கா. அவ பட்ட கஷ்டத்தை சொன்னதுலாம் அதுக்கு பிரச்சனை இல்ல, இப்ப நான் சாப்பிட்டதுதான் உனக்கு பிரச்சனையானு கேக்குது. ஈரேன் பாரு, இந்த லெவல்ல தான் நீ இருக்க. நான் அவ்வளவு விஷயங்கள் சொன்னேன், அக்கா பட்ட கஷ்டத்தை நீ யோசிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா நீ சாப்பிடுறத நான் குறையா சொல்றேன்னு சொல்ற பத்தியா? உன்கிட்ட பேசி எனக்கு நேரத்தை விரையும் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, நான் அப்புறமா பேசுறேன்னு கிளம்பலான்னு பாக்குறா. இவ இப்ப இந்த இடத்த விட்டு நீ போனினா அவ்வளவுதான், எனக்கு அக்கான்னு ஒருத்தி இல்ல, நான் செத்துட்டான்னு நினைச்சுப்பேன். என்ன நடந்தாலும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கா, நில்லுங்கிற. ஈரேன் என்ன வெறுக்க மட்டும் செஞ்சிடாதே ப்ளீஸ். நான் அழுதுட்டே அங்கிருந்து கிளம்பிட்டா. போனவா உங்க அம்மாக்கு கால் பண்ணி அழுதுட்டே சொல்றா, அம்மா அப்பா என்கிட்ட பேசினாருமா, என்னால இதுக்கு மேலேயே அவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியல, தயவு செஞ்சு ரொம்ப சீக்கிரமே நான் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா, இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கன்னு கேட்ட அப்புறம் தான் அவங்க அம்மாக்கு உயிரே வருது. பரவாயில்ல, நம்ம புருஷர் எந்த உண்மையை சொல்லலங்கிற நிம்மதியோட இருக்காங்க. ஈரேன் அம்மா ஈரோட அம்மாக்கு மெசேஜ் அனுப்பி விட்டாங்க, ஈரேன் அங்க வர ரெடியா இருக்கான்னு. இவங்க சந்தோஷமா திரும்புறாங்க. வெளியில இவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இல்ல இவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களா தெரியல, ஆனா இவங்கள அக்கான்னு கூப்பிடுறாங்க. என்ன அக்கா என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டீங்க, நம்ம என்சு கிடைச்சிட்டாலாமே, எப்ப நம்ம வீட்டுக்கு வருவா என்ன எதுன்னு விசாரிச்சாலும் அவங்க அம்மா கடுகடுன்னு இருக்காங்க. இவங்களே கேக்குறாங்க, என்னக்கா இன்னும் அவ தொலைஞ்சு போனதுக்கு நான் தான் காரணம்னு என் மேல பழி போட்டுட்டு இருக்கேன்னு, இத்தனை வருஷம் ஆகியும் நீ அதை மறக்கவே இல்லையா அப்படின்னு கேக்குறா. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, அவங்க அம்மா ஒரு கடைக்கு ஷாப்பிங்காக வந்திருக்காங்க. பின்ன கூடி குழந்தைய உட்கார வச்சிருப்பாங்க. அவ பாட்டு அழகா தூங்கிட்டா. தூங்குற குழந்தைய எழுப்பி கூட்டு போக மனசு இல்லாம இந்த கண்ணாடியை மட்டும் லைட்டா இறக்கி வச்சுட்டு இவங்க ஷாப்பிங்காக உள்ள போயிட்டு வெளியில வரப்ப கரெக்டா இப்ப காமிக்கிறாங்களா அந்த கேரக்டர் கால் பண்ணிருக்காங்க. அக்கா உன் புருஷன் தேவையில்லாம ஏதோ பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா, உன்னை ஃபாலோ பண்றதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான், உன்னை ஏதோ பிரச்சனையில மாட்டி வரணும்னு தான் அவங்க குடும்பமே சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு அவர் கேக்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றா. இவங்க நீ சும்மா ஜோக் அடிச்சிட்டு இருக்காதுன்னா அவங்க ஐயோ சத்தியமா நீயே நடந்ததெல்லாம் யோசிச்சு பாருனவே. இவங்க அவங்க ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஆமான்னு தான் தோணுது. உடனே பாதிரிட்டு அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. குழந்தை இருக்கான்னு கூட செக் பண்ணல. அந்நேரத்துக்கு தான் அந்த ஸ்கின் கேர் வித் லேடி அந்த குழந்தைய தூக்கிட்டு வரா. அவளுக்கு தேவையானது அந்த குழந்தை டைமண்ட்ல ஒரு கிளிப் போட்டிருக்கோம்ல, அந்த கிளிப்பை திருடுறது தான் அவளோட பிளானா இருந்திருக்கு. அந்த குழந்தைய கடத்திட்டு போய் விக்கிறது இல்ல, அவ திருப்பி கொண்டு வந்து கார்ல வைக்கிறதுக்குள்ள இவங்க எடுத்துட்டு போகவே என்ன பண்றது தெரியாம தான் குழந்தைய ரோட்ல விட்டுட்டு ஓடிட்டா. இப்ப அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமே நான் இதெல்லாம் பேசி கிளியர் பண்ணிட்டேனே, இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களான்னு கேட்டா அவங்க அம்மா கோவமா தான் பேசி அவங்களை அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஹீரோட அப்பா அவங்க பொண்ணுக்குன்னு இந்த கல்லறை சொல்லுவாங்களா, அவங்க எல்லாம் ஞாபகத்தமா இருக்க திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வைப்பாங்க. அந்த இடத்துல இருந்து அந்த திங்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டாரு. ஒவ்வொரு வருஷமா அவளோட பர்த்டேக்காக எழுதி எழுதி வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்ப அதெல்லாம் பார்த்து இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல, நேர்ல வர போறாங்கிற சந்தோஷத்துல இருக்காரு. அவங்க அம்மாவும் கரெக்டா போன் பண்ணி சொல்றாங்க நம்ம பொண்ணு வரேன்னு ஒத்துக்கிட்டான்னு. ஹீரோயின் அப்பா ஒரு பக்கம் எங்க நின்னாரோ அதே இடத்துல இப்ப வரைக்கும் நின்னுட்டு இருக்காரு. ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்ல. போலீஸ் வந்து அவரை எழுப்புறாங்க, என்ன ஆச்சு? இது குழந்தைங்க விளையாடுற பார்க், அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க எங்கேயே நின்னுட்டு இருக்கீங்களா, எதனா பிரச்சனை தானா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல சும்மா ஏதோ யோசனையில நின்னுட்டேன் சார்,
நான் கிளம்புறேன்ட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆனாலும் மனுஷன் ரொம்ப பாவம், கஷ்டப்பட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவ பேசின வார்த்தைகள் மட்டும்தான் அவர் மைண்ட்ல ஓடிட்டே கிடக்கு. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தையோட கல்யாணத்துக்கு வந்திருக்கா. அதே இடத்துக்கு தான் இவளோட அண்ணனோட ஆளுமும் வந்திருக்காங்க. அந்த மாப்பிள்ள உட்பட வந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க. சரி உங்க கல்யாணம் எப்பன்னு விசாரிச்சா அவ சொல்றதுக்கு முன்னாடி அண்ணங்கார பொய்யே சொல்ல மாட்டான் போல. டக்குன்னு இல்ல நாங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிற ஐடியால இல்ல, சும்மா டேட்டிங் மட்டும் தான் கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருப்போம், எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு சொன்னதும் அவளுக்கு முகமெல்லாம் வாடி போச்சு. சிலுக்கும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கு. அந்த கல்யாண பொண்ணு என்ன இன்னொருத்தையும் வரக்கானோ. ஹீரோயின் தான் ஏதோ கோவத்துல இருப்பா, வரமாட்டா. அவ வரலன்னா கூட பரவாயில்ல, அந்த இன்னொருத்தி வந்திருக்க வேண்டியதானே. ஹீரோயினா அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஓ நான் வரலன்னா அப்போ உனக்கு பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லையா, என்ன நீ எதிர்பார்க்கவே இல்லையானதுக்கு அந்த கல்யாண பொண்ணு என்னென்னமோ சொல்லி சமாளிக்குது. ஹீரோயின் வாண்டடா எல்லாரும் எதிர்க்கும் சிலுக்கு கிட்ட காசு எடுத்து கொடுக்குறா. மிச்சம் $4000 கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன நீ எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேருக்குள்ள இருக்க கேஸும் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாருக்கும் இப்பதான் சிலுக்கோட சுயரூபமே தெரியுது. ஏடி என்னமோ அவ அடிச்சுட்டா, நான் மன்னிச்சு விட்டுட்டேன், பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருந்தேன், இப்ப என்னன்னா செட்டில்மெண்ட் காசுலாம் வாங்கியிருக்க, அவ்வளோ கேவலமான ஆளா நீ, உன்னெல்லாம் என்ன பண்றது, கூட இருந்த ஃப்ரெண்டோட வேலையவே திருடி இருக்க, இதுல அவகிட்ட காசும் வாங்குறே, நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானான்னு கத்தி பயங்கரமா எல்லாரும் சேர்ந்து திட்டவே காண்டாகி அங்கிருந்து வெளியில போயிடுச்சு. போனவ அமைதியா போக வேண்டியதானே. திரும்பி பார்த்து உங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்புது. அதுக்குள்ள கதவு அடிச்சு மூக்கு பஞ்சர் ஆகி அங்கிருந்து கிளம்பி போகுது. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நின்று பேசிட்டு இருப்பா. அப்பதான் அவங்க அண்ணனும் பாக்குறான். அவனோட ஆள் வந்து கேக்குதே உன் தங்கச்சி தானே, வாயும் ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னதுக்கு இல்ல ஃபேமிலியில எல்லாம் இன்ட்ரோ கொடுக்க வேண்டாம், வா போலாம் அங்கிருந்து கூட்டு வரா. இவ எதுக்கு ஃபேமிலியில இன்ட்ரோ கொடுக்க வேண்டாம், அப்ப நீ என்ன ஒரு ஆளை கூட கன்சிடர் பண்ணல, சும்மா கூட டைம் பாஸ்க்கு வச்சு சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவன் நம்மளுக்குள்ளதான் டீலிங் இருக்குல்ல, கல்யாணம் பண்றதுக்கு தான் ஃபேமிலி எல்லாம் தேவை, நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம், நம்மளுக்கு எதுக்கு ஃபேமிலி, நீ மறக்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். இவ அப்ப எப்படி சுத்தி வளைச்சு கேட்டாலும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இல்ல அப்படிதானே சொல்ல வர அப்படின்னதுக்கு ஆமா நான் கல்யாணத்துக்கு எப்பயுமே ரெடி இல்ல அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறான். இவ சரி ஓகே, அப்ப எங்க அம்மா கனடால எனக்குன்னு ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காங்க, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அங்க போக போறேன்னு சொல்றா. அப்ப கூட சரி ஓகே போயிட்டு வாங்குறான். இவ உன்ன மாதிரி கேவலமானவன நான் பார்த்ததே இல்ல, கொஞ்சம் கூட மனசு வருத்தம் இல்லாம போயிட்டு வான்னு தைரியமா சொல்ற, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதன்னு திட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோ நியூஸ் பாத்துக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான். அந்த நியூஸ்ல கூட ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு காலேஜ் பொண்ணு கடன் வாங்கியிருக்கு, வட்டி கட்ட முடியாததுனால அவங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கொன்னுட்டாங்களான்ற மாதிரி எல்லாம் வருதா. இவன் அதுல பயந்துகிட்டு கீழவே விழுந்து அடியே பட்டுருச்சு. ஹீரோயின் இந்த மாதிரிதான் ஏதோ வாங்கியிருப்பா, அவளை இந்த சிக்கல்ல சிக்க வைக்க கூடாதுன்னு அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பா. டைரக்டா வீட்டுக்கே வந்துட்டான். இவ அட பைத்தியக்கார, நீ எப்படா வீட்டை கண்டுபிடிச்ச, உனக்கு யார் என் அட்ரஸ் கொடுத்தான்னு கேட்டதுக்கு அவன் நான் போன வாட்டியே சொன்னேன் எனக்கு எங்க இருந்து இந்த டீட்டெயிலாம் கிடைக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன்னு, இப்பயும் நான் சொல்ல மாட்டேன், என் நம்பரையும் பிளாக்ல போட்டுட்டு உன்னை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த பணத்தை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு பெரட்டி இருப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த பணம் எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கோன்னு அவகிட்ட திணிச்சுட்டு அங்கிருந்து ஓடிட்டான். இவ்வளவு பின்னுக்குடியே ஃபாலோ பண்ணி ஓடி வந்துட்டு இருக்கா. எப்படியோ எஸ்கேப் ஆகி கார் கிட்ட வந்துருவான். அவளை காணும்னதும் பயங்கர சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்பாடா ஒரு வழியா எஸ்கேப் ஆகிட்டோன்னு இவ காருக்கு முன்னுக்குட்டியே வந்து நின்னுட்டு இருக்கா. இவன் பின்னாடி தானே வந்த, அதுக்குள்ள எப்படி இங்க வந்தனா, என்னோட வீடு இங்கதான் இருக்கு, எனக்கு தெரியாத ஷார்ட்கட்டா, மரியாதைக்கு உன்னோட பணத்தை வாங்கிக்கோன்னு அவங்கிட்ட திணிக்க பாக்குறான். அவன் விலகிடவே ஒரு கட்டத்துல கீழே விழுந்திருப்பான். அவன் தான் தாங்கி பிடிக்கிறான். இவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு அந்த பணத்தை கீழே வச்சுட்டு போலீஸ்க்கு போன் பண்ற மாதிரி அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் போன் பண்றா. சார் ஒருத்தங்க ஓயாம என்ன அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான் சார், தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்துங்கன்னு. ஹீரோக்கு பயமாகிட்டு அடி போடி இவளே, நான் ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னையே போலீஸ்ல மாட்டி விட பாக்குறியா, எக்கேடோ கெட்டு ஒழி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹீரோயினே அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டான். இனிமே இவ மூஞ்சிலே முழிக்க கூடாதுப்பான்னு சொல்லி வண்டி எடுக்கலான்னு சாவியை தேன்னா சாவியை காணும். அங்க ஃப்ரெண்டு கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கு போன் பண்ணி நான் உன் வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்கிறான். இவா ஐயோ நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன்டா, அது ஒரு சின்ன விஷயம் தான், நானே ஹேண்டில் பண்ணிட்டேன், நீ தேவையில்லாம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதனா அவன் நான் வருவேன் போனை வாங்கிட்டு வச்சுட்டான். ஹீரோவோ பாவம் அங்க எங்க எவ்வளவோ திரிஞ்சு பாக்குறான், பிரச்சனை மேல பிரச்சனை நடக்குதே கண்டி அவனுக்கான ஒரு சொல்யூஷன் மட்டும் கிடைக்க மாட்டுது. சாவி அவன் கண் எதிர்க்க தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் குனிஞ்சு தேடாம அவன் பாட்டு அந்த ஆக்குல இருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயின் அப்பா உட்காந்து குடிச்சிட்டு கிடக்காரு. அவங்க அம்மா உண்மையும் சொல்லிட்டாங்க, வெறும் 1500 ரூபாய்க்காக நீ வெளியூருக்கு போய் கூலி வேலை பார்த்துட்டு இருக்கான, என்கிட்ட போய் சொல்ற, நான் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒரு மேனேஜரா இருக்கேன், அப்படி இப்படின்னு என்னென்னலாம் கதை விட்ட, இப்ப அந்த கதை எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. யாரு நீ என் பொண்ணு நல்லா பாத்துப்பங்கிறியா, என் பொண்ணுக்கான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு, அதை கெடுக்காம இருந்தாலே போதும், கெடுத்தீங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன், அவங்க எதனா தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுக்கட்டும்னு சொல்லி வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப அதை யோசிச்சு இந்த அளவுக்கு ஒரு முட்டாளா நான் இருந்திருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி குடிச்சிட்டே இருக்காரு. ஹீரோயின் ஃப்ரெண்டும் வந்து கேக்குறான், ஆனா ஹீரோயினுக்கு அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு விருப்பம் இல்ல, சும்மா என்னன்னு மட்டும் பேசி அனுப்புறா. ஹீரோ தேடி டயர்டானவன் இதுக்கு மேல வேலைக்காக அசிஸ்டன்ட்டுக்கு போன் பண்ணி இன்னொரு கீயை வச்சு கொண்டு வர சொல்லலாம் அப்படின்னு கால் பண்ணலான்னு பார்த்தா போனுமே உள்ள மாட்டிட்டு கிடக்கு. ஒரு வர பசங்க கிட்ட எல்லாம் போன் கேக்குறான். எல்லாரையும் ஃப்ராடு பையன் நினைச்சு அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வருவான். ஹீரோக்கு இவன் யாருன்னு ஞாபகம் கூட இல்ல. அவங்கிட்டே போன் கேட்டா ஹீரோ
ஹீரோவே அசிங்கப்படுத்துற மாதிரி ரொம்ப கலாய்ச்சி அப்புறமா தான் ஹீரோக்கு அவன் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கறதே ஞாபகம் வருது. நீ போனும் தருவானா ஒன்னும் தருவானா கிளம்புன்னு அனுப்பி வச்சுட்டான். ஒரு விஷயமே உனக்கு புரியுது, இவ்வளவு ரிச்சான ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்கிட்ட ஒரு 20,000 கூட கடன் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாளா என்ன? நம்ம தான் தேவையில்லாம அந்த பொண்ணு சொல்ற மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணிருக்கோம். இத அந்த லூஸ் முன்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்க போறோமோ தெரியல. இனிமே எக்காரணத்து கொண்டு அது மூஞ்சிலே முழிச்சிடக்கூடாது கடவுளேன்னு சொல்லி திட்டி விட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு போயிருப்பான். ஹீரோயின் தங்கச்சி வீட்டுக்கு வந்து நீ என்னதான் முடிவெடுத்திருக்க, நீ போக மாட்டேதானு கேட்ட ஹீரோயின் ஸ்ட்ராங்கா போக தான் போறேன் அப்படின்னுட்டா. அப்ப இனிமே நீ எனக்கு அக்காவே கிடையாதுன்னு அவ ஒரு பக்கம் கோச்சிட்டு இருக்க. அண்ணனும் தம்பியும் புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. அவங்க கிட்டதான் தன் மனசுல இருக்க வழியெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அவங்க அப்பா ராத்திரி ஃபுல்லா வீட்டுக்கே வரல, குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடந்திருக்காரு. அது எந்த இடம்னு பார்த்தா இவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தப்போ ஒரு வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல, அந்த வீட்டுக்கு வாசல்ல தான் விழுந்து கிடந்திருக்காரு. அந்த வீட்டை இப்ப பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வசதியா இருந்த காலகட்டத்துல எந்த கவலையும் இல்லாம அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப பணம் இல்லாதனால தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை யோசிச்ச மனுஷனுக்கு ஹீரோயின் இன்னைக்கு கிளம்ப போறா அப்படிங்கறதும் நினைவுக்கு வருது. ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஆசையா வந்துட்டு இருக்காரு. அந்நேரத்துக்கு தான் ஹீரோயினையும் அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இவர் அவ முகத்தை கூட பார்க்கவே இல்ல. வந்து இறங்குனதுமே என் பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. அந்த கார்ல போறானதும் கார் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. இவளுக்கு ஏதோ ஒண்ணு தோணி திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற அதுக்குள்ள அந்த அம்மாக்காரியோட அசிஸ்டன்ட் அவளை பேச விடாம அப்படியே பேச்சு கொடுத்து டைவர்ட் பண்ணிட்டா. ஏன்னா அவ பாத்துட்டா எங்க இருந்து திரும்பி ஹீரோயின் பாத்துட்டா அப்படின்னா இறங்கி அவங்க அப்பா கிட்டே பாசத்துல ஓடிட்டானா அந்த பயத்துலதான் அந்த அசிஸ்டன்ட் இந்த வேலையை பார்த்திருக்கு. ஒரு கட்டத்துல அவரால் முடியல, அது ஃபுல்லா சவுண்ட் ப்ரூஃபிங்கிறதுனால வெளியில என்ன சத்தம் வந்தாலும் உள்ள கேட்கவும் கேட்காது. அப்படியே பொத்துன்னு ரோட்லயே கீழே விழுந்துட்டாரு. ஆனா யாரும் கவனிக்கவே இல்ல, அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஃபைனலி ஹீரோயின் அந்த வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டா. இந்த சின்ன பொண்ணு அவளுக்காக நான் சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அதை கூட யாரும் பெருசா கண்டுக்கல. ஹீரோயின் வந்துட்டான்னு ஒரு குரல் கேட்டதுமே அவ்வளவு ஆர்வமா கிளம்புறாங்க. ஹீரோயின் வாசப்படிக்கு வந்ததுமே ஹீரோ வந்துட்டா. அவன் இஷ்டத்துக்கு போட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டான். யாரு கேட்டு நீ என்னோட வீட்டுக்கு வந்த, கடைசியில பணத்துக்காக என் வீட்டையே கண்டுபிடிச்சு வந்துட்டியா, உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா, நீ உண்மையாவே நல்ல குடும்பத்து பொண்ணு தானே அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போதே அங்க வேலை செய்யற அந்த அசிஸ்டன்ட் இடி வந்துட்டாங்க. நான் உங்க தங்கச்சி உள்ள கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு இவன் என்ன சொல்றீங்க, என் தங்கச்சியா, உண்மையாதான் சொல்றீங்களா, என் தங்கச்சியான்னு கேக்குறான். அவங்க ஆமாப்பா உன்னோட தங்கச்சி தான், ஏன் உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஐயோ நான் பிச்சைக்காரின்லாம் திட்டி இருக்கேனே, காருக்கு வேற காசை வாங்கி தொலைஞ்சிட்டேன், இப்ப வீட்டுல கோத்து விட்டான்னா பெரிய பஞ்சாயத்து ஆகுமே, நான் எப்படி அவ மூஞ்சில முழிப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி நின்னுக்கிட்டான். ஹீரோனுக்கும் உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. இவன் போய் எனக்கு அண்ணனா இவங்கிட்டயா நான் வந்து மாட்டணும்னு. கரெக்டா அவங்க அப்பாவும் வந்துட்டாரு. என்னடாமா நீ உன்னோட பேக் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு நீ வராம நின்னுட்டு இருக்க, வாடா போலாமான்னு தட்டி கொடுத்து உள்ள கூட்டு வந்துட்டாரு. இப்போ உள்ள வந்ததுமே அவங்க அம்மா ஓடி வந்து அணைச்சுக்கிட்டாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு மறுபடியும் ரிட்டர்ன் எங்க வீட்டுக்கே வந்துட்டாளேன்னு தங்கச்சிக்காரையும் கடமைக்குன்னு விஷ் பண்ணிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எடுத்து கொடுக்குறா. ஹீரோ கிட்ட உன்னோட கிஃப்ட் எங்கடா வெறும் கை வீசிட்டா வந்தனா, இல்லம்மா நான் ப்ரிப்பேர் பண்ண மறந்துட்டேங்கிறான். கரெக்டா ஹீரோ கார்ல இருந்து அந்த கிஃப்டையும் பூங்குத்தி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோக்கு எம்பாஸ்டா இருக்கு இல்லன்னு சொல்லிட்டு இப்ப குடுக்குறமேனு ஹீரோயின்காக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். அது அவனையே வேற போட்டு விட சொல்றாங்க. ரெண்டு பேருமா ஐயோ வேணான்னு கத்துறாங்க. அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே வளர்ந்த பிள்ளைங்க அப்புறமா பேசி சமாளிச்சுப்பாங்கன்னா அவங்க அப்பா வாங்கி வச்ச கிஃப்டையும் கொடுத்து ஹீரோயினா அவளோட ரூமுக்கு கூட்டு வந்து விடுறாங்க. சர்வன்ட் இவளோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவர் ரொம்ப குனிஞ்சு நன்றிங்கன்னு சொல்லி அனுப்புறா. அவங்க அம்மாக்கு இதை பாக்குறப்ப என்ன சர்வன்ட்டுக்கெல்லாம் இவ்வளவு நன்றி சொல்றாளேன்னு ஒரு மாதிரி கொஞ்சம் கடுப்பாகுது. ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க அவங்க சர்வன்ட்டுமா, அவங்க வாங்குற சம்பளத்துக்கு இந்த வேலையை பாக்குறாங்க, அதுக்காகலாம் நீ இவ்வளவு அடி பணிஞ்சு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இனிமே அதை கரெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டு போறாங்க. தட்டுல சாப்பாட்டுக்கு பதிலா ஒரு டவல் இருக்கு, அது எப்படி யூஸ் பண்ணன்னு கூட ஹீரோயின் தெரியாம முழிச்சிட்டு இருக்க. எல்லாரும் அதை எடுத்து மடியில எங்கிருந்து சாப்பாடு சிந்திரமோன்னு போட்டுப்பாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்றத பார்த்தது இவ்வளவு பண்ணிக்கிறா. ஆனா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்க முடியல. போர்க்கெல்லாம் யூஸ் பண்ண தெரியாம அவ பாட்டு கீழே எல்லாம் போட்டு அதை எடுக்கலான்னு போவா. ஹீரோ இல்ல நீ எடுக்காத, நீ அப்படியே நில்லு, நான் வரேன். அவன் எழுந்து வரான். ஏண்டா கீழே விழுந்த போர்க்க நானே எடுத்திருக்க மாட்டேனா, எதுக்குடா சீன் போடுறேன்னு பாக்குறா. ஹீரோ ஒரு நிமிஷம் எழுந்துருன்னு அவன் வாங்கிட்டு வந்து அந்த செயின் அவ கழுத்துல அவனே போட்டு விடுறான். இவளுக்கு தான் ரொம்ப ஷையா இருக்கு, அழகா இருக்காளன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாக்கு இப்பயுமே சாட்டிஸ்பாக்சன் இல்ல அழகா தான் இருக்கா, ஆனா இன்னும் அவளை கொஞ்சம் அழகாக்கணும், அதுக்கு தேவையான ஏற்பாடு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ நம்ம வெளில போயிட்டு வந்து பாக்குறப்ப இவங்களுக்குன்னு ஒரு கடை எழுதி கொடுத்துருக்காங்களா, அந்த கடையோட பேப்பர்ஸ் எல்லாமே பெட் மேல இருக்கு. அவங்க அப்பா பார்த்துட்டு வச்சுட்டு போயிருக்காரு. ஐயோ இந்த ஆள் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானே, இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு போன் பண்ணா அவர் போனே எடுக்க மாட்டாரு. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆகிட்டு ஒரு பாத்ரூம்ல உட்காந்து அழுகிற அளவுக்கு தான் இப்ப அவரோட நிலைமை இருக்கு. ஹீரோயினை ஸ்பாக்லாம் கூட்டு போயிட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி நல்ல பாலிஷா ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரியே ஆக்கி கூட்டு வந்திருக்காங்க. இப்பதான் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆனா அவளுக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஹீரோ உட்பட வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்கா. இவ ரூம்ல இருப்பா. அவங்க அப்பா வந்து அவளுக்கு காசு கொடுக்குறாரு. 100 மில்லியன் வான் அவங்க ஊர் கணக்குப்படி உன்னோட சேஃப்டிக்காக வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாங்கன்னு கிளம்பிட்டாரு. தங்கச்சி கறி வந்து ஹீரோயின் கிட்ட நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 மணிக்கெல்லாம் எல்லாரும் சாப்பிட வருவோம், நீயும் வந்துருன்னு கூப்பிடுறா. ஏண்டி விடிய கால 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவீங்களானா, ஆமா அப்பா அம்மா அப்பதான் சாப்பிடுவாங்க, அதனால
அதனால நாங்க அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறதா முடிவு எடுத்திருக்கோம். நீங்களும் வந்துருங்க. என்கிட்ட நல்லா பேசுறீங்க, எங்க அண்ணன் கிட்ட மட்டும் ஏன் ஒழுங்காவே பேச மாட்டீங்க? உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கான் தெரியுமா? நானே எவ்வளவு ட்ரை பண்ணேன் அந்த பிராண்ட்ல அந்த நெக்லஸ் வாங்கணும்னு, எனக்கு கிடைக்கல. ஆனா அவன் எக்கச்சக்கமா ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக வாங்கியிருக்கான். அப்படியும் அவங்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டீங்கன்னதும் ஈரன் அதை எடுத்து கிஃப்டா அவளுக்கு கொடுக்குறா. எனக்கு அவ்வளோ அந்த டிசைன் பிடிக்கலமா, வேணும்னா நீ வச்சுக்கோன்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஈரன் நல்ல காரம் சாரமா வெளுத்து வாங்கின பிள்ளை. அந்த ஃபுட்ல ஒரு உப்பு இல்ல, உரப்பு இல்ல, இத மனுஷன் திம்பானாங்கிற மாதிரிதான் கவலைப்பட்டு இருக்கா. அது அவங்களுக்கே புரியுது. சரி ஃபுட்டு பிடிக்கலன்னா பரவாயில்ல, இதுல ஒரு 30,000 பணம் இருக்கு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ இந்த மொத்த பணத்தையும் காலி பண்ணி ஆகணும், அதுதான் உனக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாஸ்க்னு கொடுத்து விடுறாங்க. கூட ஒரு பாடி கார்டி அனுப்பி வைக்கிறாங்க. இவளுக்கு அங்க நிறைய ஆஃபர்ல கிடைக்குது. ஆனா அதெல்லாம் வாங்கினா இந்த காசை காலி பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டவ, சரி நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் நிறைய ட்ரெஸ்ஸுங்க வாங்கலான்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பாடி கார்டையும் கழட்டி விட்டு எஸ்கேப் ஆகி அவங்க அம்மா வீட்டுக்கும் வந்திருக்கா. உங்களுக்கு இது வாங்கியிருக்கேன்னு எல்லாமே கொடுத்துட்டு இருப்பா. தங்கச்சிக்காரி வெடுக்குன்னு வந்தவ எல்லா திங்ஸையும் தூக்கி கொண்டுட்டு வெளில போட்டுட்டு, என்ன புது பணக்காரி ஆனதும் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இங்க சீன் போட்டுட்டு இருக்கியா? நம்ம அப்பா அன்னைக்கு உன்னை தேடி பின்னு கூடி ஓடி வந்திருக்காரு, கீழே விழுந்து அவ்வளவு முடியாம ஆகிட்டாரு, அதை கூட கவனிக்க உனக்கு துப்பு இல்லாம நீ பாட்டு மினிக்கிட்டு கிளம்பி போயிட்ட. இப்ப எங்களை பார்த்தா என்ன பிச்சைக்காரி மாதிரி தோணுதா? அதனாலதான் இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கியா? மரியாதைக்கு எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லி கத்துறா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு அவர்கிட்ட பேசி ஆகணும்னு உள்ள வரலான்னு பாக்கும்போது ஹீரோ கால் பண்றான். நீ இப்ப எங்க இருக்க? உன்னை தேடிதான் நான் அந்த மாலுக்கு வந்திருக்கேன், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, நீ காணோம், சொல்லு நான் அந்த இடத்துக்கு வரேன்னு கேக்குறான். அதுக்குள்ள தங்கச்சிக்காரி மரியாதைக்கு இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப போறியா இல்லையான்னு ஒரு குரல் கொடுத்ததுமே அந்த சத்தம் ஹீரோக்கு கேட்டுருச்சு. அதனால ஹீரோயின் சமாளிக்கிற, இல்ல பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு தான் வந்திருக்கேன், ஒரு பொருள் வாங்குறதுக்காக, நான் சீக்கிரமே வந்துருவேன், நீங்க போங்கன்னா. ஹீரோ கேட்க மாட்டான். அரை மணி நேரத்துல நான் அந்த இடத்துல இருப்பேன், நீ சீக்கிரமே ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு ஒரு டாக்ஸியை பிடிச்சு இருக்க எல்லா திங்ஸையும் வாரி போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கும் வந்துட்டு சீக்கிரட்டா ஹீரோக்கு தெரியாம அந்த காரோட டிக்கில இவளுக்கு நினைச்ச பாடி கார்டு கிட்டே வாங்கிட்டு வந்தால அவளோட பேரண்ட்ஸ்க்கான திங்ஸ் அது எல்லாத்தையும் கொடுத்து விடுறா. யாருக்கும் தெரியாம இது கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு. அவரும் ஹீரோவை பாத்துட்டாரு. ஆனா சரி ஓகே மேடம் நான் பாத்துக்கிறேன்னு வாங்கி கொண்டே வச்சுட்டாரு. ஹீரோ இதெல்லாம் பார்த்தாலுமே தாங்க இருக்க மாதிரி காமிச்சுக்காம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க இருப்போமா, ஷாப்பிங் முடிச்சுட்டேன்னு கேக்குறா. இவளும் தோ முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இவளுக்குன்னு நிறைய திங்ஸ் வாங்கி வச்சிருப்பால, அதெல்லாம் பில்லிங்ல கொடுத்து வச்சிருப்பா, அதை போய் வாங்கிட்டு வரா. ஹீரோ சரி ஓகே அதெல்லாம் என்கிட்ட கொடு, அம்மா உன்னை 30,000 செலவு பண்ண சொன்னாங்களே எல்லாமே பண்ணிட்டியான்னு கேட்டா ஹீரோயின் இல்ல இன்னும் கொஞ்சம் காசு இருக்குங்கிறா. இவன் அவங்க தான் உன்னை மொத்தத்தையும் செலவு பண்ண சொன்னாங்களே, எதுக்கு மிச்ச காசை வச்சிருக்க, வா நம்ம 2 பேரும் எங்கன்னா போவோம், அந்த காசையும் செலவு பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு கூப்பிடுறான். இவன் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன், இப்போதைக்கு வீட்டுக்கு போனா போதும்னு 2 பேரும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ எனக்கு புரியுது 2 பேருமே வேற வேற இடத்துல வளர்ந்தவங்க, அவங்க அவங்களோட ஒப்பீனியனும் கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம அம்மா அப்பாவோட ட்ரஸ்ட்டை மட்டும் நீ சம்பாரிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ எப்பயுமே சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையை வாழலாம், அதை மட்டும் என்னைக்கும் உடைச்சிடாத அப்படின்னு சொல்லி லைட்டா இன்ட்டு கொடுக்குறான். ஈரன் என்ன ட்ரஸ்ட்டை உடைக்காது, நான் அப்படி என்ன பண்ணேன், நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல ஃபர்ஸ்ட் இந்த காசு எடுத்துட்டு போய் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துரு, இந்த காசுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரியறதுங்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறா. இவ எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லங்கிறா. அப்ப அந்த காசு கொடுத்த பையன் யாருன்னு கேட்டா அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னா. ஹீரோ ஒரு பையனோ பொண்ணு என்னைக்குமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது, அதை தாண்டி நடுவுல லவ்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்கிறா. ஹீரோயின் ஒவ்வொருத்தருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், நீங்க இப்ப சொன்னது உங்களோட ஒப்பீனியன், அது என் தலையில திணிக்காதீங்கிறா. ஹீரோ ஐயோ உனக்கு அண்ணனா இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போலயே, எப்படிதான் சமாளிக்க போறனோ தெரியலங்கிறா. இவன் நானும் ஒண்ணு எனக்கு அண்ணனா இருங்கன்னு கேட்கவே இல்லையே, நீங்களா ஆசைப்பட்டீங்கன்னா இருந்துட்டு போங்க, நம்ம 2 பேருக்குமே அன்கம்ஃபர்டபிளா இருக்குங்கிறது உங்களுக்கே புரியுதுல்ல, அப்ப எதுக்கு வீணா ஒரு பேச்சை வளர்த்துட்டே இருக்கணும், இனிமே என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, நானும் தலையிட மாட்டேன்னு திட்டவட்டமா சொல்லிட்டா. இவங்க வீட்டுக்கு வந்ததா அவங்க அம்மா சரி ஓகேமா ரெசிப்ட கொடுன்னு கேக்குறாங்க. இவளுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா காசை மட்டும் செலவு பண்ண கொடுத்தாங்கன்னு பார்த்தா செலவு பண்ண பில் எல்லாம் கேக்குறாங்களேன்னு பதறிட்டு அந்த பில் எல்லாம் எடுத்து கொடுக்குறா. எல்லாமே பார்த்தா தம்பிக்கு ஷூ, அண்ணனுக்கு டை, கோட்டு அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கா. இவங்க இங்க இருக்க பொருளுங்களுக்கான பில் இங்க இருக்கு, ஆனா இல்லாத பொருளுங்களுக்கான பில்லுமே இருக்கு, இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டோம், உன்னோட பழைய ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தியா என்ன, சரி ஓகே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனா நான் இந்த காசை நீ மட்டும் செலவு பண்ணு, உனக்காக செலவு பண்ணுன்னு கொடுத்தேன், அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், நீ மட்டும் தானே செலவு பண்ணிருக்கணும், இனிமே உனக்குன்னு கொடுக்குற காசை தயவு செஞ்சு நீ மட்டும் செலவு பண்ணு, எல்லாருக்கும் செலவு பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. இவளும் சரி ஓகேன்னு தலையாட்டுறா. ஹீரோ அதான் அவங்க எதையுமே அக்செப்ட் பண்ணல, அந்த விஷயத்த சொல்லவும் இல்ல, அந்த பொருளுங்களை காட்ட கூட இல்ல, அப்படியே மறைச்சு வச்சிருக்கா பாருன்னு இவளே பாத்துட்டு இருக்கான். ஆனா அவ கடைசி வரைக்குமே உண்மையை சொல்லவே இல்ல. தங்கச்சிக்காரி வெளில போயிட்டு வருவா, அவ கழுத்துல இவன் ஹீரோனுக்கு வாங்கி கொடுத்த அந்த நெக்லஸ் இருக்கு, அதை பார்த்ததுமே இதை நீ எதுக்கு வச்சிருக்கன்னு கத்துறான். அவளும் கோத்து விட்டா, இல்ல நான் வேணான்னு தான் சொன்னா, ஆனா அக்கா தான் இந்த ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதனாலதான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்கிறா. ஹீரோ கோவமா ஹீரோயின் ரூமுக்கு போறான். அவ ரூம்ல இல்ல, அவங்க அம்மா கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு நினைக்கிறேன், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் எதுனா இருக்கான்னு தெரியல, ஏன்னா ஒரு வாட்டி பயந்துகிட்டே கால் பண்ணி 20,000 கேட்டா, நானும் கொடுத்து
கொடுத்து விட்டேன். இப்ப ஆனா எனக்கு என்னமோ கன்ஃபியூஸ்டா இருக்கு. நிறைய பாய்ஸ் யூஸ் பண்ற பொருளுங்களும் வாங்கியிருக்கால, அது அவங்க அண்ணன் தம்பிக்கா இல்லன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கானும் தெரியல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சீரியஸா பாக்கணும்னு பார்த்தா ஹீரோக்கு தெரியுது. அப்ப அந்த 20,000 நீங்க தான் கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறா. 20,000 நான் தான் கொடுத்தேன், நான் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. இல்ல இல்லம்மா நான் சும்மா கேட்டேன், இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஹீரோ என்ன தேடி வெளில வரா. இவ வேற வாங்கின அந்த திங்ஸ் எல்லாம் மறுபடியும் எடுத்து கொண்டு போய் குடுக்கறதுக்கு போறாளா என்னன்னு தெரியல. ஆனா ரகசியமா வெளில கிளம்பிட்டு இருப்பா. அப்ப அந்த ஃப்ரெண்டு பையன் கால் பண்றான். அந்த 20,000 எங்க இருந்து கிடைச்சது சொல்லுன்னு கேக்குறான். அடுத்தது நீ புடிச்சுக்கிட்டே என் உயிரை எடுக்காதரா, இப்ப நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன்னு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ நிக்கிறான். ஹீரோ என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீ பண்ற திருட்டு வேலை எல்லாமே எனக்கு தெரியும், மரியாதைக்கு எங்க வீட்டை விட்டு இப்பயே வெளியில போங்க. ஹீரோன்னு அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டே அவங்க அம்மா வீட்லயே ஒப்படைக்கலான்னு கிளம்புற நேரம் கரெக்டா ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டா. ஹீரோ இந்த வீட்டை விட்டு வெளில போங்கறா. இவ நீ யாரு அதை சொல்றதுக்கு, நீ என்ன என்னோட அப்பாவா இல்ல அம்மாவா, நீ ஏன் அதை சொல்ற அப்படின்னு கேக்குறா. ஆமா பின்ன நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் கூட உனக்கு கொடுத்தவே இல்ல, இவ்வளவு பணத்தை உங்ககிட்ட கொடுத்து நீ செலவு பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு உனக்கு தோணல, காசு வாங்கி எல்லாம் செலவு பண்றது எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து, ஆனா பொருளுங்க வாங்குறது எல்லாம் உன்னோட அப்பா அம்மாக்கு, உன்னோட பழைய ஃபேமிலிக்கு நீ செலவு பண்ணா உன்னோட சொந்த காசுல பண்ணணும், இப்படி அடுத்தவங்க கொடுக்குற காசை வாரி இழைக்க கூடாது. அவங்களுக்கு கவலையா இருக்காது, அவங்க கேக்குறாங்க அப்ப கூட நீ உண்மையை சொல்லவே இல்லையே, அவங்க இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கவே இல்லை, நான் என்கிட்ட தான் வச்சிருக்கேன்னு, அப்படியே உனக்கு மனசு கல்லாகி கிடக்குன்னு இவன் பாட்டு இஷ்டத்துக்கு மறுபடியும் பிச்சைக்காரி அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயினா போத நீ பாட்டுங்க, என்னமோ உங்க இஷ்டத்துக்கு வெளியில போங்கறீங்க, நான் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் நீங்க என்ன வெளில போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் அம்மா கிட்ட சொல்லாததுக்கான காரணம் அவங்க எங்கிருந்து கவலைப்பட்டுருவாங்களோங்கிறதுக்காக மட்டும்தான், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு. அதுக்கு ஹீரோ ஆமா அவங்க கவலைப்படாம தான் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறல்ல, அப்பயே இப்படி கூச்சமே இல்லாம திருட்டுத்தனமா அந்த திங்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் கொண்டு போய் அங்க ஒப்படைச்சிட மாட்டோமான்னு கிளம்புற. இந்த வீட்டுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ் படி உன்னால நடக்க முடிஞ்சதுன்னா இங்க இரு, இல்லன்னா நீ இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. விதி தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சிங்கிற கோட்பாடுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. ஒரு அண்ணனா சொல்றேன், நீ கேட்டா கேளு, இதுக்கப்புறம் கேட்கலன்னா எப்படின்னா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்பிட்டான். ஹீரோயினுக்குமே அவன் சொன்ன விஷயம் கொஞ்சம் கில்ட்டியா தான் தோணுது. அவ்வளவு காசு தன்னோட சொந்த குடும்பத்துக்கு செலவழிச்சிருக்கா, ஆனா கொடுத்தவங்க வீட்டுக்கு ஒரு சின்ன கர்ச்சீஃப் கூட வாங்கிட்டு வரலையே, அவங்க இதை நினைச்சு கவலைப்படுவாங்களான்னு அவ யோசிக்கவே இல்ல. இப்ப அதை யோசிச்சு பார்த்து கவலைப்பட்டுட்டு உட்காந்து கிடக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஹீரோயின் அம்மா கூப்பிட்டு விட்டு காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி அவ தூங்க போற வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்க. இவ இல்ல எனக்கு 2 மணிக்கு என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வேண்டிய வேலை இருக்கு, அப்ப மட்டும் என்னால எதுவுமே பண்ண முடியாதுங்கிறா. சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆனா இனிமே எங்க கிட்ட கேட்காம நீ எந்த அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணாதமா, ஏன்னா 25 வருஷம் நீ இப்படிதான் வளரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம், அது முடியல, இதுக்கப்புறமாச்சு எங்களுக்கு ஏத்த மாதிரி நீ எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு வரணும்ல, அதுக்காக தான் சொல்லி ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தங்கச்சிக்காரியோட பேக்கரிக்கு அந்த கெஃபேவோட ஓனர் வராங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டி இவ சின்னதா ஒரு துண்டு இங்க இருக்க பிரெட்டை கொண்டு போய் கொடுத்துருப்பா. அந்த பிரெட்டை சாப்பிட்டதுமே அவங்களுக்குள்ள 1008 எமோஷன் வந்து அழுதுகெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்ப அதையே ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்க கெஃபேல வச்சு சேல் பண்றதுக்கு. ஆனா அவங்கள பார்த்ததுமே இந்த ஓனர் ஒளிஞ்சுக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ப்ரீவியஸா எதனா கனெக்ஷன் இருக்கான்னு தெரியல, போக போக தான் தெரியும். உங்க பாஸ் கிட்ட பேசி நான் ஆர்டர் கொடுத்துட்டு போக தான் வந்தேன், அவர் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இங்கதான் இருந்தாரு, எங்க போனாருன்னு தெரியல, நம்மளே எது வந்தாலும் டீலிங் பேசிக்கலாம்னு இவளே பேசி முடிச்சுட்டா. அவசரப்பட்டு பேசிட்டாலே இப்ப அடுத்து எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண போறோம்னு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. ஹீரோயின் ஃப்ரெண்டு கால் பண்ணி 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றதா தான் இருந்துச்சு. இவன் என்னன்னா உன் வீட்டுக்கிட்ட தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறா. இவ ஐயோ அவசரப்பட்டு எதுக்குடா அங்க போனேன், ரெஸ்டாரண்ட்ல தானே மீட் பண்ணணும்னு வந்த, இப்ப எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, இல்ல நான் உன்னை அங்கதான் மீட் பண்ணி ஆகணும், உடனே வான்னு கூப்பிடுறான். இவளும் அலாது பிளாதே ஒரு டாக்ஸியை பிடிச்சு அந்த இடத்துக்கு போய் இறங்குவா. இறங்குறப்ப இவளோட மொபைல் போன் கீழே விழுந்துட்டு அதை கூட பார்க்காம அங்க இருந்து ஓடிட்டா. ஆனா ஹீரோ இவ எங்க போறா ஏதுன்னு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் போல. கரெக்டா அவன் வந்து அந்த போனை எடுத்து வச்சுக்கிட்டான். அவ்வளோ அவசரமா மேடம் யாரதான் பார்க்க வராங்க, எவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்காளன்னு அவளே பின்தொடர்ந்து வந்து பாக்குறான். ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த $20,000 கொடுக்குறான். இதை கொண்டு போயிட்டு நீ யாருக்கிட்ட வாங்கினியோ அவங்க கிட்டே கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் என்ன கோலம் இது, ஒரு 20,000 பணத்துக்காக இந்த பார்ல வேலை பாக்குறது, வயசானவங்களுக்கு செட்டப்பா இருக்கிறது, அந்த வேலை எல்லாம் பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை பாக்குறியான்னு கேக்குறான். இவ அட பாவி வாயிலடி என்னடா பேசிட்டு இருக்க, நான் அந்த 20,000 எந்த தப்பான வழியிலும் சம்பாரிச்சு கொடுக்கல, அது ஒரு நல்ல இடத்துல இருந்து தான் வந்திருக்கு, அது எங்க இருந்து வந்திருக்குன்னு என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட ஃபுல்லா சொல்ல முடியாது, நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல சொல்றேன் அப்படிங்கிறா. இவன் அப்படி என்ன இருக்கு என்கிட்ட சொன்னாதான் என்ன குறைன்னு கேக்குறான். ஹீரோயின் ப்ரீவியஸா ஒரு ஸ்டோரி சொல்லிருப்பால, அப்பயே இவன் சொல்லிருப்பான், என்ன கேட்டா அந்த பொண்ணு 7 அம்மா அப்பா கூட தான் இருக்கணும், அது என்ன காசை பார்த்ததுமே அவங்க பின்னாடி ஓடுறது, நீ இப்பயும் அந்த மாதிரி தப்பா நினைப்பானோன்னு தான் இவ சொல்ல மாட்டா. இல்ல காலம் வரும்போது நானே சொல்றேன், இந்த பணம் எனக்கு வேணாம், வா புக் பண்ண ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலான்னு கூப்பிடுறா. இவன் அங்க வேணா என்னோட கெஃபேக்கு போலான்னு அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டான். ஹீரோயினுக்கு டவுட்டாவே இருக்கு, டே உனக்கு என் மேல எதனா ஃபீலிங்ஸ் இருக்க என்னன்னு கேக்குறா. எதுக்காக அப்படி கேக்குறேன்னா, இல்ல இருந்தா இப்பயே அந்த நினைப்பை ஒழிச்சிரு, கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேறாது, எனக்கு அந்த நோக்கத்துல உன் கூட பழகிறதுல விருப்பம் கிடையாது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கெடுத்துக்காத அப்படிங்கிறா. அவன் சீச்சி சும்மா இந்த மாதிரிலாம் பேசின உடனே உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தமா, நீ என் டைப் கிடையாது அப்படின்னு போய் சொல்றான். அப்படி இருக்க வரைக்கும் ஓகே, அது
மாறுச்சுன்னா வேலைக்கு ஆகாது. அதனாலதான் சொல்ல வரேன்னு சொல்றா. இவ ஆர்டர் கொடுக்கறதுக்காக எழுந்து போவா. அதுக்குள்ள அவளோட பேக் உள்ள அந்த காசை வச்சுட்டான். இவளும் எனக்கு லேட் ஆயிடுச்சுடா, நான் இப்ப கிளம்பியே ஆகணும்னு அங்கிருந்து கிளம்புறா. அவன் கையை பிடிச்சிட்டு உண்மையாவே ஃபியூச்சர்ல என்கிட்ட சொல்லுவல்ல அந்த 20,000 யாரு கொடுத்தாவும் லைஃப்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவதானே அப்படின்னு கேக்குறான். இவளும் நான் கண்டிப்பா சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோ கைய பிடிப்பானா கட்டி பிடிப்பானா கொஞ்சம் எப்ப பாரு பேசிப்பாங்களா. ஆனா பாய் ஃப்ரெண்டு கிடையாதான். எப்பேற்பட்ட புழுகானியா இருக்கா இவ. மாட்டாமலா போயிடுவான்னு அங்கேயே நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் போனையே தேடுறா. போனை காணும்னதும் மறுபடியும் அதே இடத்துக்கே போய் போன் விழுந்த இடத்துல இருக்கான்னு தேடிட்டு இருக்கா. ஹீரோ அன்னைக்கு கார்க்கே தேட விட்டல, இன்னைக்கு போனை நீ தேடு. இத பார்த்து ரசிக்கிறது கூட சந்தோஷமா தான் இருக்குன்னு கடைசி வரைக்கும் படுபாவே அந்த போனே கொடுக்கல. அவங்க அம்மாவா இவளுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. போன் எடுக்கலன்னதும் அந்த அசிஸ்டன்ட் எடுக்கிட்டு கேக்குறாங்க. அவ போனும் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வருது, அவ எங்கதான் இருக்கான்னு. அவங்க இல்ல மேடம், அவங்க ஃப்ரெண்டு தான் மீட் பண்ண போயிருக்காங்க, பயப்படாதீங்க வந்துருவாங்கங்கறாங்க. ஆனா அவங்க அம்மாக்கு நம்பிக்கை இல்ல. என்ன சொல்லிட்டு இருக்க, விளையாட்டு போக்குல சொல்ற, ஆனா அது எவ்வளவு பெரிய சீரியஸான இஷ்யூன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் அவ எந்த ஃப்ரெண்ட் பார்க்க போயிருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியல, அவ எங்க போயிருக்கான்றது கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க பயந்துகிட்டே அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து சொல்றாங்க, எங்க அவ போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, மறுபடியும் அவளை கடத்திட்டாங்க போல, அவ யார்கிட்ட பேச போனா என்ன ஏதுன்னே எங்களுக்கு தெரியல, அவளுக்கு எதனா ஆகி இருக்குமோன்னு ஒரு மாதிரி அப்படியே வெடுத்து போயிட்டாங்க. அவரும் பாத்துட்டு அவளை தேடலாம் ஆட்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. இந்த லூசு பையன் அந்த போனை கடைசி வரைக்கும் அவகிட்ட கொடுக்காம இவன் பாட்டு மீட்டிங் இருக்குன்னு அங்கேயே போய் சேர்ந்துட்டான். இவ அக்கடான அவங்க அப்பா இன்னைக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருல, அதே இடத்துல போய் உட்காந்து இன்னும் கவலைப்பட்டு இருக்கா. எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரி பேச்சு தானே வாங்குறா. இப்ப போயிருக்க புது வீட்லயுமே அவ உண்டு, அவ லைஃப் உண்டுன்னு இருந்தா. ஆனா அந்த அழகான ஃப்ரீடம் இப்ப இவகிட்ட இல்ல. நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா, நான் அங்க போனா அவ்வளவு ஹாப்பியா இல்லதான், ஆனா வேற வழி இல்லப்பா, நான் வாழணும்னா இத பண்றதை தவிர்த்து வேற எந்த ஆப்ஷனுமே எனக்கு இல்ல. உங்களையும் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வர அவங்க அம்மா ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. எங்க போன, நீ ஏன் போன் எடுக்கலன்னு. இவ இல்லம்மா அது வந்து நான் அம்மானு ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறா. உடனே அவங்களுக்கு ரொம்ப திருப்தி, பரவாயில்ல நம்ம வழிக்கு வந்துட்டாலேன்னு. இவளும் என் போன் தொலைஞ்சிடுச்சுமா, எங்க போச்சுனே தெரியல, எனக்கு எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியல, ஏன்னா அதுலதான் நம்பர் இருக்கு, எந்த நம்பருமே மைண்ட்ல இல்ல, அதனாலதான் டெலிபோன் பூத்துல கூட போய் என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்றா. அவங்க சரி நடந்தது நடந்து போச்சு, இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாத, நீ எங்க போனாலும் சரி என்னோட அசிஸ்டன்ட் இல்லாம நீ எங்கேயுமே போக கூடாது, அவங்க கூட மட்டும்தான் போகணும் அப்படின்னு ஒரு உத்தரவை கொடுத்துட்டாங்க. ஹீரோவா அந்நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வந்திருப்பான். இவ அவன் ரூம் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவங்கிட்ட பேசி சாரி கேட்கலான்னு. நேத்து நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு, என் மேலதான் தப்பு இருக்கு, என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேக்குறா. ஹீரோ பார்த்தல்ல நீ பண்ண வேலையினால அம்மா கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழ போயிட்டாங்களாம், அந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நீ பாட்டு சுயநலமா இருக்கலாம்னு இதுக்கப்புறமாச்சு யோசிக்காத, கொஞ்சம் எங்களை பத்தி யோசிக்க பாருன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு போனை இன்னும் மறைச்சுதான் வச்சிருக்கான். ஹீரோயின் அப்பா இப்பதான் போனே ஆன் பண்றாரு. கரெக்டா ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் மேல அனுப்பிச்சிருப்பா, அப்பா நான் அப்படி பேசணும்னு பேசலப்பா, என்ன மன்னிச்சிருங்க, நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேங்கிறத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம தான் அப்படி பேசிட்டேன், இதுக்கு மேல நான் உங்க பொண்ணு இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, என்னைக்குமே நான் உங்க பொண்ணு தான்ப்பா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன், என்ன மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கா. அதை கேட்டதுமே மனுஷன் நான் என் பொண்ணை பார்க்கணும், நான் ஊருக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டாரு. அண்ணங்காரன் வேலைக்காக மாட்டானு அவங்கால ஒரு பக்கம் பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கா. இவ நேரம் வெளியிலவே தான் அண்ணங்காரன் அவங்க பேங்க்ல கஸ்டமர்ஸை சேர சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கான். அந்நேரத்துக்கு இவளோட ஞாபகம் வந்திருக்கும், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கெஃபேல தான் மீட் பண்ணிருப்பாங்க. அதை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா அவ வேற ஒரு ஆள் கூட அங்க உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இவன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் கூட பேசிட்டே வெளியில வருவா. இவன் அந்த இடத்துல ரணகலமே பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த பையன் உங்களுக்கு தெரிஞ்சவனான்னு கேட்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டா. இவனும் அப்ப எனக்கு தெரியாம நீ சீட் பண்ணிட்டு இருக்கியாங்கிறா. இவ என்ன நம்ம ரெண்டு பேரும் ஆல்ரெடி எடுத்த முடிவு தானே, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, யார் யார வேணா நடுவுல டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு ஒப்பந்தமாவே போட்டும் தானே, இப்ப எதுக்கு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அவ பாட்டு போறா. இவன் ஆனா நம்ம ரெண்டு பேரும் இன்னும் பிரேக்கப் பண்ணவே இல்லையே, அப்ப இது சீட்டிங் தானே, நீ எப்படி எனக்கு இப்படி பண்ணலான்னு பிடிச்சு இழுத்துட்டே இருக்கா. இவளுக்கு வெறி ஆகிட்டு, டேய் என்னடா உன்னால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு, அதுக்கு நீ வேலைக்காக மாட்டேன், அப்ப அதுக்கேத்த மாதிரி ஒரு பையனை நான் சூஸ் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல தானே அப்படின்னு கேட்க, அவனும் தப்பு தான், நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டுல எந்த முடிவா இருந்தாலும் எடுத்திருக்கணும், அப்ப எமால உனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கான். அந்நேரத்துக்குன்னு பார்த்துதான் அவங்க அப்பா ஆசையா சியோலுக்கு வரணுமா பிள்ளைங்களை பாக்கலான்னு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை முட்டி தள்ளுது. அவ பிடிச்சு கத்தி விட்டா, ஏன்டா கனடாக்கு போய் ஒரு பையனை டேட் பண்ண போறேன்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு நீ ஓகே தானடா சொன்ன, இப்ப இப்படி பேசின என்ன அர்த்தம்னா, இல்ல நீ என்ன ரொம்ப லவ் பண்ற, என்னை விட்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் சரி ஓகே என்ன, ஆனா இப்ப திடீர்னு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, அதுவும் கனடால போய் வாழ்றதுக்கு உனக்கு பிடிக்காது தானே, எதுக்கு இவ பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனா நீ ஓகே சொன்னதானே, அதுக்கும் இதுக்கும் பெருசா எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, கேவலம் ஒரு சின்ன சிங்கிள் ரூம் இல்லாத ஒரு வீட்ல நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கறதுக்காக கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற, ஏண்டா ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் கூட நம்ம ரெண்டு பேருக்கு தோதா இருக்காது, அது கூட உன்னால அஃபோர்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறா. அவனும் ஆமா என்னால அஃபோர்ட் பண்ண முடியாதுதான், இப்ப என்ன விட்டுட்டு போறியா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போ, ஆனா அப்படியே போனாலும் உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல
இல்லங்கறத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போணுங்கறா. இவ போடா பைத்தியக்காரன் திட்டி விட்டு அங்கிருந்து போக இவன் ஒரு வேகத்துல அவளை பிடிச்சு இழுக்கிறன்னு ட்ரெஸ்ஸே கிழிச்சு விட்டுருவான். அவளுக்கும் கோவம் வந்து பயங்கரமா போட்டு அடிக்கிறா. பக்கு எடுத்தவன் உனக்குலாம் எதுக்குடா காதல்னு அவன் இப்பதான் மனசுல இருக்க அந்த கஷ்டத்தையே சொல்றான். ஆமாடி, ஏழப்பட்ட ஒரு குடும்பத்துல மூத்த பிள்ளையா பிறந்து பார்த்தாதான் என்னோட கஷ்டம் தெரியும். என் வாழ்க்கையே எனக்கு நிலை இல்லாத ஒண்ணு. அதே வாழ்க்கையே நாளைக்கு எனக்கு பிறக்க போற புள்ளைக்கும் நான் கொடுக்கணுமான்னு யோசிச்சுதான் நான் கல்யாணமே வேண்டாங்கிற முடிவுல இருக்கேன். ஏன்னா எக்காரணத்துக்கு எங்க அப்பா மாதிரி நானும் ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை வர சொல்லிட்டான். அவ்வளவுதான், மனுஷன் வந்துட்டாரு. அங்கிருந்து எதுவுமே பேசாம கிளம்பிட்டாரு. இவனே இவனோட கோட்டை அவ்வளவு ட்ரெஸ் தான் கிழிஞ்சிருக்குல அவளுக்கு போத்தி விட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டான். பாவம், அவனுக்கும் ஆசை இருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா இப்படி ஒரு நிலைமையில அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நொந்து போன அவங்க அப்பா அப்பத்திக்கு ஒருத்தர் இவர் கூட பிசினஸ் பார்ட்னரா இருந்திருக்காரு. இன்னொரு ஆன்டி வருவாங்கல்ல அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு, அந்த ஆன்டியோட ஹஸ்பண்ட் தான் இவரு. இப்ப நான் எதனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்டா, எதனா ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஆல்மோஸ்ட் 60 வயசு ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் என் பிள்ளைங்க கண் பார்வையில ஒரு உதவாக்கற அப்பனா மட்டும்தான் நான் தெரியுறேன். கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு நான் எதனா சேர்த்து வைக்கணும், அதுக்காக தான் கேக்குறேன், என்ன சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோட அம்மா ஹீரோயினோட ரூமுக்குள்ள வராங்க. ஹீரோயின் கம்ஃபர்ட்டா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா. அவங்க வந்தது என்னம்மா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போய் போட்டிருக்கேன்னு கேக்குறாங்க. அவ இல்ல இதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிள் அம்மாங்கிற. அவங்க இங்க பாருமா, ரிச்சான குடும்பம்னு வரும்போது கம்ஃபர்டபிளை விட அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்க முறை இருக்கும், அதுதான் முக்கியம். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, அதனால இதெல்லாம் போடாது, உனக்கு நாங்க கொடுத்துருப்போம்ல நைட் ட்ரெஸ், அந்த மாதிரி எதனா போடுங்கிறாங்க. ஒரு நைட் ட்ரெஸ்ல கூட அவங்க சொல்றதுதான் பண்ணணுங்கிறாங்க. இவ்வளவு சரி ஓகேமா நீங்க போனதுக்கு அப்புறம் நான் மாத்திக்கிறேங்கிற. இல்லம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அம்மா உன் கூடவே தூங்குவான்னு கேக்குறாங்க. இவ்வளவு சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டா. ஆனா இவளுக்கு தூக்கமே வரமாட்டுது. அவங்களும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க வாழ்க்கையில, இதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்ப, அம்மா ஒரு நாள் கூட உன்னை மறந்தது இல்லடா செல்லம் அப்படின்னு ரொம்ப பாசமா பேசுறாங்க. அங்க தங்கச்சிக்காரியும் அழுதுட்டு இருக்க. அவங்க அம்மா அவ்வளவு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் குளிச்சுட்டு வருவா. அவளோட துணியெல்லாம் துவச்சு கொண்டு வந்திருப்பா போல. ஹீரோ எதிர்க்கவே எல்லாமே விழுந்துடுது. இவளும் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வந்திருப்பா. சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. வாயில சாப்பாடு வச்சுட்டு பேசக்கூடாதுன்னு அதுக்கும் தங்கச்சிக்காரி நோட்ட சொல்றா. ஹீரோ ஒரு பக்கம் அவளோட துணியை அவளே வாஷ் பண்ணிட்டு இருக்காமா, அதுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னா அப்ப எதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, இனிமே நீ அதை பண்ணாதுன்னு ஒவ்வொன்னும் நச்சரிச்சுட்டே இருக்காங்க. சரி தங்கச்சிக்காரிக்கும் இவளுக்கும் கொஞ்சம் ஏழாம் பொருத்தமா இருக்கே, கூப்பிட்டு பேசுவோமேனு இவளும் அவ என்ன படிக்கிறா ஏதுன்னு சும்மா கேட்டுட்டு இருப்பா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறா. இனிமே என்கிட்ட ரொம்ப ஃபார்மலா பேச வேண்டாம், நார்மலாவே பேசு, அப்பதானே நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுங்கிற ஹீரோயின். அந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவுமே காமனா இல்ல, அதனால நம்ம பேசாம இருக்கிறதே கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி திமிரா பேசிட்டு போகுது. ஹீரோயினுக்கு கொஞ்சம் அசிங்கமா போனாலும் அப்படியே சைலண்டாவே நின்னுட்டு இருக்கா. சின்னது இவ்வளவு பேச்சு பேசுதுன்னு. அப்ப அந்த அசிஸ்டன்ட் லேடி வந்துட்டு இந்த போனை இனிமே நீங்க வச்சுக்கலாம் மேடம் அப்படின்னு குடுக்குறாங்க. இவ சரி ஓகே நானே போயிட்டு என்னோட பழைய நம்பரே வாங்கிக்கிறேன் அப்படின்னு கிளம்புறா. இல்ல உங்களுக்கான புது நம்பரை அப்ளை பண்ணியாச்சு, அதுவும் வந்துருச்சு அப்படின்னு குடுக்குறாங்க. இவளுக்கு நம்பர் எல்லாத்தையுமே மாத்தி விட்டாங்க. அப்படி இருந்தா அவங்க அம்மா நம்பர் மெமரியில இருக்க. உடனே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்றா, இதாம என்னோட புது நம்பர், என் போன் தொலைஞ்சிடுச்சு, கொஞ்சம் தங்கச்சி தம்பி அண்ணான்னு எல்லாருக்கும் இந்த நம்பரை கொடுத்து விட்டுருங்கன்னு. அவங்க அம்மா எடுத்ததுமே அப்ராடுக்கு போறத பத்தி அவங்க கிட்ட பேசினான்னு கேக்குறாங்க. அம்மா இப்பதாமா வந்திருக்கேன், அதுக்குள்ள எப்படி பேச முடியும், போக போக பேசிக்கிறேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. ஹீரோயின் எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், எப்படி நடக்கணுங்கிறதுக்கு கூட ஒரு டீச்சரையே ஹையர் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா வெளியில போயிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் தங்கச்சி அம்மா நான் உங்களுக்கு வேணா எதனா சமைச்சு கொண்டு வரவா, உங்களை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியல, நான் இது செய்யறேன் அது செய்யறேன்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. இவங்க ஒரு கோவத்துல கத்திட்டாங்க, எதுக்காக சும்மா நச்சரிச்சுட்டே இருக்க, நான் தான் சொல்றேன்ல எனக்கு வேணான்னு, என்னதான் ஆச்சு உனக்குன்னு கேக்குறாங்க. அவ இல்லம்மா முன்னாடி இந்த விஷயம் எல்லாமே அக்கா பண்ணிட்டு இருந்தா, இப்பதான் அக்கான்னு ஒருத்தி இல்லல்ல, நான் தானே உங்களுக்கு ஒரே பொண்ணு, நான் உங்களுக்கு பண்ண வேண்டாமா, அதுக்காக தான் நான் செய்ய பொண்ணு, ஏமா இப்படி கோவமா பேசுறீங்கன்னு கேட்டதோ இவங்களுக்கே பாவமாயிடுச்சு. சாரிடா செல்லம், ஏதோ ஒரு கவலையில நான் உன்னை பிடிச்சு கத்தி விட்டேன், நம்ம அப்புறமா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு அவளை சரி கட்டிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இவளுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவசர அவசரமா சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அவங்க அம்மா என் செல்லம் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குல்ல, நான் தான் கஷ்டப்படுத்துறேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளில போனவ போனை மறந்து வச்சுட்டுன்னு உள்ள வருவா. அவங்க அம்மா அந்நேரத்துக்கு பார்த்து இவ்வளவு சின்ன வயசுல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோவை வச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மன்னிச்சிருன்னு. வந்தவ அக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏன் தான் இந்த அம்மா இப்படி இருக்காங்களோ தெரியல. வெளியில நல்ல கிறிஸ்பா எல்லாரும் எதிர்க்கும் நடிச்சிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள அவ்வளவு கவலை அடக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. இந்த ஆன்டி வேற நேரங்கட்ட நேரத்துல அது பாட்டு உள்ளுக்குள்ள பூந்துருச்சு. என்ன ஜியானோட போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கியா, என் ஹஸ்பண்ட் அப்ராட் போனார்ல, அவர் இந்த போட்டோவை உங்களுக்காக கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு குடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களோட இறந்து போன ஒரு குழந்தை ஹீரோயினும் இருக்கா, அந்த ட்வின்ஸ்க்கான போட்டோ. இவங்க அம்மா இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, உங்க குழந்தைங்களை பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, அப்ப இந்த ஒரு போட்டோ மட்டும் எடுத்திருக்காரு, நீங்க தான் துபாய் போனப்ப உங்களோட ஆல்பமே தொலைஞ்சு போச்சுன்னீங்கல்ல, உங்களோட ஒரிஜினல் குழந்தைய பத்தி உங்களுக்கு கொஞ்சமாச்சு பாக்கணுங்கிற ஆசை இருக்கும்ல, அதனால தான் கொண்டு வந்து கொடுத்தா. ஆமா என்ன இப்ப அடா பண்ணிட்டு போனாங்களா, அந்த பொண்ணோட போட்டோ வச்சு பாத்துட்டு இருக்கியா, அதுதான் நம்ம ஜியானோட போட்டோவா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ வேற பத்தி கேக்குறாங்களா. இவங்க அம்மா இந்த போட்டோ இதுக்காக எடுத்துட்டு வந்தேன், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு வெளில தள்ளி விட்டாங்க. வெளில உட்காந்துட்டு இருந்த ஜீசு உள்ள வந்து பாக்குறா. அந்த போட்டோவை பார்த்ததுமே இவ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா, இவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு.
இருக்கு. அவங்க அம்மா போனவங்க ரிட்டர்ன் வந்ததும் இவள பார்த்ததும் பக்குன்னு ஆயிடுச்சு. இல்ல நீ வெளில தாண்டி போன, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அம்மா இந்த போட்டோ நான் தானே, ஆனா நீங்க ஏன் ஆன்ட்டி கிட்ட ஜியானன்னு சொன்னீங்க, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்டா கேக்குறா. ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.